بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8:30 முதல் 10:30 வரை வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு இந்த நேரலையில் பதில் எடுத்து வருகிறோம். இன்றைய தினம் முதலாவது கேள்வி இலங்கை தெஹிவலை என்ற பகுதியைச் சேர்ந்த சாபித் அஸ்ஸாம் என்பவர் கேட்டிருக்கிறார். என்ன கேட்குறாருன்னா, ஷாம் தேசத்தில், ஷாம்டா சிரியாவுக்கு பழைய பேர், ஷாம் தேசத்தில் தான் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள் என்ற இந்த ஹதீஸ், அது அஷ்ராமு அர்துல் மஹ்ஷர் என்ற ஹதீஸ் சரியானதா? ஒன்று. அதில் ரெண்டாவது கேள்வி அது தொடர்பாகவே 79:14 வசனத்தில் சூர் ஊதப்பட்டவுடன் சாஹிரா எனும் இடத்தில் இருப்பார்கள் என்று உள்ளது. இது பலஸ்தீன் பகுதியில் உள்ள நிலம், அங்குதான் மக்கள் எழுப்பப்படுவார்கள் என்று இப்னு அப்பாஸ் கூறியதாக கூறுகிறார்கள். அவர் கூறினார், அது சரியான கருத்தா அப்படிங்கிறது தான் கேள்வி. பொதுவாக இந்த ஷாம்டு பற்றி வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸ் எடுத்துக்கொண்டாலும் மற்ற ஹதீஸ்களை விட நம்ம கூடுதல் கவனத்தோடு பார்க்கணும். எதுக்காகன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துக்கு பிறகு அபூபக்கர், உமர், உஸ்மான் ஆகிய 3 கலீஃபாக்களுமே மதீனாவை தலைநகரமாக கொண்டு தான் ஆட்சி பண்ணாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு படுகொலைக்கு பிறகு அலி அவர்கள் இந்த பக்கம் ஆட்சி பண்ணுறாங்க, ஒரு பக்கம் மாவியா ஆட்சி பண்ணுறாரு. இவங்க 2 பேருமே மதீனா விட்டுட்டு போய் வேறு ஊரில் தான் கூஃபாவுக்கு போயிட்டாங்க. அலி டமாஸ்கஸில் தான் மாவியா கவர்னராக இருந்தார், அவர் கலீஃபாவாக டிக்ளேர் பண்ணி அவர் ஆட்சி பண்ணுறாரு. அப்போ இந்த மதீனா விட்டுட்டு அவங்க போனதுனால அவங்க பகுதியில் உள்ள சிறப்பை சொல்வதற்காக நிறைய புழுகு மூட்டைகளை, ஷாமை பற்றி, சிரியாவை பற்றி நிறைய புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விட்டார்கள். ஷாம் எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? ஏன்னு கேட்டால், இந்த ஷாமுங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி புரிந்த தலைநகரம் இல்லை. அந்த புனித பூமியை விட்டுட்டு இப்படி வந்துட்டோமே என்பதற்காக வேண்டி மக்கள் நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதுவும் ஒரு சிறப்பானது தான் அப்படின்னு சொல்வதற்காக ஷாமை பற்றி, குறிப்பாக அந்த உமையாக்கள் ஆட்சி பண்ணுற நேரத்தில் அவங்களை சேர்ந்தவர்கள் நிறைய கதை கட்டி விட்டார்கள் ரசூலுல்லாஹ் பேர்லேயே. அதனால் ஷாமை பற்றி சிறப்பித்து வரக்கூடிய ஹதீஸுகள்ன்ற உடனேயே மற்ற ஹதீஸுகளை விட நம்ம கூடுதல் கவனமாக பார்க்கணும். பெரும்பாலும் பொய்யா இருக்க வாய்ப்பு இருக்குது. இது பேசிக்கான ஒரு விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அவர் கேட்குறாருல அந்த ஹதீஸு, அதாவது உலகம் அழிக்கப்பட்டவொன்னே அல்லாஹ் திருப்பி எழுப்புவான். திருப்பி எழுப்புறது இந்த மண்ணில் தான் எழுப்போம், அதில் சந்தேகம் கிடையாது. ஏன்னா இங்கே தானே நம்ம அழிக்கப்பட்டோம், இங்கே தான் புதைக்கப்பட்டோம், இங்கே தான் அடக்கப்பட்டோம். ஆதமில் இருந்து உலகம் அழிகிற காலம் வரைக்கும் உள்ள மக்கள் எல்லாம், இயற்கையாக மரணித்தவர்களெல்லாம் இந்த பூமியில் தான் புதைக்கப்பட்டதுனால வானத்தில் போய் நம்ம எழுப்பப்பட மாட்டோம், பூமியில் தான் எழுப்பப்படுவோம். எங்கே பூமியிலிருந்து தான் எழுப்பப்படுவீர்கள் என்றும் குர்ஆனில் இருக்குது. அப்போ பூமியில் எழுப்பப்படுவீர்கள் என்று சொன்னால் அது எங்கே எழுப்பப்படுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸிலேருந்து ஒரு விளக்கமாக சொல்கிறாங்க. ஷாம் தான், ஷாம்ங்கிற சிரியாவில் தான் எல்லா மக்களையும் எல்லாம் எழுப்புவோம். எல்லாத்தையும் எழுப்பும்போது சிரியாவில் இருந்து தான் அவர்களை அல்லாஹ் எழுப்புவான் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதனுடைய கருத்துலையும் நிறைய பிழை இருக்கிறது, இதனுடைய அறிவிப்பாளர்லையும் பிழை இருக்கிறது. இந்த ஹதீஸ் முஸ்னதுல் பஸார்ங்கிற ஒரு நூலில் இருக்கிறது. பஸார்ங்கிற நூலில் இது அறிவிக்கிற அறிவிப்பாளர் சயீத் இப்னு பஷீர் என்கிற ஒரு அறிவிப்பாளர் இதில் ஒரு இடம் பெறுகிறார். அது அபூதர் அவர்கள் சொன்னார்கள், அப்புறம் அப்துல்லா இப்னு சாமித் சொன்னார்கள், அவர் வழியாக கத்தாதா சொன்னார்கள். கத்தாதா வழியாக சொன்னவர் யாருன்னு கேட்டால் சயீத் இப்னு பஷீர் என்பவர் அறிவிக்கிறார். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சுஃபியான் இப்னு உயைனா போன்றவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இவர் ரொம்ப ஞாபக சக்தி உள்ள ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லி இருக்கிறாங்க. இருந்தாலும் அதே மாதிரி வேறு சில ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு நல்லவர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன செஞ்சிட்ருக்காங்க, அதிகமான பேர் இவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அம்ர் இப்னு அலி சொல்கிறாரு, முகமது முசன்னா சொல்கிறாரு, 2 பேரும் ஹத்தஸ அன்ஹு இப்னு மஹதி, இப்னு மஹதி இவர் வழியாக முதல்ல அறிவித்து கொண்டு இருந்தார். சும்ம தரக்கஹு, பிறகு அவர் விட்டுட்டார். முதல்ல ஒரு பெரிய நல்லவர் நினைத்து அறிவித்துக்கிட்டு இருந்தாங்களாம். பிறகு இந்த சயீத் இப்னு பஷீர் வர்ற ஹதீஸை தவிர்த்து விட்டார்கள். அப்போ கோளாறான ஆள்னு வந்துருச்சு. கதா கால் அபூதாவூத் அன் அஹ்மது இமாம் அப்போ இப்படி சொன்னதாக அபூதாவும் சொல்கிறார். அஹ்மது இமாம் இதே மாதிரி அறிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி
அபு அப்துல்லா அஹமது இமாம் லைஃப் அம்ரஹு இவருடைய காரியத்தை பலவீனமாக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்னு முயின் என்பவர் வந்து லைஸபி ஷையின், இவரை கணக்கில் எடுத்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே இப்னு முயின் வந்து லைஃபுன் பலவீனமானவர் என்று சொன்னதாகவும் உஸ்மான் தாரமிங்கிறவர் சொல்கிறார். இது எல்லாமே தகதீபில் உள்ள விமர்சனங்கள். அப்புறம் அலி இப்னுல் மதீனி சொல்கிறாங்க கான லைஃபன், இவர் ஒரு பலவீனமான ஒரு ஆள் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி முகமது அப்துல்லா இப்னு நுமையருங்கிற ஒரு அறிஞர் சொல்கிறாரு முன்கருள் ஹதீஸ், இவருடைய ஹதீஸ்கள்லாம் நிராகரிக்கத்தக்க ஹதீஸாக இருக்கிறது. லைசபி ஷையின், இவர் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. லைசபி கவியின் ஃபில் ஹதீஸ், ஹதீஸில் வந்து இவர் வலுவான ஒரு ஆள் கிடையாது. எருவி அன் கத்தாதா வழியாக இவரால் முன்கராத் நிராகரிக்கப்படும் ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறாரு. இதுவும் கத்தாதா வழியாக தான் அறிவிக்கிறார். இந்த எந்த ஹதீஸை பேசுகிறோமோ இதுவும் கத்தாதா தான். அப்போ எருவி அன் கத்தாதா அல் முன்கராத், கத்தாதா வழியாக நிறைய நிராகரிக்கத்தக்க ஹதீஸ்களை எல்லாம் அறிவித்திருக்கிறார் என்று இப்னு நுமைர் சொல்கிறார். புகாரி சொல்கிறாரு எத்த கல்லமூன ஃபி ஹிஃப்லிஹி, அவருடைய நினைவாற்றலில் நிறைய குறை செஞ்சுருக்கிறாங்க. முகத்தமல்ல, அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தான் இருக்கிறது. இவர் யாவோ சக்தி உள்ளாத ஒரு ஆள் அப்படின்னு புகாரின்னு சொல்கிறார். அதே மாதிரி வந்து நசை சொல்கிறாங்க லைஃபுன் பலவீனமான ஆள் என்று சொல்கிறாங்க. ஹாக்கிம் சொல்கிறாரு லைசபில் கவி இந்தகும், ஹதீஸ்களை அறிஞர்கள் ஒரு வலுவான ஆள் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதே மாதிரி வந்து நிறைய ஹதீஸில் இப்னு ஹதீஸ் சொல்கிறாரு இவர் அறிவிக்கிற விஷயத்தில் வந்து இப்போ நிறைய தவறான சொல்வார், கலத்து பண்ணுவார், தவறு செய்வார் அப்படின்னு சொல்கிறார். சாஜி சொல்கிறாரு ஹத்தசன் கத்தாதா பி மனாக்கீர், கத்தாதாவுடைய பேரை பயன்படுத்தி இவர் நிறைய முன்கரான நிராகரிக்கத்தக்க ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறாரு. ஆஜூரி சொல்கிறாங்க அபூதாவுத் லைஃபன், அபூதாவுத் சொன்னதாக ஆஜூரி அறிவிக்கிறார், இவர் பலவீனமான ஒரு ஆள். இப்னு ஹிப்பான் அவர் பலவீனமான நல்லாட்ட சொல்லக்கூடிய ஆள், அவர் சொல்கிறாரு கான ரதியல் ஹிஃபுலி, மட்டமான யாவோ சக்தி உள்ள ஆள். ஃபாஹிஷல் கத்தை, கடும் பிழைகளை விடக்கூடியவர். எர்வியன் கத்தாதா வழியாக இவர் அறிவித்திருக்கிறார். மாலாயு தாபா அலேஹி, அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய செய்தி ஒன்றுமே இருக்காது, அப்படிப்பட்ட செய்திகளை அறிவித்திருக்கிறாரு. அதனால் இவர் சரியில்லை அப்படிங்கிறார். பஸார் மாத்திரம் என்ன செய்கிறாருன்னா இவர் நல்லவர்னு சொல்லிட்டு பதிவு செஞ்சுருக்கிறார். இந்த ஹதீஸை பதிவு செஞ்ச பஸாருடைய கருத்து பிரகாரம் தான் இந்த நான் சாலிஹுன், நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லவர் தான். லைசபிகி பெரிய சர்டிஃபிகேட் கொடுக்கல, நல்லவர். லைசபிகி பாசுன்னு ஒரு தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் பஸார். அதனால் இது பஸாருங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த மஹ்ஷருங்கிறது சிரியாவில் தான் ஏற்படும் அப்படிங்கிறது வந்து அது சரியான கருத்து கிடையாது. அந்த ஹதீஸு சரியில்லை. ஹதீஸு சரியில்லைங்கும்போது அதுக்கு போட்டு பில்டப் கொடுக்க வேண்டிய எந்த ஒரு நியாயமும் கிடையாது. அதனால் அந்த ஹதீஸ் வந்து பொய்யான செய்தி. இது மஹ்ஷருங்கிறது சாமில் தான் ஏற்படும் என்பது பொய். ஒரு விஷயம் ஆச்சா. ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த உலகம் அழிக்கப்படுது இல்லையா, உலகம் அழிக்கப்படும் பொழுது மனிதர்கள் மட்டும்தான் அழிக்கப்படுவாங்கங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். மனிதர்கள் மட்டும் அழிக்கப்பட மாட்டாங்க, இந்த பூமியை அழிக்கப்பட்டு போயிடும். நீங்கள் அல்லாஹ் வந்து சாமுலை எழுப்புவான்னு சொல்லி இந்த ஹதீஸ் சொல்லுது, பொய்யான செய்தி சொல்லுது. ஆனால் உலகம் அழியும் போது சாமும் இருக்காது, மக்கா மதீனா ஒன்றுமே இருக்காது, எல்லாத்தையும் பூமியை என்ன செய்வான் அல்லாஹ் வந்து. ஏன்னு கேட்டால் இந்த மஹ்ஷருங்கிறதுல எழுப்பப்படுறது இருக்குல்ல, எழுப்பப்படுற இடத்துல வந்து நிறைய செட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. இந்த எழுப்பப்படுற இடத்துல தான் மஹ்ஷர் மைதானம் இருக்கும், எழுப்பப்படுற இடத்துல தான் பெரிய ஹவுலுல் கௌசர் நீர் தடாகம் இருக்கும், எழுப்பப்படுற இடத்துல தான் சொர்க்க நரகமும் இருக்கும். சொர்க்க நரகம் அங்கே தான் படைக்கப்படும். அப்போ அவ்வளோ பிரம்மாண்டமானதாக இருந்தால் அந்த சொர்க்க நரகம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த ஒவ்வொரு ஆள் கிடைக்கிற சொர்க்கமே பூமி அளவுக்கு இருக்கும்னு சொல்லப்படுது. அவ்வளோ பிரம்மாண்டமான ஏற்பாடுகள்லாம் செய்வதாக இருந்தால் இந்த ஒட்டுமொத்த பூமியே பத்தாது. அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அந்த பூமியை மாற்றுறான். பூமி அழித்து விட்டு நம்மளை எழுப்புறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இருக்கிற பூமி பல ஆயிரம் கோடி அளவுக்கு பெருசாகப்படும். 1 கோடி 2 கோடி அல்ல, பல ஆயிரம் கோடி அளவுக்கு இந்த பூமி பிரம்மாண்டமாக ஆக்கப்பட்டு அந்த பிரம்மாண்டமான பூமியில் தான் நம்ம எழுப்பப்படுவோம். விசாரணை நடக்கும், நீர் தடாகம் இருக்கும், பாலம் அமைக்கப்படும், இந்த பக்கம் நரகம் இருக்கும், அந்த பக்கம் சொர்க்கம், எல்லாமே அது வந்து அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் என்ன ஆகும்னு கேட்டால் மொத்தமாக அழிக்கப்பட்டு போயிடும். மொத்தமாக எதுக்கு அழிக்கப்படுதுன்னா பத்தாவது முதல்ல அந்த அதில் சொல்லக்கூடிய அந்த ஏற்பாடுகளை எல்லாம் சாமுல கொண்டே பண்ண இயலுமா? சாமுங்கிற ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு நிலப்பரப்பு. இன்னும் சொல்ல போனால்
இந்த உலகம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அழிந்தார்கள்ல, இவங்களையெல்லாம் கொண்டு போய் ஷாமில் வந்து நிப்பாட்டி வைக்க முடியாது. ஷாமுங்கிற ஏரியாவில் எழுப்பி வச்சு நிப்பாட்டி கூட வைக்க முடியாது, கொள்ளாது. அவ்வளோ ஒரு சின்ன நிலப்பரப்பு அது. அப்போ இந்த உலகத்தில் வந்து மொத்தமே அந்த நிலப்பரப்பை ஸ்கொயர் ஃபீட்டு கலந்து பார்த்தீங்கன்னா ஒரு 370 கோடி பேர் நிற்கலாமா. அந்த ஷாமுடைய ஒட்டுமொத்த சரியாக இருக்குல்ல, அதுலெல்லாம் ஒருத்தர் நெருக்கி 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 இந்த கரூரில் நிப்பாட்டி வச்ச மாதிரி நிப்பாட்டி வச்சாங்கன்னு சொன்னால் ஒரு 370 நிப்பாட்டுறதுக்கு மட்டுமே. அப்போ இன்றைக்கி வாழ்கிற 800 கோடி மக்களை நிற்க முடியாது. இன்றைக்கி வாழ்கிற 800 கோடி மக்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இன்றைக்கி வரைக்கும் எத்தனை ஆயிரம் கோடி மக்கள், இன்னும் உலகம் அழிக்கப்படுற வரைக்கும் வரக்கூடிய எத்தனை ஆயிரம் கோடி மக்கள், இவ்வளோ பேரையும் கொண்டு ஷாமில் கொண்டு நிப்பாட்டவே முடியாதுங்கும் போது அதில் எப்படி இப்படி ஏற்பாடு செய்ய முடியும் ஷாமில்? அப்போ அதான் அந்த ஹவுலுல் கௌசர் பற்றி சொல்லும் பொழுது 1 மாத பயண தொலைவு இருக்கும் பொழுது அதனுடைய தூரம் 1 மாதம் போய்கிட்டே இருந்தால் எவ்வளோ தூரம் வருமோ அவ்வளோ பெருசாக இருக்கும் ஹவுலுல் கௌசர்ன்று. இவ்வளவும் ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கு இந்த பூமியில் தான். இந்த பூமியில் தான் சொர்க்கம் மகசரு எல்லாமே இங்கே தான் ஏற்பட போகுது. அப்படி இருக்கும் பொழுது இது போதாது, இந்த பூமியுடைய சைஸு பத்தாது. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் 14:48 வசனத்தில் சொல்கிறான், யௌமத்து பத்தலுல் அர்லு, இந்த பூமி மாற்றப்பட்டு விடும், கைரல் அர்லி, இது அல்லாத வேறு பூமியாக மாற்றப்பட்டு விடும். அப்போ இந்த பூமியில் வந்து அல்லாஹ் எழுப்ப மாட்டான், பத்தாது. அப்படி பேரையும் எழுப்புனா என்ன செய்ய, இவ்வளோ செட்டிங்களுக்கும் போதுமானதாக இருக்காது. அதனால் யௌமத்து பத்தலுல் அர்லு கைரல் அர்லு, இந்த பூமி வந்து வேறு பூமியாக மாற்றப்பட்டு விடும் அப்படின்னு 14:48 சொல்கிறதுனால பூமியை வேறு மாற்றியாச்சுன்னா அப்புறம் சாமி எங்கே மக்கா எங்கே ஒன்றுமே இருக்காதாங்க. இந்த பூமி டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஒரு 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 பொருளை வந்து உருக்கி வேறு ஒன்றை தயார் பண்ணிட்டேன்னு வைங்களேன், அதிலேருந்து எல்லா விதமான பேர் அடையாளம் எல்லாம் போயிடும்ல. இந்த பூமியை மொத்தமாக அழிச்சாச்சு, அழிச்சிட்டு மரம் ஆகுங்கிறான்ல, மரம் ஆகுது, அதில் எது சாமி இருக்கும்? புதுசாக உண்டாக்கப்பட்ட பூமியாக மட்டும்தான் இருக்குமே தவிர அதில் சாமம் இருக்காது, அதில் மக்காவும் இருக்காது, அதில் மதீனாவும் இருக்காது, சென்னையும் இருக்காது, இலங்கையும் இருக்காது. அது ஒரு பூமியாக அது ஒரு மொத்த ஒரு பகுதியாக மாறிடும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த முட்டை பூமியை மாற்றிட வேண்டு, இவங்க இப்படி ஏன்னு சாமில் கொண்டு போய் எல்லாத்தையும் எழுப்புவாங்க. அந்த சிறப்பு சேர்க்கறதுக்காக போட்டு அடிச்சிருக்காங்க. அந்த சாம பகுதிக்கு ஒரு சிறப்பை சேர்க்கணுங்கிறதுக்காக வேண்டி அடித்த ஒரு புழுக மூட்டை தான் அது. பாலஸ்தீனில் ஏன் எழுப்பப்படுமா? அது பாலஸ்தீனுக்குள்ளே ஒரு 20 லட்சம் 30 லட்சம் பேருக்கு மேலே கொள்ளாது, அதில் போய் எப்படி பேர் எழுப்ப முடியுமா? வாயில் வந்து விட்டு அடிக்கிறாங்க. எத்தனை கோடி மக்கள் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறாங்க, இதுக்கு முந்தைய எத்தனை ஆயிரம் கோடி மக்கள் போயிட்டாங்க, இனி எத்தனை ஆயிரம் கோடி மக்கள் வந்த பிறகு ஒன்றும் அழியுமோ தெரியலை. அப்போ இவ்வளோ பெரிய பெரும் திரளான மக்களை வந்து பாலஸ்தீனில் எல்லாம் எழுப்புவான்னு சொல்லி இப்னு அப்பாஸ் சொன்னார்னே. இப்னு அப்பாஸ் அவருக்கு ஒன்றும் விளங்காமல் அந்த காலத்தில் அறிவை கொண்டு சொல்லியிருக்கிறார். ஏன்னா எவ்வளோ மக்களுங்கிற அவர் காலத்தில் உள்ள மக்கள் என்ன கொஞ்சமே இருந்திருப்பாங்க, இவர் நாளைக்கே கியாமத்தில் வந்துடும் போல இருக்குன்னு நினச்சி அவர் சொல்லியிருக்கலாம். அது அவருடைய கருத்து தான். அது பாலஸ்தீனில் எழுப்பப்படுவார்கள் என்பது அவர் கருத்து. அவருக்கு இந்த விஷயத்திலாம் அவர் கரெக்டாக சொல்ல முடியாது, அவராலையெல்லாம் பிந்தி வர்ற மக்களுக்கு தான் கரெக்டாக சொல்ல முடியும். அதனால் அல்லாவே வந்து இந்த பூமியை பத்தாதுங்கிறதுனால தான் நம்ம போட்டுக்கு வேறு பூமியை மாற்றுறான். ஏன்னா அவ்வளோ வேலையை செய்ய வேண்டியிருக்க. சொர்க்கம் ஒவ்வொரு சொர்க்கமே ஒரு பூமி அளவுக்கு இருக்குங்கிறான் அல்லா. அப்போ அவ்வளோ பிரம்மாண்டமான சொர்க்கத்தை எல்லாம் படைப்பதாக இருந்தால் இந்த இருக்கிற பூமியை டோட்டலாகவே மாறி போயிடும், கம்ப்ளீட்டாக நினைஞ்சிறேன். இது வந்து பல ஆயிரம் கோடி மடங்கு பூமியாக மாறிடும். அதில் தான் மகசர் வரும். அப்போ மகசர் சாம்பல் வருங்கிறது வந்து இந்த வசனத்துக்கெல்லாம் மாற்றமாக இருக்குது. அதுபோக அல்லாவுடைய ஒரு ஸ்டைலு என்ன இருக்குன்னு கேட்டால், எல்லாத்தையும் வந்து 2வது தடவை படைக்கிறது அல்லாவுடைய தனியான ஒரு சிபத்தாக அல்லா சொல்லி காட்டுறான். சொர்க்கம் ஏற்கனவே இருக்குது, அந்த சொர்க்கத்தை நம்ம போக மாட்டோம், அழிச்சிட்டு தான் மர படைப்பான். விளங்க, வானம் இருக்குது, பூமி இருக்குது, இந்த பூமி அழிச்சது எல்லாம் படைப்பான். அது அல்ல என்ன கேட்குறான்னா, குல் ஹல் மின் சுரக்காய்க்கும், உங்களுடைய தெய்வங்களில் இருக்கிறார்களா, மை எபுதவுல் ஹல்க சுமை ஒழிதுகு, முதல்ல படைத்து விட்டு மறுபடியும் படைக்கணும் யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னு. நல்ல அப்படித்தானே எல்லாத்தையும் செய்கிறான். நம்மளை படைச்சிட்டான்ல மறுபடியும் படைக்க போகிறான், பூமியை படைச்சிட்டான்ல மறுபடியும் படைக்க போகிறான். அப்போ குலில்லாஹு சொல்லுங்கள் நபி, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு எபுதவுல் ஹல்க சுமை ஒழிதுகு, அல்லாஹு தான் முதல்ல ஒருக்கா படைப்பான், 2வது ஒருக்கா படைப்பாங்கிறான். அல்லாஹ்வுடைய தனி சிறப்பு என்னன்னு கேட்டால், படைச்சதை அழிச்சிட்டு மரப்படைக்குவான் அப்படிங்கிற 10:34 வசனத்தில் சொல்லி காட்டுறான். இதே கருத்தை வந்து 27:64 சொல்லுகிறான், 29:19 சொல்லுகிறான், 30:11 சொல்லுகிறான், 30:27 சொல்லுகிறான், 85:13. இது எல்லாத்துலையும் என்ன வருதுன்னு கேட்டால், அவன் வந்து 2ஆம் முறை எல்லாத்தையும் படைப்பான், பூமி உள்பட. அப்போ இந்த பூமியை அழிச்சிட்டு வேறு பூமி அல்ல சொர்க்கம் வரதுன்னு சொல்ல பார்த்தாங்கன்னா வருது, அது இருக்குது, அது அழிக்கப்பட்டுரும், அதுக்கு நம்ம போக மாட்டோம். புதுசாக தான் நல்லா படைக்குவான்.
அந்த சொர்க்கம் நரகம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் நல்லா படைக்கும். ரெண்டாவது தடவை படைக்கிறது இன்னுஹுவ யுபுதியு யுஈத், அவன் தான் முதல்ல படைப்பான், ரெண்டாவது ஒருக்காவும் படைப்பான், அழிச்சு விட்டு படைப்பான் அப்படின்னு சொல்லி பல இடங்கள் அல்ல நான் சொன்ன வாசி காட்டின எல்லா வசனங்கள்லையும் இருக்குது. அதே மாதிரி அந்த சொர்க்கத்தை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது ஓ சாரி ஓயிலா மகபிரத்து மிரப்பிக்கும், உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பை நோக்கி விரைந்து வாருங்கள். ஓ ஜன்னத்தின், சொர்க்கத்துக்கு நோக்கி விரைந்து வாருங்கள். சொர்க்கம்ங்கிறது என்ன தெரியுமா? அருளுக சமாவாத்து உள்ளது, அதனுடைய பரப்பளவு என்பது இந்த வானபூமி எல்லாம் சேர்ந்த அளவுக்குள்ள பெருசு. அப்போ பிரம்மாண்டமான சொர்க்கத்தை பூமியில் படைக்க போகிறான். அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்னா அந்த பூமியை விட பல மடங்கு பெருசு, வானத்தை விட பெருசு அப்படின்னு சொல்லிட்டு 133 வசனத்திலையும் 57 21 வசனத்திலையும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதனால் நம்ம இந்த பூமியில் மகிஷர் வரும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த பூமி கிடையாது. அனைவரும் எழுப்பி விசாலமாக நிப்பாட்டி விசாரிப்பதற்குரிய பிரம்மாண்டமான அந்த மகிஷர் மைதானம் அங்கே தான் ஏற்படுத்தப்படும். அங்கே தான் நீருக்கு மக்கள் தடுமாறும்போது ஹவுலுல் கௌசர் தடாகம் அங்கே தான் ஏற்படுத்தப்படும். ஏற்படுத்தி முடித்த பிறகு சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக வேண்டி சொர்க்கம் நரகத்தை அமைச்சு நரகத்தில் ஒரு பாலம் அமைக்கப்பட்டு அந்த பாலத்தை கடந்து எல்லாமே அந்த பூமியெலாம் நடக்க போகுது. ஆனால் இனிமேல் இந்த பூமி அல்லது வேறு பூமியை மாற்றப்பட்டுரும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த சிரியாவுக்கு பில்டப் கொடுக்கறதுக்குன்னே நிறைய புக்குகள்லாம் ஃபலாயிலு ஷாமுன்னு நூல்கள்லாம் எழுதி குவிச்சிருக்கிறாங்க. ஷாமுக்கு என்ன ஃபலாயில்? அல்லாஹ்வுடைய ரசூல் பிறந்தால் அதுக்கு ஷாமுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். அவங்க அங்கே வசித்தாங்கன்னா அது சிறப்புன்னு சொல்லலாம். அங்கே புனித பள்ளி இருந்தால் அதுக்கு சிறப்புங்கலாம். ஷாமுக்கு என்ன பெரிய சிறப்பு? அது எல்லா பகுதியும் போல் ஒரு பகுதி தானே. ஏதோ சில இடத்துக்கு ரசூலுல்லாஹ் துவா செஞ்சுருப்பாங்கல்ல பரக்கத் செய்வாயாக, அவ்வளவு தானே தவிர இந்த ஷாமு தான் எல்லாத்துக்கும் மேலே உள்ளதுன்னு காட்டுறாங்க. ஆனால் வரலாற்றை தேடி பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப அழிவுக்கு ஆளான ஒரு பகுதினா ஷாமு தான். இவங்க சொல்கிற மாதிரி வரலாறு இல்லை, கதை பில்டப்பில் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஷாம் அளவுக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் சிறிய அளவுக்கு அழிக்கப்பட்ட பகுதி இருக்கா? இல்லை. அப்போ சிறிய அளவுக்கு இன்றைக்கும் குண்டு போட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. சிரியாவில் தான் அவ்வளவு ஒரு அழிவுகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இவங்க பில்டப்பு கொடுக்குறாங்க, அதுதான் எல்லாத்துக்கும் பேசிக்கானதுண்டு. அதுதான் ரொம்ப அழிக்கப்படுற பூமியாக இருக்குது. அந்த வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகம் அழிக்கப்பட்டு நாசமாக்கப்பட்ட பூமின்னு அதுவாக தான் இருக்கும். அதனால் இந்த சிரியா பாலஸ்தீனு பற்றி வரக்கூடிய அம்புட்டுமே பொய்கள், புழுகு முட்டைகள் தான் புழுகி வச்சுருக்கிறாங்க விளைவிக்கணும். ஷாமுடைய இன்னைக்கு தேதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,85,180 சதுர கிலோமீட்டர் தான். அது ஒரு 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் தான் மொத்த பரப்பளவு. அதில் 80 பேர் நிற்க முடியும்னு கால்குலேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 370 கோடி மக்கள் தான் நெருக்கிட்டு நிற்க முடியுமா? நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இதில் எப்படி அவ்வளோ பேர் எழுப்ப முடியும்? இது பத்தாது. அப்போ இது பத்தாது, பூமியே பத்தாது. இருக்கிற பூமியில் பூராத்தை நினச்சி வச்சா கூட 50 கோடி மக்களும் என்ன செய்ய முடியாது? எழுப்பி வைத்து அவங்கள விசாரித்து அதில் சொர்க்க நரகம் அமைக்கிறது அதெல்லாம் பத்தாது. அல்லாஹ் ஏற்படுத்த பிரம்மாண்டமான சொர்க்கத்துக்கு அல்லாஹ் ஒரு ஆர்டர் பண்ணுவோம் உண்டாயிரும். அந்த ஒரு விஷயத்திற்கு போதுமானதாக இந்த பூமி அல்லாஹ் தரல. எதை இப்போ நம்ம வாழ்வதற்கு தகுந்த அளவுக்கு இது போதுமானதாக இருக்கே தவிர அதுக்கு பிறகு வரக்கூடிய பிரம்மாண்டமான அந்த சொர்க்க வாழ்க்கைக்கு ஏற்றதாக இந்த பூமி பத்தாது, வேறு தான் மாற்றப்படும்ங்கிறது விளங்கிக்கிற போது இது ஒரு பொய் என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அறிஞ்சு கொள்ளலாம். மேலப்பாளையத்தை சேர்ந்த ஹுசைன் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, ஒரு பெண்ணின் பெற்றோர் தனது மகளுக்கு திருமண வரன் பார்க்கும் பொழுது 2 நல்ல வரன்கள் வருகிறது. 2ம் நல்ல வரனாக இருக்கும் நிலையில் சீட்டு குலுக்கி பார்த்து அதில் ஒரு வரனை தேர்வு செய்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக சீட்டு குலுக்கி போட்டு யூனுஸ் நபி கப்பலில் இருந்து வெளியேற்றப்பட்ட வரலாறை ஆதாரமாக எடுத்து வைத்து பேசுகிறார்கள். இது சரியா? மேலும் கப்பலில் இருந்தவர்கள் சீட்டு குலுக்கி போட்டதன் நோக்கம் தவறு செய்த நபரை தீர்மானித்து வெளியேற்றுவதற்கா அல்லது கப்பலில் அதிகமான நபர்கள் இருந்ததால் நபரை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலா என்பதை விளக்கவும் கேட்குறாங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு 2 மாப்பிள்ளை பார்க்குறாங்க, 2 பேருமே தகுதியான ஆளாக இருக்கிறாங்க. யாரை தேர்ந்தெடுத்து என்பதில் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அதுக்காக வேண்டி ஒரு சீட்டு குலுக்கி போட்டு எந்த மாப்பிள்ளை பேர் வருதோ அந்த மாப்பிள்ளையை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க. இந்த சீட்டு குலுக்கி போட்டு எடுப்பது சரியான்னு கேட்குறாங்க. சீட்டு குலுக்கி போடுவது என்பதில் சரியானதும் இருக்கிறது, ஷிர்கானதும் இருக்கிறது. சில சீட்டு குலுக்கி போடுதல் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற ஒரு ஜோசியம் பார்க்குற மாதிரி குறி பார்க்குற மாதிரி உள்ள விஷயத்தில் அடங்கிறோம். சில சீட்டு குலுக்கி போடுவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாகவும் இருக்கிறது.
எதுக்கு சீட்டு குலுக்கி போடலாம் என்று சொன்னால் இருவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான். போட்டி இருந்தால் மட்டும்தான். அதாவது எதில் நான் என் விஷயமாக முடிவெடுப்பதற்கு நான் சீட்டு குலுக்கி போடக்கூடாது. சீட்டு குலுக்கி போட்டு இதான் அல்லாவுடைய முடிவு தான் நம்ம நினைக்கிற மாதிரி அப்படி செய்கிறாங்க. இவன் செய்ய போகிற ஒரு காரியம் அதில் யாரும் கிளைம் பண்ண போகிறதில்ல. நீ தான் முடிவெடுக்க போகிற. நீ முடிவெடுக்க போகிறதுக்கு சீட்டை கொடுத்து போட்டோம்னா இது அல்லாஹ் நமக்கு இது கரெக்டானது தர்றான்னு நினைக்கிறான். அப்படி திருவுளச்சீட்டுன்னு அது சொல்லுவாங்க. திருவுளச்சீட்டு போட்டு பார்க்குறது. அந்த சீட்டை எடுத்து பார்த்துட்டு என்ன செய்கிறது, அல்லாவுடைய உத்தரவு வந்துருச்சு, இது அல்லாவுடைய கட்டளையை கண்டுபிடிக்கிறதுக்குங்கிற அடிப்படையில் சீட்டு குலுக்கி போடுறாங்க. சீட்டு அதுக்கு போடக்கூடாது. சீட்டு எதுக்கு போடலாம்னு கேட்டால், ஒரு விஷயத்துக்கு 2 பேர் 2ஓ 10 பேரோ ஒரு போட்டிக்கு வர்றாங்க. போட்டிக்கு வரும்போது எல்லாம் சமமான மார்க் வாங்கிட்டாங்க. எல்லா குவாலிஃபிகேஷன் எடுத்தாலும் கரெக்டாக இருக்கிறது. ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. நமக்கு தேவை ஒரு ஆள் தான் தேவை. ஒரு 10 பேர் இன்டர்வியூ கூப்பிட்டீங்க. 10 பேரும் சமமான தரத்தில் இருக்கிறார்கள். தரத்தில் வித்தியாசம் இருந்தால் அதை வச்சு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துடலாம். சமமான தரத்தில் இருந்தார்கள்னு சொன்னால் இப்போ நான் யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கும்போது யாரை தேர்ந்தெடுத்தாலும் 9 பேர் சண்டைக்கு வருவான். 10 பேரில் அவன் கிளைம் பண்ணுவான்ல, ஒரு ஆள் உன்னைய தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்னையே நான் அதே மாதிரி தானே வாங்கியிருக்கேன்னு கேட்பான்ல. அப்போ 2 பேருக்கு மத்தியில், 2ன்னா 2க்கு மேற்பட்டவர், 1க்கு மேற்பட்டவர்களுக்கு மத்தியில் ப்ராப்ளம் வருங்கிற இடத்துல தான் அந்த ப்ராப்ளத்தை தவிர்ப்பதற்காக வேண்டியிருந்தாப்பா எங்களுக்கு சமமாக தான் நீங்கள் இருக்கிறீங்க, எது வருதோ அதை முடிவெடுத்துரும், மற்றவங்க ஒத்துக்கிட்டு போயிருங்க, யார் பேர் வருதோ அவங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துருவோம், மீதி உள்ள ஆளுக்கு அந்த பிரச்சனையை கிளப்பாதீங்க. இந்த மாதிரி 1க்கு மேற்பட்டவர்களுக்கு உள்ள பிரச்சனைக்கு வந்தால் தான் சீட்டு குலுக்கி போட்டு சமமாக இருந்தால். சமம் இல்லாமல் இருந்தால் சீட்டை கொடுக்கக்கூடாது. அந்த தகுதியிலே வந்துடுவாங்க. இவன் தான் 99 மார்க்குமே, இவன் 98 மார்க்கு, அதனால் 99 நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 98காரன் சண்டைக்கு வரமாட்டான். ஏன்னா தக்க காரணத்தோடு அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. தக்க காரணம் இல்லாமல் முடிவு எடுக்கும் பொழுது தான் அவனுக்கு ஒரு மன வருத்தம் வரும். மன வருத்தம் இல்லாமல் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவதாக இருந்தால் அதுக்கு உரிய ஒரே வழி என்னன்னு கேட்டால் சீட்டு குலுக்கி போடுறது தான். அப்போ உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹ் அதை சொல்கிறாங்க. சீட்டு குலுக்கிறது அனுமதிக்கிறதெல்லாம் அனுமதித்த சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். அதாவது ஒருத்தனை தேர்ந்தெடுத்தால் இன்னொருத்தன் வருத்தப்படுவான், ஒருத்தனை தேர்ந்தெடுத்தால் இன்னொருத்தர் கோவம் வரும். ஆனால் தேர்ந்தெடுப்பதில் எல்லாம் சமமாக வேறு இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு நேரத்தில் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காகத்தான், அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காகத்தான் அந்த சீட்டு குலுக்கி போடுறது என்பது வருகிறது. உதாரணமாக இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முதல் சஃப்புக்கு தனி சிறப்பு இருக்குது. தொழுகையில் வரிசை நிற்கிறாங்கல்ல, அதில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா முதல் சஃப்புக்கு சிறப்பு இருக்குது. எந்தளவு சிறப்பு இருக்குன்னு கேட்டால், அதாவது வர்றாங்க ஒரு 500 பேர் வந்துட்டாங்க. ஒரு முதல் சஃப்பில் ஒரு 25 பேர் தான் நிற்கலாம். ஒரு சஃப்பில் அவ்வளோதான் நிற்க முடியும். ஒரு 200 பேர் வந்துட்டாங்க. 200 முதல் சஃப்பு யார், நீ யார், நானா நீ நான்னு சண்டை வருது. நான் தாண்டா முதல் சஃப்பில் நிற்பேன்ட்டு 200 பேரும் முண்டி அடிச்சுட்டு வர்றான். 200 பேரை ஒரு சஃப்பில் நிப்பாட்ட முடியுமா? நிப்பாட்ட முடியாது. 25 பேர் தான் முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், சீட்டு குலுக்கி போட்டுருந்தாப்பா 200 வந்திருக்கிறீங்க, முதல் சஃப்பு நீங்கள் வேணும், எல்லோரும் கிளைம் பண்ணுறீங்க, அதில் எல்லாருக்கும் அந்த தகுதி இருக்குது, முந்தி எல்லாருக்கும் தகுதி இருக்குது. அதனால் என்ன செய்வோம்னு கேட்டால், ஒரு 25 பேரை சீட்டு குலுக்கி போட்டு எடுப்போம், அவங்க மட்டும் முதல் சஃப்புக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்துக்கிறலாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, லவ் யாலமுன் நாசு மாஃபின் நிதாய், பாங்கு சொல்வதில் உள்ள அந்த சிறப்பை மக்கள் அறிவார்களே ஆனால், ஓ சஃபில் அவ்வளி, முதல் சஃப்பில் இருப்பதனுடைய சிறப்பை மக்கள் அறிவார்களே ஆனால், சும்மலம் எஜிது இல்லா எஸ்தஹிம் அலைஹி, அதுக்கு சீட்டு கொடுக்கினாலே தவிர அதை தேர்வு செய்ய முடியாது என்ற நிலையை அடைவார்களே ஆனால், லஸ்தகமோ சீட்டு குலுக்கி போட்டே அவங்க என்ன முடிவெடுத்துருவார்கள், அப்படியே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதாவது பாங்கு சொல்கிறது இருக்குது. 3 பேர் வந்துட்டாங்க. 3 பேரும் பாங்கு சொல்ல தகுதியாக இருக்கிறாங்க. நான் தான் சொல்லுவேன், நான் தான் சொல்லுவேன், நான் தான் சொல்லுவேங்கிறாங்க. எதனால்? அதுக்கு உன்னுடைய சிறப்புக்காக வேண்டி. பாங்கு சொல்வதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது, அதை நான் தான் அடைவேங்கிறாங்க. இவர் கொஞ்சம் நல்ல ராகமாக சொல்லுவார், இவர் நல்லா உச்சரிப்பாக இருக்கும்னு சொன்னால் அப்படி காரணம் வச்சு தேர்ந்தெடுத்துக்கலாம். சமமாக இருக்கிறாங்க. 3 பேரும் என்ன செய்கிறாங்க, பாங்குக்கு போட்டி போடுற 3 பேருமே சமமாக இருக்கிறாங்க. அப்படி வந்தால் மனங்கோணாமல் 2 பேரை ஒதுங்க வைப்பதற்கு வழி என்ன? சீட்டு தான். சீட்டு குலுக்கி போட்டால் 3 பேர் வர்றீங்க, நான் யாரை தேர்ந்தெடுக்க எனக்கு தெரியலை, எல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்கிறீங்க, நான் யாரையா தேர்ந்தெடுத்தால் நீங்கள் யார் நோக்கம் கற்பிப்பீங்க, மனசு ஏற்றுக்கிறாது. அதனால் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் 3 பேர் போகிறோம் எழுதி போடுவோம், ஒரு சீட்டை எடுப்போம், யார் பேர் வருது அவர் பாங்க சொல்லட்டும், அப்படி தீர்த்துக்கிறலாங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இது புகாரில்
15வது ஹதீஸில் இது எதுக்கு வர்றாங்க? வாங்க சொல்ல நான் நீண்டு போட்டி போடும்போது தான். அதே மாதிரி முதல் சஃபுக்கு நான் நீண்டு போட்டி போடும் பொழுது தான் அந்த எல்லாரும் போட்டி போட்டாருங்கன்னா ஒரு முடிவு ஒன்று எடுத்தாகணும்ல, அது மனம் கோணாமல் எடுக்கணும்ல, முடிவும் எடுக்கவும் செய்யணும். அது எல்லாருடைய மனமும் கோணாமல் இது கரெக்டாக தான் இதை செய்கிறாங்க அப்படின்னு எடுப்பதாக இருந்தால் அதுக்குரிய வழி என்ன? சீட்டு குலுக்கி போடுறது. இதுக்கு எடுக்கலாம். ஏன்னா 2 பேருடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூருக்கு போகிறாங்கன்னு வைங்க. வெளியூருக்கு போகும்போது அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி ஒரு மனைவியை எல்லாத்தையும் அழைச்சிட்டு போக முடியாது. ஒரு மனைவி அழைச்சிக்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க, கவனிச்சுக்கொள்ள, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மனைவி என்ன செய்வாங்க? பிரயாணத்தில் அழைச்சிக்கிட்டு போவாங்க. அது எந்த மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னு கேட்டால் எல்லோரும் மனைவியும் கூப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் மதீனாவுக்கு மக்காவுக்கு போகிறேன், அல்லது இன்றைக்கி தபுவுக்கு போகிறேன், கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகணும், உங்கள் எல்லார் பேரையும் சீட்டில் எழுதி போடுறேன், யார் பேர் வருதோ அவங்கள நான் கூட்டிகிட்டு போகிறேன்றாங்க ரசூல்லா. அப்படி தான் முடிவு எடுப்பாங்களாம். இது என்னது? இது இல்லாட்டி யாரை கூட்டிகிட்டு போனாலும் மற்ற மனைவிமார்கள் கோவப்படுவாங்கள்ல. அது எப்படிங்க என்னை விட்டுட்டு அவள் தேர்ந்தெடுப்பது? எல்லோரும் மனைவியாக இருக்கிறாங்க. மனைவிங்கிற முறையில் சமமாக நடத்தணும். சமமாக நடத்துகிற இடத்துல எல்லோரும் இருக்கும் பொழுது ஒரு ஆளை தேர்வு செய்வதாக இருந்தால் ரீசன் இருக்கணும்ல. ரீசன் இல்லை. அப்போ ரீசன் இல்லைன்னா என்ன செய்கிறது? ரீசன் இல்லாத விஷயத்துக்கு சீட்டு தான் வழி. அப்போ இந்த சீட்டு மூலமாக வரும்போது நம்ம ரசூல்லா நம்மளை பர்பஸாக நம்மளை புறக்கணிக்கலை. ரசூல்லா பர்பஸாக ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கலை. அவங்களுக்கு எல்லோரும் நம்ம சமமாக தான் பார்த்துருக்குறாங்க. சீட்டு குலுக்கி போடுறதுல எது வருதோ நம்ம எல்லோரும் ஒத்துக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா மனைவியரும் அந்த பஞ்சாயத்திலேருந்து விலகி கொள்வார்கள். அதில் மன வருத்தம் இல்லாமல், எந்த மன வருத்தம் வராது. அப்போ ரசூல்லா எந்த ஒரு பிரயாணத்துக்கு போனாலும் இதை அராத யஹ்ருஜ சஃபரன், ஒரு சஃபரில் ஒரு பிரயாணத்துக்கு புறப்பட்ட நாடுனார்களேயானால் அக்ராபைன் அஸ்வாஜிஹி, மனைவிமார்களுக்கு மத்தியில் சீட்டு குலுக்கி போடுவார்கள். இது புகாரியில் நிறைய இடத்துல வருது. புகாரில் 2661வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ இது எதுக்கு சீட்டு கொடுக்குறாங்க? 2 பேருக்கு அதிக 2க்கு மேற்பட்டவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கணும். எல்லாருமே அதுக்கு உரிமை கொண்டாடணும். யாரையும் முன்னுரிமை கொடுத்து தேர்ந்தெடுக்க முடியாத சமநிலையில் அவங்க இருக்க வேண்டும். அப்படியான இஷ்யூவை சால்வ் பண்ணுவதற்காக வேண்டி இந்த வழிமுறை மார்க்கத்தில் உள்ளது. இதுக்கு நீங்கள் சீட்டு குலுக்கி போடலாம். வழக்கு வருது, ஒரு கேஸ் வருது. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க சத்தியம் பண்ணுங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. சத்தியம் பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க? நான் பண்ணுறேன்னு முன்னெடிக்க. அப்படிலாம் பண்ண முடியாது. சத்தியம் பண்ணுறதுங்கிறது எல்லோரும் போட்டிங்கன்னா சீட்டு குலுக்கி தான் போடணும். அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா அர்ல் அலா கௌமின் அல் யமீன, இதுவும் புகாரில் 2674வது ஹதீஸில் வருகிறது. அர்ல் அலா கௌமின் அல் யமீன, ஒரு சமுதாயத்தை சத்தியம் செய்யுமாறு ரசூலுல்லாஹ் கேட்டுக்கொண்டார்கள். ஃபஸ்ரவு, எல்லாரும் விரைந்து வர்றாங்க. நான் செய்கிறேன்னு வர்றாங்க. சத்தியம் செய்கிறதுக்கு நான் வர்றேன்னு வர்றாங்க. அமர யுஸ்ஹம பைனஹும் ஃபில் யமீனி, அந்த சத்தியம் பண்ணுவதில் யாருக்கு அந்த பங்கை கொடுப்பது என்பதற்காக வேண்டி அதை சீட்டு கொடுக்க ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள். அப்போ இந்த 10 பேர் இருக்கா, 10 பேரையும் சொல்லு, இப்போ ஒன்று எடுக்கணும், நீ சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த சத்தியம் யாரை பண்ண வைக்கிறதுங்கிறதுக்கு போட்டி போட்டார்கள். அப்போ பலரும் போட்டி போடும்போது ஒருவரை முன்னுரிமை கொடுத்து தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு நிலவரம் இருக்கும் என்று சொன்னால் அப்போ அந்த சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கிறதுங்கிறது மார்க்கத்தில் உள்ளது தான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து பண்ணி மதீனாவுக்கு வந்த பிறகு அவங்களோட நிறைய சஹாபாக்கள் வந்திருந்தாங்க. வந்தவங்களை என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு மக்காவாசியோட ஒரு மதீனாவாசியை ஜாயிண்ட் பண்ணுறாங்கல்ல. மக்காவிலேருந்து ஹிஜ்ரத்து பண்ணி வந்த ஒருத்தரை, உள்ளூர் வாசியான ஒருத்தரை கூப்பிட்டு நீ இவரை ஏற்றுக்க, நீ இவரை ஏற்றுக்க, நீ அவரை ஏற்றுக்கன்ற ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறாங்க. அப்படி ஏற்படுத்தும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதில் ஒரு நுணுக்கத்தை கையாளுறாங்க. என்ன கையாளுறாங்கன்னு கேட்டால், இப்போ மதீனாவாசி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே மதீனாவாசின்ல எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் வசதி பொருளாதாரத்தில் சமமாக இருப்பாங்க, சமமாக இருக்க மாட்டாங்கல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு ஆள் வர்றாரு, அவரை பணக்கார வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னு வைங்க. அவர் நினைப்பார், வேண்டிய ஆளை பார்த்து பணக்கார வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இன்னொரு ஆளை ஒரு ஏழை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னு வைங்க, நீ இவரை ஏற்றுக்கண்டு. அவரே சாப்பாட்டு கஷ்டப்படுறவராரு, அவரோட இவர் ஜாயின் பண்ணி விட்டா இவரும் சேர்ந்து போய் கஷ்டப்பட போகிறாரு. அப்போ என்ன பேசுவாங்க? இவர் பிடிக்கல, அவர் பாருமா, அவருக்கு மட்டும் ஏழையை அனுப்பி விட்டாங்க சொல்லுவாங்கள்ல. யார் யாருன்னு பிரிக்கும் பொழுது அந்த செல்வந்தர்கள், நல்ல வசதியான வீடுகள் கிடைத்தவர்கள் வேண்டப்பட்டவர்கள் என்ற மாதிரி சித்தரித்து அது ஒரு உள்நோக்கம் கற்பிச்சிருவாங்கன்ற ஒரு நிலைமை இருக்கும். அப்படி ஏற்படும் என்று ரசூலுல்லாஹ் விளங்கி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சீட்டு குலுக்கிடுவாங்க. என்ன சீட்டு குலுக்கிடுவாங்க? முஹாஜிர்கள்லாம் ஒரு சீட்டில் எழுதி போட்டுருவாங்க.
அன்சாரிகர் பேரெல்லாம் ஒரு சீட்டு எழுதி போட்டுருவாங்க. இப்போ இதில் ஒரு சீட் எடுப்பாங்க, இதில் ஒரு சீட் எடுப்பாங்க. ரெண்டையும் பார்த்துருந்தா உனக்கு இந்த ஆள் தான் கூட்டிகிட்டு போ. அந்த எப்படி எல்லாம் ரசூல்லா பிரித்தாங்க. மக்காவிலேருந்து வந்த ஒரு ஆளை வந்து மக்காவிலேருந்து ஒரு 50 பேர் வந்தாங்கன்னு வைங்களேன். மதீனாவிலேருந்து உள்ளவங்க ஒரு 50 பேர் நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு வர்றாங்க. ஏற்றுக்கிற 50 பேரையும் ஒரு பெட்டியில் எழுதி போடணும். ஹிஜ்ரத்து பண்ணி வந்தவங்கள ஒரு பெட்டியில் எழுதி போடணும். எழுதி போட்டு அதில் ஒரு சீட்டு இதில் ஒரு சீட்டு ரெண்டையும் பார்க்கணும். இவர் இஸ்மாயிலுக்கு முஸ்தபா கூட்டிகிட்டு போ. இதில் ஏழை பணக்காரன் வேண்டாதவன் அது வருமா? இதில் எந்த விமர்சனமும் வராது. அப்போ முஹாஜிர்களை அன்சாரிகளுக்கு பங்கிட்டு கொடுக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் எந்த வழிமுறையை கையாண்டாங்கன்னு கேட்டால் வந்து அந்த சீட்டுக்குலுக்கி போட்டு முடிவு எடுத்தாங்க. அந்த உம்முல் அலாங்கிற ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சீட்டுக்குலுக்கி போடும் பொழுது எங்களுக்கு வந்து உஸ்மான் இப்னு மலூன் என்பவர் கிடைத்தார். இவங்க வந்து உம்முல் அலாங்கிறவங்க மதீனாக்காரங்க. அந்த அம்மா உஸ்மான் இப்னு மலூனுங்கிறவர் ரொம்ப ஆரம்ப காலத்தில் பெரிய தியாகி, பெரிய சஹாபி. அவர் சின்ன அந்த இயற்கையில் மரணிச்சிட்டார் ஆரம்ப காலத்திலே. அதனால் அவருக்கு பெரிய வரலாற்றில் பெரிய சிறப்பு இல்லாமல் போயிடுச்சு. மக்காவில் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமான பட்டியலில் இவர் வந்திருப்பார். அப்படியான ஒரு ஆள் யார்? உஸ்மான் இப்னு மலூன் என்பவர் மேலே ரசூலுல்லாஹ் ரொம்ப பிரியம் வச்சுருந்தாங்க. அந்த உஸ்மான் இப்னு மலூனை வந்து யாருக்கு கிடைக்கிறாருன்னு கேட்டால் இந்த உம்முல் அலாங்கிற ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, சீட்டுக்குலுக்கி போடும்போது எங்கள் குடும்பத்துக்கு உள்ள சீட்டில் வந்து இவர் பேர் வந்துருச்சு, எங்கள் வீட்டு நான் தங்கியிருந்தார் அப்படி இப்படின்னு அவருடைய சிறப்புகளை அவர் இறந்து போன பிறகு என்ன செய்வாங்க அது சொல்லி காட்டுறாங்க. இது புகாரில் 1243 இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் ஏன் இந்த வழிமுறையை கையாண்டாங்கன்னா, அது ஒரு ஆளுக்கு ஒரு ஆளை ஒதுக்கும் பொழுது ஒரு சமமான இதாக இருக்காது இல்லையா? எல்லாருக்கும் 100 ரூபா கொடுக்குறாருந்தா சீட்டு கொடுக்க தேவையில்லை. ஒரு கவரில் 100 ரூபா, ஒரு கவரில் 500 ரூபா, ஒரு கவரில் 300 அப்படி இருக்குது. அல்லது அந்த பொருள்களை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு 10 பொருள் இருக்குது, 10 பேர் கொடுக்கணும். அந்த 10 பொருளும் சமநிலையில் உள்ளதாக இருந்தால் எதை வேணாலும் எது கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிடுவாங்க. 10 பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொருள் 1000 ரூபா பொருளாக இருக்குது, ஒரு பொருள் 500 ரூபா பொருளாக இருக்குது, ஒரு பொருள் 5000 ரூபா பொருளாக இருக்குது. அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது வேண்டிய ஆளுக்கு 10,000 ரூபா பொருளை கொடுத்துட்டாங்க, வேண்டாத ஆளுக்கு 500 ரூபாய்க்கு தந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல. அப்போ என்ன செய்யணும்? சீட்டுக்குலுக்கி போட்டுற வேண்டியதான். இந்த 10 பொருளுக்கு பேரையும் போட வேண்டியது, 10 ஆளுக்கு பேரையும் போட வேண்டியது, இதில் ஒன்று அதில் ஒன்று எடுக்க வேண்டியது. இந்தா உனக்கு தான் இந்த மாதிரி செய்யலாமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் செஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிறது இந்த ஒரு ஹதீஸில் இருந்து நம்ம விளைவிக்கிறோம். அப்போ இது வந்து இந்த சீட்டுக்குலுக்கி போடுதல் இதில் தான் உள்ளது. அதே நேரத்தில் நான் எடுக்கிற ஒரு முடிவு, நான் என்ன செய்ய போகிறேன், அதாவது வெள்ளிக்கிழமை பிரயாணம் பண்ணுவதா சனிக்கிழமை பிரயாணம் பண்ணுவதான்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் வருது. ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் போயிடணுமே தவிர சீட்டுக்குலுக்கி போட்டு வெள்ளின்னு எடுத்து இது எதுக்கு சீட்டுக்குலுக்கி போட்டிய? யார் உங்களுடைய தாவாவுக்கு வர்றா? யார் உங்கள்கிட்ட போட்டிக்கு வர்றா? நீங்கள் ஒரு ஆள் தானே இருக்கிறீங்க, சிங்கிள் ஆள் மேட்ரு தானே. நீங்கள் வெள்ளிக்கிழமைனாலும் வெள்ளிக்கிழமை போங்க, சனிக்கிழமைனாலும் சனிக்கிழமை போங்க. ஆனால் நீங்கள் வெள்ளி போகிறதா சனிக்க போகிறதா என்பதை ஒரு சீட்டில் முடிவெடுக்க வந்தீங்கன்னு சொன்னால் அந்த சீட்டு என்னமோ கடவுள் அல்லாவே உங்களுக்கு வந்து வகையில் அறிவித்த மாதிரி அர்த்தம் அதில் வந்துடுது. அல்லாஹ் வந்து வெள்ளிக்கிழமை போக சொல்லிட்டான். இதுதான் ஜோசியம், இதுதான் குறி பார்க்குற ஒரு விஷயங்கிறதுல அடங்கிறது. அப்போ நீங்கள் உங்கள் விஷயத்துக்கு முடிவெடுப்பதாக இருந்தால் சீட்டெலாம் போடக்கூடாது. சீட்டு போட்டால் என்னவாயிருது? அதுக்கு அர்த்தம் வேறு மற்றதில் முடிவெடுத்தோன்னா ஒரு கிளை மண்ண ஒருத்தன் இருக்கிறான், இன்னொரு பார்ட்டி எதிர்பார்ட்டியும் அதுக்கு போட்டிக்கு இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அவன் மனம் கோணாமல் அதுக்கு தீர்வு காண்பதற்கு தான் சீட்டு. அது இல்லாமல் நீங்கள் உங்கள் விஷயத்துக்கு முடிவெடுப்பதற்கு சீட்டு போடக்கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம் ஆகிடுது? எதுக்கு சீட்டு போடுறாங்க? பிற மதத்தில் எதுக்கு தெருவில் சீட்டுன்னு போடுவாங்க, போட்டு என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. எடுத்தால் வந்து அதுக்கு என்ன அர்த்தமாது? கடவுள் இதை சொல்லிட்டாரு அர்த்தம். வடக்க போ தெற்க போன்னு எழுதி 4 சீட்டை போட்டுருவாங்க, எடுப்பாங்க. வடக்கன்னு வந்துடும், கடவுள் வடக்க போ சொல்லிட்டாரு. அப்போ இந்த சீட்டு மூலமாக வரக்கூடிய அந்த முடிவு வந்து இறைவனின் உத்தரவு என்ற மாதிரி வகி மாதிரியான ஒரு அர்த்தத்தில் வந்து பிற சமய மக்களும் பயன்படுத்துகிறார்கள். நம்ம அப்படி பயன்படுத்தினாலும் அதுக்கு அர்த்தம் தானே. நீ என்னத்துக்கு சீட்டுக்குலுக்கி போட்டு ஒரு கிழமையை முடிவு பண்ணுற? உனக்கு வெள்ளிக்கிழமை வசதினா சனி ஏதாவது ஒன்று தேர்ந்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தானே. அப்போ இது எதில் வரும்னு கேட்டால் அம்புகள் மூலம் குறிபார்த்தன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஒரு அம்பத்திக்கு என்ன செய்வாங்க, எடுப்பாங்க, அதில் என்ன எழுதியிருக்கோ அதான் தீர்வுன்னு சொல்லி முடிவு எடுத்துக்கிடுவாங்க. அது ஜோசியத்துக்காக செய்வது, குறிபார்ப்பதற்காக செய்வது, அது மார்க்கத்தில் தெளிவாக தடுக்கப்பட்டிருக்கு. 5:3 வசனத்திலையும் 5:90 வசனத்திலையும் அம்புகள் மூலம் குறிபார்ப்பது என்பது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ அது ஒரு ஹராமான விஷயத்தில் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் விஷயமாக தீர்மானம் பண்ணுவதற்கு சீட்டுக்குலுக்கி போடக்கூடாது. உங்கள் விஷயமாக தீர்மானம் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழி இருக்குது? இதை செய்கிறதா அதை செய்கிறதா உங்களுக்கு குழப்பம் வருது. அப்போ என்ன செய்யணும்?
இஸ்திகாரான்னு ஒரு ஒரு தொழுகை இருக்குது, இரவில் தொழுகக்கூடிய தொழுகை. அந்த தொழுகையில் என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு 2 ரக்காத் தொழுவணும். அதுக்கு ஒரு துவா செஞ்சுருக்க சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த துவா வந்து 1162 புகாரி அதில் இருக்க முடியும், மனப்பாடம் பண்ணிக்கிறேங்க. புகாரி 1162 ஹதீஸில் அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக்க பில்மிக்கேன்னு அந்த துவா இருக்கும். அல்லது நம்முடைய துவாக்களின் தொகுப்புங்கிற ஒரு புஸ்தகம் போட்டிருக்கோம், ஆன்லைன் பேஜில் இருக்குது, அதில் இந்த துவா இருக்குது. இந்த துவாவை ஓதிவிட்டு என்ன செய்யணும், தொழுது முடிச்சுட்டு இந்த துவா ஓதிட்டு அதில் என்ன அர்த்தம் வரும்னா, அல்ல எனக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றிடத்தில் நல்லதை நான் கேட்குறேன், நீ பார்த்து என்னை நல்லதை செய்யி, நான் எடுக்கிற முடிவு எனக்கு நன்மை தரும் என்றால் அதன் பக்கம் என்னை கொண்டு செல்லு, நான் எடுக்கிற முடிவு வந்து எனக்கு தீமை தரும் என்றால் அதில் என்னை காப்பாற்றி விட்டுரு அப்படின்னு துவா செய்து விட்டு காலையில் எந்திரிச்ச உடனே எந்த முடிவு எடுக்கணும்னு உங்கள் மனசில் தோணுது அதை செய்யுங்க. அல்ல அவங்க வந்து உங்களை அந்த பக்கம் உங்களை கொண்டு போயிடுவான். இந்த துவா செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், உங்களை சரியான ஒரு முடிவை நோக்கி தள்ளிடுவான். அப்படி ஒரு வழிமுறை இஸ்திகாரா மூலம் மட்டும் நீங்கள் முடிவு எடுக்கலாம். நீங்கள் சொல்கிற இந்த மாப்பிள்ளை விஷயம் இருக்குல்ல, அதில் 2 விஷயம் இருக்குது. நீங்கள் உங்களுக்குள்ள 2 மாப்பிள்ளை இருக்கிறாங்க, இந்த 2ல் யாரை தேர்ந்தெடுக்கிறது யார் விஷயம், உங்கள் விஷயம் தானே. அது யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்க முடியாது. சீட்டு குலுக்கி போட்டு நீங்கள் எடுக்கிறது வந்து அப்போ இதுதான் இறைவன் முடிவுங்கிற அர்த்தம் வருதுல்ல. 2 மாப்பிள்ளையில் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து ஒன்றுக்காக நீங்கள் சீட்டு குலுக்கி போட்டிங்க என்று சொன்னால் அது என்னவாகுது, இவர் தான் கரெக்டானதுன்னு அல்லாஹ் காட்டிட்டான்னு அர்த்தமாகுது. அல்லாஹ் அப்படி காட்ட அந்த ஒரு வழிமுறை எல்லாம் காட்டி தரமாட்டான். நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஒன்று தப்பாக கூட இருக்கலாம், சீட்டில் வரக்கூடிய தப்பாக கூட இருக்கலாம். அதனால் அந்த அர்த்தம் வர்றதுனால சீட்டு குலுக்கி போடக்கூடாது. அதே நேரத்தில் இன்னொரு கட்டத்தில் சீட்டு குலுக்கி போடலாம். என்னென்னு கேட்டால் அந்த 2 மாப்பிள்ளையும் உங்களுக்கு வேண்டிய ஆளாக இருக்கிறாங்க, 2 பேரும் எனக்கு தான் நிற்கிறாங்க, அவங்க கிளைம் பண்ணுறான். இப்போ எதுக்கு அவரை விட்டு என்னை தேர்ந்தெடுக்கிற, என்னை விட்டு அவரை தேர்ந்தெடுக்கிற அப்படின்னு கேட்டான்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே பஞ்சாயத்து வரக்கூடாது. அந்தப்போ எங்களுக்கு 2 பேரும் சமந்தான், சீட்டு குலுக்கி போடுறோம், அதில் யார் பேர் வருதோ அவருக்கு நாங்கள் பொண்ணை தர்றோம்னா அது செய்யலாம். ஏன்னா அது எதுக்காக நீங்கள் செய்கிறீங்க, 2 பேரும் வந்துக்கிட்டு நான் தாங்கிறான், ஒருத்தனை ஒதுங்க வைக்கணும், மன வருத்தம் இல்லாமல் ஒருத்தனை ஒதுங்க கொள்வதாக இருந்தாங்க. வாப்பா 2 பேரும் கேட்குறீங்க, எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, 2 பேரும் நாங்கள் ஒரு ஆளாக தேர்ந்தெடுக்க போகிறோம்னு அவர்களையும் ஒரு பார்ட்டியாக வச்சு அந்த பார்ட்டியாக இருக்கிறவங்களுக்கு திருப்திப்படுத்துகிறது தான் சீட்டு. அல்லாஹ்வுடைய நாட்டத்தை அறிவதற்கு இல்லை அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் சீட்டு போட்டாலும் அது கூடும். அவன் கிளைம் பண்ணவே இல்லை, அவங்க கேட்கவும் இல்லை, இவன் கேட்டது அவனுக்கு தெரியாது, அவங்க கேட்டது உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் அப்போ உங்கள் விஷயம் உங்கள் முடிவாயிடுது. உங்கள் முடிவுக்கு சீட்டை போடுறீங்க, உங்கள் முடிவுக்கு சீட்டு போட்டிங்கன்னா குறி பார்க்குறீங்க, ஜோசியம் பார்க்குறதா ஆயிரும். அதனால் வந்து சீட்டு குலுக்கி போடுதல் என்பதற்கு இன்னொரு பார்ட்டி இருக்க வேண்டும். அதை கிளைம் பண்ணுவதற்கு இன்னொரு 2 பேர் சம்மந்தப்பட்ட 2 இல்லை 2 1000 பேரோ ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் தான் சீட்டு குலுக்கி போட்டு அந்த பஞ்சாயத்து இல்லாமல் மனம் கோணாமல் அந்த முடிவை எடுப்பதற்கு உள்ள ஒரு வழிமுறை. அப்படி இல்லாமல் உங்கள் விஷயத்தை நீங்களே எடுப்பதாக இருந்தால் நீங்களே எடுத்துட வேண்டியதான். அல்லது இஸ்திகாரா தொழுது விட்டு காலையில் நைட்டு தொழுது விட்டு காலையில் ஒரு முடிவு எடுங்க. எந்த முடிவு எடுக்கிறீங்களோ அது நல்ல அல்ல உங்களை கொண்டு போயிடுவான். இதுதான் மார்க்கத்தில் உள்ளது. அதனால் நீங்கள் சீட்டு கொடுக்கறது வந்து 2 வகையும் அந்த மாப்பிள்ளைகளுக்கு கிளைம் பண்ணி தெரிவித்து அவங்க மனம் கோணக்கூடாதுங்கிறதுக்காகத்தாப்பா இதை செய்கிறோம் அப்படிங்கிற வகையில் 2 பேரையும் வச்சு சீட்டு குலுக்கி போட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தன் ஒதுங்கிடுவான், ஒருத்தனுக்கு பொண்ணை கொடுப்பீங்க. அந்த ஒதுங்கினவன் உங்கள் மேலே கோவப்பட மாட்டான், நம்மளை வருத்தப்பட நம்ம மேலே புறக்கணிச்சிட்டாங்கன்னு நினைக்க மாட்டான். அதுக்காக மட்டும் நீங்கள் செய்யலாம். அது தெரியவே செய்யாது. இவன் பொண்ணு கேட்டது அவனுக்கு தெரியாது, அவன் பொண்ணு கேட்ட இவனுக்கு தெரியாதுன்னு நீங்கள் தெரிவிக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் தான் எடுக்க போகிறீங்களா, இதுக்கு என் சீட்டு நீங்களா ஒரு இது பண்ணி செய்யுங்க. இஸ்திகாரா தொழுது விட்டு எல்லாம் எந்த மாப்பிள்ளையும் நீங்கள் மனசில் நீங்கள் போடுறீ அதன்படி நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி இஸ்திகாரா தொழுது விட்டு அந்த துவா செஞ்சுட்டு அதை செஞ்சுக்கிறலாம். அபு ஜஸ்னா ஐயம்பேட்டை அவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னு கேட்டால் கேஎல்னா கோலாலம்பூர்லேருந்து கேட்குறாரு. மலேசியாவில் ரமலான் மாதத்தில் கியாமுல் லைல் தொழுகையின் போது லைட்டை ஆஃப் செய்துவிட்டு தொழுகை நடத்துகிறார்கள். காரணம் கேட்டால் கவனத்துடன் தொழுவதற்காக இந்த ஏற்பாடு என சொல்கிறார்கள். இது போன்று தொழலாமா? அபுஜஸ் நான் என்ன செய்கிறாங்கன்னா, ரமலான் மாதத்தில் வந்து எல்லாம் நின்று இருட்டில் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க, இருட்டாக போயிடுமா, இருட்டில் தான் இரவு தொழுகை தொழுவாங்களாம். அப்படி எதுக்காக நீங்கள் தொழுகிறேன்னு கேட்டால் அதில் வந்து ஒரு இரையச்சம் அதிகமாக ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறோம்னு சொல்கிறாங்க. இது சரியான்னு கேட்குறாரு. முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், வெளிச்சத்தில் நம்ம தொழுகிறோம்ல அது சரியா என்பது நம்ம ஆதாரம் தேடணும். ரசூலுல்லாஹ் காலத்தில் தொழுத எல்லா தொழுகையும் இருட்டெலாம் தொழுதாங்க. பழகுதா, இரவான பிறகு தொழுத தொழுகையில் இருட்டு தான். பள்ளிவாசல்லாம் விளக்கு கிடையாது, வீடுகளெல்லாம் விளக்கு கிடையாது.
இருட்டில் தான் தொழுகை நடந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வந்து ஃபஜ்ர் தொழுகையில் இருந்து இஷா தொழுகையிலிருந்து எல்லா தொழுகைகளுமே இருட்டில் தான் நடந்ததே தவிர லைட்டு போட்டுக்கொண்டு நடந்தது இல்லை. நீங்கள் லைட்டு போடுறீங்கல்ல, அதுக்கு தான் நீங்கள் கூடுமான்னு கேட்கலாம். எது கேட்க முடியாது? இருட்டில் தொழுவதுக்கு ஆதாரம் கேட்க இயலாது. ஆனால் இறையச்சத்துக்கு நம்ம செய்ய தேவையில்லை. இருட்டில் தொழுவது வந்து தான் ரசூலுல்லாஹ் காலத்து வழிமுறை. லைட்டு வந்து பயங்கரமாக பளிச்சுன்னு போட்டு பிரகாசமாகலாம் போட்டு பள்ளியாசலில் தொழுகிறாங்க. குறைஞ்சபட்சம் லைட்டுடைய அளவையாவது குறைக்கலாம். ஏன்னு கேட்டால், அதாவது ஆயிஷா நாய் என்ன செய்கிறாங்கன்னா, வீட்டில் படுத்து கிடக்கிறாங்க, குறுக்க படுத்து கிடக்கிறாங்க, ஜனாசா மாதிரி. ரசூலுல்லாஹ் அதுக்கு ஏற்ற ஆப்போசிட்டில் தொழுகிறாங்க. தொழுவும்போது சஜிதாவுக்கு போகும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஆயிஷா நாயுடைய காலை வந்து விரல்னால குத்துவாங்க. ஆயிஷா நாயை காலை மடக்கிக்கிடுவாங்க. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சஜிதா செய்வாங்க. சஜிதா செஞ்சு முடித்த உடனே சஜிதா செஞ்சுருப்பாங்கன்னு நினச்சி அவங்க மறுபடியும் காலை நீட்டிக்கிடுவாங்க. இப்படின்னு ஆயிஷா நாயை ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு கேள்வி வருது, எதுக்கு விரல் நாளை போட்டு குத்தணும்? அவங்க சஜிதாவுக்கு வர்றான்னு உங்களுக்கு தெரியதானே தெரியுமா மடக்கிற வேண்டியதானே? விரலால் குத்தின பிறகு எதுக்கு நீங்கள் மடக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஒல் பியூத் யௌமைதன் லை சஃபிஹா மசாபிஹு. எங்கள் வீட்டில் விளக்கெல்லாம் கிடையாதப்பா. அந்த காலத்தில் வீட்டில் விளக்கு கிடையாது. அப்போ இரவு தொழுகை வீட்டில் தொழுத எல்லா இரவு தொழுகைகளுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருட்டெலாம் தொழுதுருக்குறாங்க. வெளிச்சமே கிடையாது. அப்போ யார் இருக்கிறான்னு தெரியாத அளவுக்கு தான் நெஞ்சிருக்கிறாங்க, தொழுதுருக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயம் வந்து புகாரியில் 382வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, ஒரு நாள் வந்து இரவில் எந்திரிச்சு பார்க்குறேன், பக்கத்தில் படுத்திருந்த ரசூலுல்லாஹ்வை காணவில்லை. இப்படி தடவி பார்க்குறாங்களா? தடவி தான் பார்க்குறாங்க, தடவி பார்க்குறேன், காணவில்லை. அப்படி கைகளால் துளாவி கொண்டே வந்தேன். துளாவி கொண்டே வரும் பொழுது அவங்க சஜிதாவில் இருக்கிறாங்க. அந்த பாதம் சஜிதாவில் இருக்கக்கூடிய பாதத்தை வச்சுருப்போம்ல, அந்த பாதம் என் கையில் தட்டுப்பட்டுச்சு. அது வந்து அவங்க ஒரு துவா செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு வருது அந்த ஹதீஸ், முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ இதில் வந்து அப்புறம் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இல்லைன்னா எந்திரிச்சு போய் தொழுகிறாங்க. ஆயிஷா நாய் வந்து எது கையை விட்டு துளாவிக்கிட்டு தேடணும்? இருட்டாக இருக்கிறதுனால ரசூலுல்லாஹ் காணலைன்ற உடனே படுக்கையில் பூரா தேடுறாங்க, காணாம். இப்படி சுற்றிக்கிட்டே வர்றாங்க, நான் கை நோண்டு போகிறாங்க. கொஞ்சம் தள்ளி போய் ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுதுட்டு இருக்கிற அந்த சஜிதாவில் இருக்கும்போது அவங்க பாதத்தில் ஆயிஷா நாயுடைய கை படுது. ஓ, ரசூலுல்லாஹ் இங்கே தான் இருக்காங்க, எங்கேயும் போயிடலன்னு அவங்க நினச்சிக்கிறாங்களாம். அப்போ எதுக்கு அவன் கையினால் துளாவுனாங்க? இருட்டெலாம் தொழுதுருக்குறாங்க. வீட்டில் பூரா எப்போவுமே இருட்டு தான். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதே மாதிரி வந்து இப்போ ஃபஜ்ர் தொழுகை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வந்து இருட்டில் தொழுதுருவாங்க. இருட்டில்னா கிழக்கு வெளுத்துறோம். இந்த கிழக்கில் மட்டும் வானத்தில் வெளிச்சமாக இருக்கும், மற்ற பகுதியெல்லாம் வெளிச்சமாக இருக்காது, இருட்டாகவே இருக்கும். சுபஹ் தொழுகையோட ஆரம்ப நேரம் அப்போ வந்துடுது. அப்போ இருட்டில் ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. அது ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இருட்டில் வந்து தொழுவாங்க. பெண்கள்லாம் தொழுதுட்டு என்ன செய்வாங்க? போயிடுவாங்க. ஆனால் யார் என்று ஒருத்தர் கொடுத்து அறிஞ்சு கொள்ள மாட்டோம். எதனால் அறிய மாட்டோம்னு சொன்னால், மின்னல் கலசி இருட்டின் காரணமாக சுபஹ் தொழுகை வருவாங்க. இந்த பெண்ணுக்கு பக்கத்தில் அந்த பெண்ணு, அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் இந்த பெண்ணு இருப்பாங்க, யாருன்னு தெரியாது. இந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணு யாருன்னு தெரியாது, அந்த பெண்ணுக்கு இந்த பெண்ணு யாருன்னு தெரியாது. ஏன்னு கேட்டால் இருட்டாக இருக்குது. இருட்டின் காரணமாக எங்களுக்கு பக்கத்தில் நின்று தொழுது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ ஃபஜ்ர் தொழுகை நேரத்தில் இருட்டாக தான் இருந்திருக்கு. இருட்டில் தான் தொழுகவும் செஞ்சுருக்கிறாங்க. அருகில் உள்ளவர் அறிய முடியல. அப்போ இருட்டில் தொழுலாமான்னு கேள்வி கேட்கலாமா? இருட்டிலான தொழுதே இருக்கிறாங்க, தொழுகை பூரா இருட்டாக தான் இருந்துச்சு. அதை நம்ம வழங்கிக்கணும். இது வந்து புகாரியில் நிறைய இடத்துல வருது. 867 ஹதீஸ்லையும் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இது அதுலேயும் இருக்கிறது. 872 ஹதீஸ்லையும் இதே விஷயங்கள் இருக்குது. 599வது ஹதீஸ் புகாரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுது முடித்த உடனே தொழுக ஆரம்பிக்கும்போது இருட்டாக இருக்குமா, யாரையும் அறிந்து கொள்ள முடியாதான். தொழுது முடிச்சுட்டு பார்த்தோம்னு சொன்னால் எங்கள் அருகில் உள்ளவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும், வெளிச்சம் வந்துடும். அந்த நேரத்தில் தொழுகை முடிப்பார்கள். அப்போ வந்து தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற ஆள் யாருன்னு தெரியாது. தொழுகை முடிக்கும் பொழுது 2 மணி நேரம் ஓதிடுறாங்கல்ல, 100 வசனம் 60 வசனம் ஓதுவாங்கன்னு வருது. அதில் 60லேருந்து 100 வசனம் வரைக்கும் ஓதி தொழுகும் பொழுது கொஞ்சம் டைம் எடுத்துரும், கொஞ்சம் விடிஞ்சிரும். விடிஞ்சவொன்னே என்ன ஆகும்னா யாருன்னு தெரியும். அப்போ விடிஞ்சதுனால தான் யாருன்னு தெரியுதே தவிர அப்போ வெளிச்சதுனால தெரியலை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஃபஜ்ர் தொழுகையில் இருக்கும் பொழுது அருகில் ஒருத்தர் இருப்பாரேயானால் அருகில் யார் தொழுகிறாருன்னு அவங்களால் அறிந்து கொள்ள முடியாது என்கிற ஒரு விஷயம் புகாரில் 599வது வசனத்தில் ஹதீஸில் இருக்குது. அதனால் இருட்டில் தொழுதல் என்பது வந்து தப்பே கிடையாது. ஆனால் அதுதான் இந்த இருட்டில் இரவு தொழுகை மட்டும் இருட்டில் தொழுவதுதான் இறையச்சத்திற்கு உகந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது. இருட்டிலையும் தொழலாம், மார்க்கத்தில் இருந்தது. அந்த காலத்திலே வெளிச்சங்கள்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில்
அதுக்கு ஒரு செலவழிச்சிக்கிட்டு அதுக்கு ஒரு லைட் போட்டுவிட்டு அதுக்கு ஒரு பட்ஜெட்டுக்கு செலவழிக்க முடியாத ஒரு காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் இருட்டில் தொழுதாங்க. அப்போ இருட்டில் தொழுவதற்கு டைரெக்டாகவே அனுமதி இருக்கும் பொழுது இருட்டில் தொழலாமான்றது என்ன செய்யக்கூடாது, அதை ஒரு கேள்வி ஆக்கக்கூடாது. அதே நேரத்தில் வெளிச்சத்தில் தொழலாமான்னு கேட்டால் இருட்டில் தொழுதாங்கன்னு வருதில்ல, தொழுகை மட்டுமா இருட்டில் வச்சுருந்தாங்க, எல்லாம் இருட்டில் தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் லைட்டை போட்டுக்கிறீங்கல்ல, அப்போ தொழுகைக்கும் போட்டுப்போங்க. அப்படி தான் எல்லா காரியங்களுக்கும். இப்போ சாப்பிட்றதும் இருட்டில் சாப்பிடுவாங்க, அதனால் நம்ம இருட்டிலே சாப்பிட்டுட்ருக்குறோம். அப்போ இந்த வெளிச்சம் இல்லாமல் இருந்தது காரணம் இருட்டில் தான் தொழுவது சிறந்தது என்பதற்காக வேண்டி இல்லை, அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்கிற அளவுக்கு பட்ஜெட் இல்லை. லைட்டு போடுவதற்கு அதுக்கு எண்ணெய் ஊற்றுவது, அந்த எண்ணெய் இருந்தால் 2 ரொட்டிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி ஒரு கணக்கு பண்ணி என்ன செய்வாங்க, வெளிச்சத்துக்கெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க. அந்த பொருளாதாரம் ரொம்ப குறைவாக இருந்த ஒரு காலம். இன்றைக்கி மாதிரி தாறுமாறாக பொருளாதாரம் இன்றைக்கி பிச்சைக்காரன் கூட கோடீஸ்வரன் லெவலுக்கு, அந்த காலத்தில் கோடீஸ்வரன் அளவுக்கு இந்த காலத்து பிச்சைக்காரன் இருக்கிறான், அவ்வளோ ஜாமான்கள் வச்சுருக்கான் இவன். அப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் அந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருப்பாங்க. அப்போ இருட்டில் தொழுது என்பது அவங்களுடைய வறுமையின் காரணமாக அதுக்கு வசதி இல்லைங்கிறதுனால தானே தவிர வெளிச்சத்தில் தொடக்கூடாது என்பதற்கெல்லாம் கிடையாது. வெளிச்சத்தில் தொழாதீங்கன்னு எந்த தடையும் கிடையாது. அதனால் நீங்கள் வெளிச்சத்தில் வேணாலும் தொழுவுங்க, இருட்டில் வேணாலும் தொழுவுங்க. 5 வக்து தொழுவு கூட இருட்டில் தொழுவுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருட்டில் தொழுவது குற்றம் கிடையாது. அடுத்து மண்ணடியிலேருந்து ஷானவாஸ் கேட்குறார், தூங்கும்போது ஓதும் துவாவை, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து அஹியான்னு ஓதுறோம்ல, அந்த துவாவை இரவில் படுக்கும்போது மட்டும் ஓத வேண்டுமா, தூங்குகிற எல்லா நேரத்திலும் ஓத வேண்டுமா? இப்போ தூங்கும்போது அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து அஹியான்னு ஒரு துவா எல்லாருக்கும் நம்ம அறிஞ்சு வச்சுருக்குறோம். அந்த துவா எப்போ நம்ம எல்லோரும் ஓதுவாங்கன்னு கேட்டால், இரவில் படுக்கையில் படுப்பாங்கல்ல, படுத்து போத்திக்கிட்டு படுக்கும்போது தான் அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து அஹியான்னு சொல்லிட்டு அவங்க தூக்கத்துக்கு போயிடுவாங்க. இது எல்லோரும் கடைப்பிடிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு பகலில் கொஞ்சம் நேரம் தூங்குறீங்கன்னு வைங்க, அதுக்கு யாரும் அந்த ஓதுறது இல்லை, வழக்கத்தில் கிடையாது. தான் கேட்குறாரு, பகல் நேரத்தில் கொஞ்சம் சாய்வீங்க, ஒரு தூக்கத்தை போடுவோமேண்டு, அப்போ அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து அஹியான்னு ஓதுற ஒரு வழக்கம் இல்லையாம். அது அப்படி செய்யலாமா அல்லது எல்லா தூக்கத்துக்கும் ஓதணுமா அப்படின்னு கேட்குறாரு. இதை பற்றி வரக்கூடிய ஹதீஸுகளை எடுத்து பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் இதுக்கு என்ன முடிவு எடுப்பது என்பதை நீங்கள் விளங்கிக்கிறலாம். சில ஹதீஸுகள் எப்படி வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லா படுக்கைக்கு செல்லும்போது ஓதுவார்கள் அப்படிங்கிற வாசகம் இருக்கிறது. புகாரில் 6312வது ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், இது ஆவா இலா ஃபிராஷிஹி, படுக்கையில் படுக்கும்போதுன்னு வந்துருச்சு, இரவு பகல்னு வரல. படுக்கையில் இரவில் மட்டுமா படுப்பாங்க, ரசூலுல்லா பகல்லையும் படுத்து தூங்குவாங்க. படுக்கையில் படுக்கும் பொழுது என்பதுங்கிறது கைலுலா தூக்கம்னு ஒரு தூக்கம் இருக்கிறது, பகலில் தூங்குகிற தூக்கம். ஃபிராஷிகி, படுக்கையில் படுக்கும் பொழுது கால பிஸ்மிக் அல்லா பிஸ்மிக்கு அமூத்து அஹியா, பிஸ்மிக்கு அமூத்து அஹியா என்று சொல்வார்கள்னு 6312வது ஹதீஸில் இருக்கிறது. 6314வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், இது அகத மலுஜாகும் என லைலி, இரவில் படுக்கைக்கு செல்லும்போது ஓதுவார்கள்னு வருது. ஒரு இடத்துல படுக்கைக்கு செல்லும்போது ஓதுவார்கள்னு வருகிறது, ஒரு இடத்துல இரவில் படுக்கைக்கு செல்வார்கள்னு இரவில் படுக்கைக்கு செல்வார்கள்னு வருது 6314. 6324 என்ன வருதுன்னு கேட்டால், இது ஆராதம் எனாமல் தூங்க நினைக்கும் போது, உட்காந்து கூட ஒருத்தர் தூங்கலாம்ல, இப்படி உட்காந்து தூங்குவார், அப்புறம் அல்லாஹ் பிஸ்மிக்கு அம்பத்துக்கான்னு சொல்லிட்டு உட்காந்துக்க தூங்கு. அப்போ தூங்க நாடும் பொழுதுன்னு வந்துச்சு. தூங்க நாடுதல் என்பது படுத்த மேனிக்கு பெரும்பாலும் தூங்கினாலும் உட்காந்து தூங்குறது ஒன்று இருக்கத்தானே செய்யுது. சேரில் சாஞ்சிக்கிட்டே தூங்குவோம், படுத்து தூங்குறது இல்லை. இந்த ஹதீஸ் 6324 என்ன வருதுன்னு கேட்டால், இது ஆராதம் எனாமல் உறங்க நாடும் பொழுது கால பிஸ்மிக் அல்லாஹும் அமூத்து அஹியா என்று சொல்வார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ் வருகிறது. அதனால் உறங்க நாடும் பொழுது என்று வர்ற காரணத்தினாலையும் படுக்கைக்கு செல்லும்போது என்று வந்த காரணத்தினாலையும் நம்ம எல்லா நேரத்துலையும் இரவில் படுக்கைக்குன்னு வந்த காரணத்தினாலையும் அப்போ எல்லா நேரத்துலையும் நம்ம தூக்கம்னா அது செஞ்சிட வேண்டியதான். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இறைவா உன் பெயரால் தான் நான் தூங்குகிறேன், உன் பெயரால் தான் முடிக்க போகிறேன், அதான அர்த்தம். அது எப்பவும் பொருந்து தானே, எந்த தூக்கத்துக்கும் பொருந்தும் முடியாது. இரவு தூக்கத்தில் தான் நீங்கள் அல்லாவுடைய கண்ட்ரோலில் போகிறீங்களா? பகலில் தூங்கினா கண்ட்ரோலில் போக மாட்டீங்களா? அது நோக்கமே என்ன? இறைவா அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து, உன் பெயரால் நான் மரணிக்கிறேன்டா தூங்குகிறேன், வாகையா எழப்போகிறேன், ஓம் பேரை சொல்லி தான் எந்திரிக்க போகிறேன், ஓம் பேரை சொல்லி தான் தூங்க போகிறேன்னு அதுக்கு அர்த்தம். தூங்க போகிறேன்னு அர்த்தம் இல்லை, அமூத்துனா சாவ போகிறேன்னு அர்த்தம். அந்த அர்த்தம் கிடையாது. தூங்குறது அதுக்கு சொல்கிறாங்க. தூங்குறதுக்காகத்தான் அந்த சாவுங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துகிறாங்க. அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து, உன் பெயரால் நான் சாவுறேன், செத்து போகிறேன்னு அதுக்கு அர்த்தமாகுது. அந்த செத்து போகிறதுங்கிற என்னென்னா தூக்கத்து தான் சாவுங்கிறாங்க. அது ஒரு வகையான சாவு தானே.
தூங்கின பிறகு நம்ம செயல்பாடெலாம் அடிபட்டு போயிடுதுல. அதனால் பிஸ்மிக்கு அமூத்து, உன் பெயரால் தான் நான் தூங்குகிறேன். அமூத்துக்கு அர்த்தம் வந்து சாவுறன்னு அர்த்தம் கிடையாது, தூங்குறேன்னு தான் அர்த்தம். அப்போ தூங்குறேன்னு அர்த்தம் இருக்கும் பொழுது தூங்கும்போதெல்லாம் ஓத வேண்டியது தானே. ஹதீஸ்லையும் வருதில்ல, இதை அராத எனாம, தூங்க நாடும் பொழுது ஓதுவார்கள்னு வருதில்ல. இது ஆவாயிலா ஃபிராஷிக்கு, படுக்கையில் படுக்கும்போது ஓதுவார்கள்னு வருதில்ல. இரவுலேயும் வருது, இரவில் வர்றது இரவுலையும் ஒதுக்கிருங்க. பொதுவாக வருதில்ல, அதுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. பொதுவாக வர்றதுனால தூங்கும் போதெல்லாம் ஓதுறது தான் சரியான முறை. அனீஸ் அகமது கூத்தாநல்லூர், அண்ணல் நபி அவர்கள் தந்தையை அடக்கியாள நினைக்கும் மகன் அமையாமல் இருக்க பாதுகாப்பு தேடினார்களா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அரபி வாசகத்தை அந்த துவாவையும் போட்டிருக்கிறார். அல்லாஹும இன்னி அவுதுபிக்க மின் ஜாரி சூய் ஒமின் ஜவுஜின் துஷையிபுனி கபிலல் மஷீபி ஒமின் வலதின் யக்கூன் அலைய ரப்பன் ஒமின் மாலின் யக்கூன் அலை அதாபன் ஒமின் ஹலீலின் மாக்கிரின் ஐனுஹு தரானி ஒ கல்புஹு இர் ஆனி இன்றா ஹசனத்தன் தஃபனஹா ஒய்தார் ஆ செய்யத்தன் அதா ஆஹா என்கிற ஒரு துவாவை ரசூல்லா ஓதி பாதுகாப்பு தேடினார்களா. இந்த துவா வந்து தபுரானிங்கிற நூலில் துவாங்கிற தபுரானிங்கிறவர் நிறைய கிதாப் எழுதியிருக்கிறார். அவர் இந்த துவான்னு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். அந்த துவாங்கிற புக்கில் இது இருக்குது, இது சரியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஹதீஸு தபுரானியில் இருக்கிற ஹதீஸில் அறிவிப்பாளரை பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்ல அறிவிப்பாளராக தான் இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா அது அறிவிக்கிறார். அவரிடமிருந்து சாயிதுல் மக்பூரி அறிவிக்கிறார், அவர் நல்ல அறிவிப்பாளர். அவரிடமிருந்து முகமது பின் அஜ்லான் அறிவிக்கிறார், அவரும் நல்ல ஒரு அறிவிப்பாளர். அவரிடமிருந்து அபு ஹாலிதுல் அஹ்மர் அறிவிக்கிறார், அவரும் நல்ல ஒரு அறிவிப்பாளர். அவரிடமிருந்து ஹசன் பின் ஹம்மாதுல் ஹல்ரமி அறிவிக்கிறார், அவரும் நல்ல அறிவிப்பாளர். அவரிடமிருந்து அஹமது பின் ஹம்பல் அவங்களுடைய மகன் அப்துல்லா அறிவிக்கிறார், அவர் டென்த் தபுரானி அறிவிக்கிறார். இதுதான் ஹதீஸுடைய அறிவிப்பாளர். இதில் யாரும் குறை சொல்கிற ஆட்கள் இல்லை, எல்லாருமே வந்து நம்பகமான ஆட்களாக இருக்கிறாங்க, உறுதியான ஆட்களாக இருக்கிறாங்க. அதனால் இந்த ஹதீஸ் வந்து இந்த துவா வந்து சரியான துவா தான். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இறைவா தீய அண்டை வீட்டாரிடமிருந்தும் வயதிற்கு முன்பே என்னை முதியவராக்கிவிடும் மனைவியிடமிருந்தும் எனக்கு எதிரியாக மாறக்கூடிய பிள்ளையிடமிருந்தும் எனக்கு வேதனையாக மாறக்கூடிய சொத்திலிருந்தும் கபடமான நண்பர்களிடமிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். பிள்ளைகிட்டேருந்து பாதுகாப்பு தர்றாங்க. என்னை அடக்கி ஆள்ற பிள்ளை எனக்கு வந்துடக்கூடாது, என் சொல்ல கேட்குற பிள்ளையாக இருக்கணுமே தவிர என் மீது ஆதிக்கம் செலுத்துகிற பிள்ளை எனக்கு வந்துடக்கூடாது என்று என்ன செய்யணும், நம்ம அல்லாட்ட பாதுகாப்பு தேடுகிறேன்றாங்க. அப்போ இந்த துவா இருக்குதான்னு கேட்டால் அந்த துவா இருக்குது, தபுரானியில் இருக்குது. இந்த துவா மனப்பாடம் பண்ணுறாங்க, உங்களுக்கு அரபியில் அப்படி நான் போட்டு விட்றேன் டிஸ்பிளேயில். இந்த துவாவை என்ன செஞ்சுக்கிறேங்க, இது கேட்க வேண்டியது நல்ல அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்குது, கருத்தும் சரியாக தானே இருக்குது. அதனால் அந்த துவா ஓதிக்கலாம். அதாவது விஷ ஜந்துக்கள் எல்லாம் ஆலிம்களுக்கு துவா செய்கிறது, மீன்கள் எல்லாம் துவா செய்கிறது என்று ஒரு ஆலிம் ஷேக்கு அப்துல் ரஹ்மான் ஹாஃபிஸ் மதுஹரி என்பவர் இவர் சொல்வது உண்மையா அப்படின்னு சொல்லி இலங்கையில் கண்டியை சேர்ந்த ஃபாயிஸுங்கிறவர் கேட்குறாரு. அந்த இமாமுடைய வீடியோவை இணைத்திருக்கிறேன் என்று போட்டிருக்கிறார். அந்த வீடியோ இணைச்சிருக்கிறார், அது ஓப்பன் அந்த இருக்க வீடியோ உங்களுக்கு போட்டு விட்றேன். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சஹீஹான் ஹதீஸ்ல இருக்குது, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆலிம் இவருக்காக மலாயிக்காமார்கள் இஸ்திக்பார் செய்றாங்க. காட்டில உள்ள அந்த பயங்கரமான மிருகங்கள் கூட இந்த ஆலிம்களுக்காக இஸ்திக்பார் செய்யும். கடலில வாழக்கூடிய மீனினங்கள், பொந்துகளில் இருக்கும் பாம்புகள் கூட இவர்களுக்காக இஸ்திக்பார் செய்யும். அந்த படைப்பினங்களுக்கு என்ன தேவை இருக்குது? பொதுவாக நம்ம விளைவிக்கிறோன்னு ஆலிம் சிறப்புன்னு வரக்கூடியது இருக்குல்ல, இது எல்லாமே வந்து இவங்க வந்து தவறாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செய்திகளாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால், ஆலிம்னு ஒரு கோர்ஸ் ரசூல்லா காலத்தில் இல்லை. யார் ஆலிமா? ரசூல்லாவுடைய காலத்தில் ஆலிம்னா மதரசா வச்சு நடத்தினாங்களா? சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா? இப்போ நீங்கள் நான்லாம் எப்படி மார்க்கத்தை அறிஞ்சிருக்கிறோமோ அந்த மாதிரி தான் அபூபக்கர் உமர்லாம் ரசூல்லாட்ட கேட்டு அறிஞ்சிருப்பாங்க. அவ்வளோ கேட்டு அறிந்தவர்கள் தான் இருந்தாங்களே தவிர நிறைய மார்க் அறிஞர்களாக இருக்கிற இத்தனை சஹாபாக்களுக்கு எழுத படிக்க தெரியாது, ஆனால் கேட்டு மார்க்கை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் மார்க்க அறிஞர் என்று சொல்கிற விஷயமே இவங்க எதுக்கு மாற்றிடுறாங்கன்னு கேட்டால், இந்த மதரசாவில் 7 வருஷத்தை கடத்திட்டு வர்றாங்கல்ல, அதான் மார்க் அறிஞரான். ஒரு மண்ணங்கட்டி எங்கள் கற்றுக் கொடுக்குறது கிடையாது. மதரசாவில்
எந்த ஒரு பேசிக்கான நாலேஜும் இல்லாமல் கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு விஞ்ஞானம் தெரியாது, ஒரு அறிவியல் தெரியாது, ஒரு தர்க்க சாஸ்திரம் தெரியாது, உசூலுல் ஃபிக்ஹ் தெரியாது, உசூலுல் ஹதீஸ் தெரியாது, அரபியில் வாச்சிட்டு கடந்துட்டு வந்தால் இவங்களாம் ஆலிமா, இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சிறப்பு இருக்குது தெரியுமான்னு தன்னைத்தானே பீற்றி கொள்வதற்காக என்ன செய்கிறாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டால், இதில் இந்த செய்தி அறிவிக்கிற ஒரு ஆள் வந்து வலீத் இப்னு ஜமீல் என்பவர் இது அறிவிக்கிறார். இந்த ஹதீஸ் திருமதியில் வந்தாலும் சரி, தபுரானியுடைய கபீரில் வந்தாலும் சரி, இதனுடைய அறிவிப்பாளரில் வந்து அபு உமாமாங்கிற சஹாபி வழியாக காசிம் என்பவர் அறிவிக்கிறார். அவர் வழியாக அறிவிப்பவர் வந்து வலீத் இப்னு ஜமீல் என்பவர் அறிவிக்கிறார். இவரை பற்றி சொல்லும் பொழுது ரஹபி சொல்கிறாங்க, உலைச ஃபர்ரத பிஹில் வலீத், இதை வலீத் என்பவர் மட்டும்தான் அறிவிக்கிறார், வேறு யாரும் இந்த ஹதீஸ் அறிவிக்கவே கிடையாது. உலைச பி மோத்தமதின், இவர் ஏற்கத்தக்கவர் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதே மாதிரி வந்து ததுக்கிரத்துல் ஹுஃபாலில் சொல்கிறாரு, ஹாதா ஹதீஸுன் கரீபுன், இது ஒரு விசித்திரமான ஹதீஸாக இருக்கிறது. ஒல் வலீது சாஹிபு மனாக்கீர், இந்த வலீது என்பவர் முன்கரான, அதாவது நிராகரிக்கத்தக்க ஹதீஸ்களுக்கு சொந்தக்காரர். இவர் அறிவிக்கிறலாம் நிராகரிக்கத்தக்க ஹதீஸாக தான் இருக்கும் அப்படின்னு அவரை பற்றி அதை வந்து சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி வந்து அந்த அப்துல் காசிம் என்பவர் அறிவிக்கிறார்ல, அவரை பொறுத்த வரைக்கும் புகாரி வந்து நம்பகமானவருங்கிறாரு, அகமது பின் ஹம்பல் வந்து அவர் பலவீனங்கிறார். அவருக்கு 2 விதமான விமர்சனம் இருக்குது, அதை விட்டுருவோம். இந்த வலீது என்பவர் வந்து நம்பிக்கையான ஆள் இல்லைங்கிறது தான் ஒரே விமர்சனம் தான். அப்போ இந்த ஹதீஸை வந்து மீன்கள் மன்னிப்பு கேட்குது, மான்கள் மன்னிப்பு கேட்குதுன்னெலாம் வரக்கூடிய இந்த செய்திகள் எல்லாமே வந்து பலவீனமான செய்தி, இது ஆத்தன்டிக்கான செய்தி கிடையாது, இதை எடுத்து சொல்லவும் முடியாது. அது போக ஒரு ஆலிமுக்கு இந்த சிறப்பு இருக்குன்னா ஆலிம்னா யார் முதல்ல அது தெரியணும்ல. ஆலிம்னா யாருன்னு தெரிஞ்சால் தானங்க அது சிறப்பு அப்படி சொல்ல முடியும். ஆலிம்னு ஒரு கோர்ஸை அன்றைக்கி இருக்கலையே, இந்த மாதிரி சனது கொடுக்குறது பட்டம் வாங்குறதுலாம் இருக்க கிடையாது, சும்மா தெரிஞ்சவங்கெல்லாம் ஆலிம்னு சொல்லிக்கிட்டாங்க, அவ்வளோதான். அப்போ ஆலிமுக்கு இந்த சிறப்பு இருக்குன்னு எதெல்லாம் வந்து பொதுவாக சொல்லப்படுதோ அதெல்லாம் நீங்கள் எப்படி விளங்கிக்கிறணும்னு கேட்டால், இந்த மாதிரி கொண்டாடுவதற்கு சொன்னதை விளங்கிக்கிறக்கூடாது, நீங்கள் ஆலிமா ஆவணுங்கிறதுக்கு விளங்கிக்கிறணும். பொதுவாக வந்து இறையச்சமுடையவர்களுக்கு வந்து அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? யார் யார் இறையச்சமுடையவர்கள்னு தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கணுன்ற அர்த்தமா? நீங்கள் இறையச்சமுடையவர்கள் ஆகணுன்ற அர்த்தமா? நீ அது மாதிரி ஆயிக்கப்பா. உண்மையாளர்கள் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையாளர்கள்லாம் போய் தேடி உலகம் பூரா தேடி கண்டுபிடிச்சிட்டு போய் அப்படி அர்த்தமா? இல்லை, உண்மையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று கேட்டால் நீனும் உண்மை சொன்னால் உன்னோட அல்லாஹ் இருப்பான்னு அர்த்தம், அவ்வளோதான். நாம் உண்மையாளர்களாக ஆகணும் என்பதற்காகத்தான் இந்த போதனைகள்லாம் பொதுவாக சொல்லப்படுறது. அபூபக்கருக்கு சிறப்பு இருக்குன்னு சொன்னால் அந்த நபரை குறிக்கிற விஷயமாயிரும், உமருக்கு சிறப்பு இருக்குன்னு சொன்னால் அந்த நபரை குறிக்கிற விஷயமாயிரும். ஒரு தன்மையை சொல்லி உண்மையாளர்களுக்கு அது இருக்கிறது அப்படின்னு சொன்னால், யாரா இவன் உண்மையாளர் இருக்கிற ஆசைப்படாமல் யாரா உண்மையாளர்கள் போய் தேடி திரிகிறான்? எதுக்கு உனக்கு அந்த வேலை? இறை நேசர்களுக்கு அச்சம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இவன் இறை நேசர்களை தேடி தேடி செத்து போன ஆட்கள்லாம் தேடிக்கிட்டு தரா கட்டி திரிகிறான். இறை நேசர்களுக்கு அச்சம் இல்லைன்னா நீ இறை நேசர் ஆகுப்பா, உனக்கு அச்சம் இருக்காதுன்னு சொல்லி நம்மளை இறை நேசர் ஆக்கிறதுக்கு அதை சொல்கிறானே தவிர அதை தேடி பிடிச்சி கொண்டாடுவதற்கு சொல்லப்பட்டது இல்லை. பொதுவாக சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும், பண்புகளை குறித்து சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே தேடி பிடித்து கொண்டாடுவதற்கு சொன்னது கிடையாது. ஆலிமுக்கு சிறப்பு இருக்குன்னு என்ன அர்த்தம்? நீ ஆலிமா இருன்னு அர்த்தம். மார்க்கத்தை அறிந்து கொள்ள நேரத்தை ஒதுக்கு, கற்றுக்கொள்றதுக்குள்ள சிறப்பு இருக்குது. அப்போ நீங்களும் எல்லாரும் கற்றுக்கொள்ளணும் என்பது ஆர்வமூட்டுவதற்கு சொன்னதையெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களையெல்லாம் கழிச்சு விட்டு நான் தான் ஆலிமை என்னை கொண்டாடுங்கிறானுவோம். அப்படி இந்த அஜரத்து மரம்லாம் நினைச்சிட்டாங்க ஆலிம் சிறப்புன்னு இந்த ஆலிம் தான் பேசிட்டு தெரிவாங்க. என்ன உனக்கு சிறப்பு இருக்கு? ஆலிம் கற்றவனுக்கு சிறப்பு இருக்கிறது எப்போவுமே. அல் எஸ்தவில்லதீன யாழமூன் உள்ளதீன லா யாழமூன், கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா நல்லா குரானில் கேட்குறதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம கல்லாத முட்டாப்பையில் இருந்துக்கிட்டே அவங்கள கொண்டாடணும்னு அர்த்தமா? கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக மாட்டார்களுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், நீனும் கற்றவராக இருப்பா, நீ மேலே வந்துடலான்னு அர்த்தம். நீ முட்டாளாக இருந்துக்கிட்டு கற்றவர்கள்லாம் நம்ம தேடி போகணுன்னு அர்த்தம் கிடையவே கிடையாது. அதனால் இவங்க தங்களுக்கு பெருமை சேர்க்கறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. கல்வியை சரியான ஹதீஸாக இருந்தால் கூட கல்வியை ஊக்குவிக்கிறதுக்கு தான் அது பயன்படுத்தணும் ஒரு விஷயம். அதுபோக இந்த ஹதீஸ்லேயே இன்னும் ஒரு விஷயமும் அதில் சேர்ந்து வருது. என்ன வருதுன்னு கேட்டால், ஃபதுலுல் ஆலிமி அலல் ஆபிதி. ஆலிம் என்றால் மார்க் அறிஞர், ஆபித் என்றால் வணக்கசாலி. ஒருத்தர் மார்க்கத்தை அறிஞ்சவராக இருக்கிறாராம், ஒருத்தர் ஒரே இபாதத்தில் மூழ்கி கிடக்கிறாராம். இந்த 2 பேருக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்குது. கஃபதுலி அல அதுனாக்கும், உங்களில் ரொம்ப அடிமட்டத்தில் இருப்பவருக்கும் எனக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறதோ,
அவ்வளோ வித்தியாசம் இவங்க 2 பேருக்கும் இருக்குன்னு ரசூல்லா சொன்னாங்களாம். அப்போ ரசூல்லாவுக்கும் சாதாரண சஹாபிக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்குது, அவ்வளோ வேறுபாடு இந்த ஆலிமுக்கும் ஆலிம் அல்லாதவருக்கு மத்தியில் இருக்குங்கிறாங்க. அவ்வளோ அப்பாடக்கிறா நீங்கள்லாம். இப்போ ரசூல்லாவுக்கும் சஹாபாக்கள் மத்தியில் என்ன வேறுபாடு, பெரிய வித்தியாசம் இருக்குது. இவங்க அந்த மாதிரி ஆகலாம். ஒரு ஆலிமுக்கும் ஆலிம் அல்லாதவருக்கு எவ்வளோ வித்தியாசம்னா ரசூல்லாவுக்கும் மற்ற சஹாபாக்களுக்கு உள்ள வித்தியாசம் எவ்வளவோ அவ்வளோ வித்தியாசம் ரசூல்லா சொன்னாங்கன்னு அந்த பொய்யான செய்தியில் அதுவும் சேர்ந்து வருது. பாவ மன்னிப்பு தேடும்னு ஒரு செய்தி இருக்குல்ல, அதில் அதுவும் சேர்ந்து வருது. அதனால் இதெல்லாம் பொய்யான செய்தி, பில்டப் கொடுக்குறாங்க. இது அந்த 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 ஆள் அறிவிக்கிற ஆளும் சரியில்லை, அதனுடைய கருத்தும் இவங்க சொல்கிற மாதிரி இல்லை. அந்த காசிம் என்பவரை பற்றி சொன்னோம்ல இந்த ஹதீஸ்லேயே, அதில் என்ன வருதுன்னு கேட்டால் சனதுஹு லையினுன், இது பலவீனமான சனது. அந்த வலீத் என்பவரை பற்றி சொல்லும்போது ஷெய்ஹுன் ரவா அனில் காசிமி அஹாதீஸ முன்கரத்தன் அபுஹாத்தம் சொல்கிறார். வலீத் என்பவர் காசிம் பேரை பயன்படுத்தி நிறைய முன்கரான, அதாவது இட்டுக்கட்டப்பட்ட நிராகரிக்கிற ஹதீஸில் அறிவித்திருக்கிறாரு. அபூசுரா சொல்கிறாரு ஷேகுன் லைனுல் ஹதீஸ், இவர் பலவீனமான ஹதீஸ் உடைய ஒரு முதியவர் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இப்னு மொயின் சொல்கிறாங்க லைசபி ஷையின், இவர் கணக்கில் வரமாட்டாருங்கிறாங்க. ஓ லாஃபஹுன் நசை இவர் பலவீனமாக்கி இருக்கிறாங்க. அப்போ இப்னு ஹதீஸ் சொல்கிறார் அஹாதீஸு அஃப்ராது, இவருடைய ஹதீஸ்கள்னா இவர் தனித்து அறிவித்ததாக இருக்குது, இதே மாதிரி வேறு ஒரு ஹதீஸை இருக்காது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இவர் ஒரு நல்ல ஒரு ஆள் கிடையாதுங்கிறது தான் சரியான விஷயம். அதனால் இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வகையிலேயே தவறாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ரஷீதுங்கிற சகோதரர் கேட்குறார், சிலைகளை வைத்து மதச் சடங்குகளை செய்யும் ஒரு இந்து குடும்பத்திற்கு வீட்டை வாடகைக்கு விடுவது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படுகிறதா? நான் ஒரு திருமண மண்டபத்தை கட்டி வருகிறேன். சிலைகளை பயன்படுத்தும் அல்லது வழிபடும் திருமண விழாக்களுக்காக இந்துக்களுக்கு அதை வாடகைக்கு விட்டால் அது இஸ்லாத்தில் ஹராமாக கருதப்படுமா அப்படிங்கிறது கேட்குறார். அதாவது நம்முடைய வீடுகளை முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு, பல தெய்வ நம்பிக்கை உடைய மக்களுக்கு வாடகைக்கு விட்டோம்னு சொன்னால் அந்த வாடகைக்கு அவங்க வீட்டுக்குள்ளே நுழைந்த பிறகு அதனுடைய அதிகாரம் அவங்க கையில் வந்துடுது. அவங்களுடைய மத நம்பிக்கை பிரகாரம் உள்ள எல்லாத்தையுமே செய்வாங்க. அவங்க எதை செஞ்சாலும் அதுக்குரிய பூஜையை செய்வாங்க. ஒரு படத்தை வச்சு பூஜை செய்வாங்க, ஒரு சிலையை வச்சு பூஜை செய்வாங்க. அப்போ உட்காந்தா நிமிந்தா எல்லாத்துக்குமே அந்த கடவுள் பேரை சொல்லி தான் ஒரு காரியத்தை துவக்குவாங்க. அது எல்லாமே நம்ம இடத்துல நடக்கிறது. இப்போ நம்ம இடத்தில் நம்முடைய சொந்தமான ஒரு இடத்தை வாடகைக்கு விடுறோம். அந்த இடத்தில் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நடக்குது, இதை எப்படி இஸ்லாம் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இது மேலோட்டமாக பார்த்தோம்னு சொன்னால், அல்லது ரொம்ப பக்திமான்கள்ங்கிற நாங்கள் கொள்கை பிடிப்புள்ளவர்கள்ங்கிற வேஷம் போட்டுக்கிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், ஆமாம் அது எப்படி விடுறது அப்படிங்கிறது தான் முடிவெடுப்பாங்க. ஆதாரங்களின் அடிப்படையில் சிந்தித்தோம்னு சொன்னால் இதை என்ன முடிவு எடுக்கணும் என்பது நமக்கு தெளிவாயிரும். ஆதாரங்கள் எப்படின்னு கேட்டால், உதாரணமாக இஸ்லாம் மார்க்கத்தில் இவங்க அஹ்ல கிதாப் இருக்காங்க இல்லையா, அதாவது யூதர்கள், அவங்கள திருமணம் செய்யலாம்னு மார்க்கத்தில் இருக்குது. இது 5வது சூறாவில் 5வது வசனத்தில் ஒல் முஹ்சனாத்து மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபுலிக்கும், உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த பெண்களும் உங்களுக்கு ஹலாலு, திருமணம் செய்து கொள்ளலாம். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்பது அது யூதர்களை தான் குறிக்கும். மற்றவங்கள்லாம் நாங்கள் கிறிஸ்தவர்கள்னு அவங்க சொல்லி கொண்டாலும் அவங்களுக்கு இந்த வேதம் கொடுக்கப்படலை. எல்லாமே இஸ்ரவேல் மக்களுக்கு தான் ஈசா நபியும் வந்தாங்க, மூசா நபியும் வந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதமும் இஸ்ரவேல் மக்களுக்கு தான் உள்ளது. அப்போ இந்த இஸ்ரவேல் மக்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறலாம்னு சொல்லி குர்ஆன் அனுமதிக்குது. இப்போ அந்த மாதிரியான ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் பண்ணிவிட்டு வெளியே விடுவீங்களா, வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்களா? வீட்டுக்குள்ளே வச்சுருவீங்க. வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க அவங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் உள்ள விஷயத்தை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? கல்யாணம் பண்ணுங்கன்ற அனுமதி மட்டும் எடுத்துக்கொள்வதா? திருமணம் பண்ண பிறகு அந்த எந்த ஒரு மனைவியும் கணவன் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ இந்த வேதக்கார பெண் முஸ்லீம் வீட்டில் வந்த பிறகு என்ன செய்வாங்க? அவங்க எதை நம்புகிறாங்களோ அதன்படி உசைர் இந்த மாதிரியான சில நபிமார்களை எல்லாம் கடவுள் மாதிரி அவங்க மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க எங்கே வச்சு அதெல்லாம் செய்வாங்க? நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு செய்வாங்க. நம்ம மனைவியாக இருந்து கொண்டு நம்ம வீட்டுக்குள்ளே செஞ்சார்கள்னு சொன்னால்
இதெல்லாம் நடக்கும்னு சொன்னால் அல்லாஹ் நினைஞ்சிருப்பான் கல்யாணம் பண்ணாதீங்கன்னு இருப்பான். அம்மாடி கல்யாணம் பண்ணி உள்ள வச்சிடாதீங்க. அவங்களுக்கு மார்க்கத்துக்கு விரோதமான விஷயங்கள்லாம் செய்வாங்க. அவங்க தாயத்து போடுவாங்க, அது போடுவாங்க. அவங்க நம்பிக்கையில் என்னவெல்லாம் இருக்குதோ, அவங்களுடைய மார்க்கங்களில் எதெல்லாம் நம்பிக்கையாக இருக்கிறதோ அந்த மாதிரியான பூஜைகள், அந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் அவங்க செய்வாங்கன்னு தெரிஞ்சு தான் அவங்களையும் நீங்கள் திருமணம் செய்யலாம்னு அல்லாஹ் அனுமதிக்கிறான். அது ஏன் அனுமதிச்சா, அந்த தத்துவத்துக்கு நம்ம இப்போ போக தேவையில்லை. இந்த அனுமதியில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம ஒருத்தங்களை அனுமதித்தோம்னு சொன்னால் அவர்கள் செய்யக்கூடிய தவறான காரியங்களுக்காக நமக்கு குற்றம் வராது. வீடு நம்ம வீடாக இருந்தாலும் சரி, நம்ம வீடு தான். அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண பிறகும் நம்ம தான் வீட்டுக்கு சொந்தக்கார ஆள். அந்த வீட்டுக்குள்ளேயே அவங்களோட ரூமுக்குள்ளே ஏதாவது ஒரு பூஜை விஷயங்கள் ஏதாவது செஞ்சார்கள்னு சொன்னால் அது மார்க்கத்தில் கூடாது என்று இருக்குமே. ஆனால் அல்லாஹ் நினைஞ்சிருப்பான்னா அவங்கள கல்யாணம் பண்ணிவிடாதீங்க, வேறு மதத்துக்காரங்களை கல்யாணம் பண்ணிங்கன்னு சொன்னால், யகுதிகளை கல்யாணம் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்க வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு பூஜை செய்வாங்க. அவங்க யாரை தெய்வம் நினைக்கிறாங்களோ அதை கும்பிடுவாங்க, அவங்க பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இதை தடுத்திருப்பானா அனுமதிச்சிருப்பானா? இவங்க சொல்கிறதாக இருந்தால் தடுத்தானே இருப்பான். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நாயிலாண்டு ஒரு வேதக்கார பெண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அந்த நாயிலா என்னவா இருந்திருப்பாங்க? அவங்க நாயிலாவுடைய வேலையை எத்தனை செஞ்சுருப்பாங்க? சொர்க்கவாசிகள் நற்செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்கள் அப்படி பண்ணியிருக்கிறாங்களே. அப்படிங்கிற போது என்னாவது, அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தங்க செய்கிற விஷயங்கள் நம்மளை பாதிக்காது அப்படிங்கிறது இந்த சான்றை வச்சுக்கிறோங்க. அதே மாதிரி இப்போ ஹைபரை ரசூலுல்லாஹ் வெற்றி கொண்டுட்டான். ஹைபருங்கிறது யூதர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி, அதில் கோட்டை கட்டி அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஹைபர் போருக்கு பிறகு, இஸ்லாம் வெற்றி அடைஞ்ச பிறகு, அந்த ஹைபரில் உள்ள நிலப்பரப்புகள் எல்லாம் இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு கீழே வருது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஹைபரில் இருந்த வயல்களை நிலங்களை எல்லாம் அந்த யூதர்களை கூப்பிட்டு, நீங்களே விவசாயம் பண்ணிக்கிறங்க, விவசாயம் பண்ணிவிட்டு அதில் விளையிறதுல நீங்கள் பாதி நாங்கள் பாதி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நிலம் எங்களுக்கு சொந்தம், உழைப்பு உங்களுக்கு சொந்தம், கிடைப்பதில் ஆளுக்கு பாதின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த நிலத்தை அவங்கள்ட்ட ஒப்படைச்சாங்கன்னு சொன்னால் அந்த நிலத்தில் அவங்க என்ன செய்வாங்க? நம்முடைய நிலத்தை கொண்டு போய் யூதர்கள்ட்ட நிர்வாகத்தை முழுசாக கொடுத்துட்டோம். அவங்க என்ன செய்கிறாங்கன்ற ரசூலுல்லாஹ் பார்த்ததே இல்லை, யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. அவங்க அந்த நிலத்துக்குள்ளே என்ன செய்வாங்க? விதைக்கும் போது ஒரு பூஜை செய்வாங்க, அறுவடைக்கு ஒரு பூஜை செய்வாங்க, மருந்து தெளிக்கும் போது ஒரு பூஜை செய்வாங்க, இன்னும் பல சந்தர்ப்பங்களில் பல விதமான காரியங்களை என்ன செய்வாங்க? அந்த நிலத்தில் தான் செய்வாங்க. ஆனால் நிலம் யார் நிலம்? நம்ம நிலம். நிலம் நம்ம நிலம். அவங்கள்ட்ட நம்ம குத்த ஏறக்குறைய வாடகை மாதிரி அந்த மாதிரி நம்ம விட்டுருக்குறோம். விட்டால் அவங்க பொறுப்பில் விட்டதுக்கு பிறகு அவங்க இதெல்லாம் செய்யத்தானே செய்வாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருக்கானே, அப்படிலாம் விட்டுறாதீங்கப்பா, அவங்களுடைய வழிபாடுகளை போய் அங்கே போய் செஞ்சிட்ருப்பாங்க, அது வருமானம் நமக்கு முக்கியம் கிடையாது, சும்மா கடந்துட்டு போகுது, நீங்களே பண்ணுறது தான் பண்ணுங்கள், இல்லாட்டி பேசாமல் போட்டு வைங்கன்னு தான் சொல்லியிருக்கேன்னு. ஆனால் என்ன செய்கிறாங்க? இஸ்லாமிய அரசுக்கு சொந்தமானதையே அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. ரசூலுல்லாவுக்கு சொந்தமான நிலத்தையும் கூட ஒப்படைக்கிறாங்க. ரசூலுல்லாவுக்கு அந்த ஹைபரில் ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த இடத்த என்ன செய்கிறாங்கன்னா யூதர்கள்ட்ட கொடுத்து நீங்கள் விவசாயம் பண்ணிக்கிறங்க, அதிலேருந்து வரக்கூடிய வருவாயிலிருந்து தான் மனைவி மாறக்கூடிய அந்த செலவினங்கள்லாம் ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்கன்னு வருது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், இது புகார் நிறைய ஹதீஸில் வருது. உதாரணத்துக்கு புகாரில் 2329வது ஹதீஸில் ஆமலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் பகுதியை ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்க, அது ஒரு ஒப்பந்தம் செஞ்சார்கள். பிஷத்ரிமா யஹ்ருஜ் மின்ஹா மின் சமரின் அவுசராயின், அதிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பயிர் பச்சைகள் பழங்களை எல்லாம் பாதிங்கிற அடிப்படையில் அதை குத்தகைக்கு விட்டார்கள் அப்படின்னு இருக்குது. யார்கிட்ட விட்டாங்க? யஹூதிகள்கிட்ட விட்டுருக்குறாங்க. அதாவது உற்பத்தியில் பாதிங்கிறதல்ல பிரச்சனை. இப்போ நிலத்தை வந்துட்டு கொடுத்துட்டோமே, அதில் அவன் என்ன வேணாலும் செய்வானே, அவனுடைய நம்பிக்கை பிரகாரம். இப்போ நம்மளே இஸ்லாமிய அடிப்படையில் ஏதாவது செய்கிறாருந்தா நம்ம ஒரு அல்லாட்டு துவா செஞ்சுட்டு தானே நம்ம ஒரு காரியத்தை செய்வோம். அவனுக்குரிய விஷயத்தை செய்யத்தானே செய்வான், நம்ம நிலத்தில்னு அதை செய்வான். அது பிரச்சனை. நம்ம வாடகைக்கு விட்டோம், அவ்வளோதான். நம்ம நோக்கம் என்னென்னு கேட்டால், அதில் வழிபாடு செய்கிறதுக்கு நம்ம வாடகைக்கு விடலை, விவசாயம் பண்ணுறதுக்கு விட்டுருக்குறோம். அவன் அதில் ஒன்று ரெண்டு கூட செஞ்சுக்கிடுவான். அதை நம்மளை பாதிக்கும் என்று இஸ்லாம் கருதி இருந்தால் அவன்கிட்ட அந்த அக்ரிமெண்ட் படி ஒப்படைச்சிருப்பாங்களா நிலத்தை, ஒப்படைச்சதை பார்க்குறோம். அதே மாதிரி இந்த அஸ்மா அவர்கள், அஸ்மான்னா அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய மகள் ஆயிஷாவுடைய சகோதரி, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள் அம்மா இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறல,
ஏற்றுக்கிறாமல் இருந்தாலும் என்னை தேடி வந்துட்டாங்க. அப்போ அந்த ஒப்பந்த காலம் இங்கேருந்து அங்கே போகலாம், அங்கேருந்து இங்கே வரலாம்னு சொல்லி இந்த சண்டையெல்லாம் தீர்ந்து உதய்பியா உடன்படிக்கைக்கு பிந்தி உள்ள காலத்தில் வந்து மக்காக்காரங்க மதீனாவுக்கு வருவாங்க, மதீனாக்காரங்க மக்காவுக்கு போவாங்க. போக்குவரத்துலாம் ஏற்பட்ட ஒரு கட்டத்தில் வந்து அம்மா வந்துடுறாங்க, மகளை தேடி வந்துடுறாங்க. அப்போ வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அஸ்மா வந்து அல்லாஹ்வுடைய தூதர், இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்துட்டாங்க, என்னை தேடி அவங்க ஷிர்க் வைக்கிறவங்களாக தான் இருக்கிறாங்க, ஆனால் என்னை தேடி வந்துட்டாங்க. நான் வந்து அஃபாசில் உம்மி, என்னுடைய தாயை நான் சேர்த்துக்கிறலாமா நான் வீட்டில் வச்சு பராமரிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ நாம் செலி உம்மக்கி, உன் தாயாரை சேர்த்துக்கங்கிறாங்க. அப்போ அந்த தாயார் ஷிர்க் வைக்கிற நிலையில் வர்றாங்கன்னு சொன்னால், அவங்கள நம்ம வீட்டில் சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க? அவங்க அந்த ஷிர்க்கை செய்வாங்க. அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல உட்காந்து என்ன செய்வாங்க? ஷிர்கான காரியங்களை செய்வாங்க, பூஜைகளை செய்வாங்க, லாத்து உஸான்னு கூப்பிடுவாங்க. ஆனால் இடம் நம்ம இடம் வந்து அஸ்மாவுக்கு சொந்தமான இடம். அதில் இருக்கிறவங்க வந்து நம்ம அடைக்கலமாக தாயின்ற வகையில் வச்சுருக்குறோம். அந்த தாய் என்னவாக இருக்கிறாங்கன்னா இணை கற்பிக்கிறவர்களாக தான் இருக்கிறாங்க. அந்த கொள்கையில் இருக்கும்போதே தான் நம்ம அடைக்கலம் கொடுக்குறோம். அதுக்கு ரசூல் கொடுத்து சொன்னாங்கன்னா சிலி உம்மக்கி, உங்கள் அம்மாவை சேர்த்துக்கங்கிறாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி மார்க்கத்தில் ஒரு நிலைப்பாடு இருந்தால், நம்ம இடத்துல இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சாங்கன்னா சரியாக வராது, முஸ்லீம் அல்லாத பெற்றோர்னா விரட்டி விட்ருங்க. ஏன்னு கேட்டால் அவங்க நம்பிக்கை பிரகாரம் உள்ளதை நம்ம வீட்டில் செய்வாங்க, அது நம்மளை பாதிக்கும் அப்படின்ற சொல்லணுமா இல்லையா? சொல்லலை. இதெல்லாம் செய்வாங்கங்கிறது சொல்லியா தெரியணும். வேற ஒரு மதத்துக்காரர் நம்ம இடத்துல குடி வச்சோம்னா, தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் எவராகவே இருக்கட்டும், அவருடைய நம்பிக்கைப்படி தானே அங்கே உள்ள காரியங்களை செய்வார். சில காரியங்களாக செய்வார், செய்கிற இடம் நம்ம இடம், ஆனால் அவர் செய்கிறாரு. ஆனால் நம்ம வந்து அதை செய்கிறதுக்காக நம்ம கொடுக்கலாம், அது வித்தியாசம். நம்ம கொடுத்து தாயை கவனிக்கிறே கொடுக்குறோம், அதில் 1000 நல்ல காரியங்கள் செய்வோம், அதில் 2 விஷயங்கள் அவங்க தப்பாக செய்வாங்க, ஒரு 10 விஷயம் தப்பாக செய்வாங்க. அதுக்கு அவங்க தான் பொறுப்பாளி ஆவாங்களே தவிர, நம்ம இடத்தில் இது நடந்தது என்று சொல்லி அல்லாஹ் நம்மள்கிட்ட கேள்வி கேட்பானா இருந்தால் அவங்க அம்மாவை சேர்த்துக்கண்டு இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சேர்த்துக்கிற சொல்கிறாங்கல்ல, அது ஒன்று பார்க்குறோம். இந்த அம்மா மாத்திரமில்லை, எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வந்த சஹாபாக்கள் முஸ்லீம் அல்லாத அவங்க பெற்றோர்களோடு இருந்தார்கள், கவனித்து கொண்டார்கள், அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்தார்கள், வீட்டில் தங்க வைத்தார்கள், எல்லோரும் அத்தனை செஞ்சுருப்பாங்க. இன்றைக்கி அதான சட்டம். ஒரு ஆள் வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டாருன்னா வாப்பா அம்மாவை வரட்டி விட்டுணுமா? ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு, அவங்க தாய் தந்தையர் வரமாட்டேங்கிறாங்க, நாங்கள் முஸ்லீம் ஆகிட்டோம் நீங்கள் வெளியேறிருங்கன்னு சொல்லணுமா? அது அவங்களை கவனிக்கணும் என்பது தான் அவங்க சட்டமாக இருக்கும். சட்டம் நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க யாராக இருந்தாலும், அதுதான் உங்களுடைய தீர்ப்பாக இருக்கும் என்று சொன்னால், அந்த தாய் தந்தையர் என்ன செய்வாங்க? எனக்கு சொந்தமான வீட்டில் இருக்கிற என் தாய் தந்தையர்கள் என்ன செய்வாங்க? வீட்டுக்குள்ளே அவங்க நம்பிக்கை பிரகாரம் உள்ள காரியங்களை செய்வாங்க, அவங்களுடைய பூஜை புனஸ்காரங்களை என் வீட்டில் வச்சு செய்வாங்க. தெரிஞ்சுக்கிட்டே தான் நான் தாய் தந்தையரை கவனிக்கிறேன். ஆனால் நான் வந்து அந்த பூஜை செய்கிறதுக்காக வேண்டி அவங்கள நான் கவனிக்கலை, என் தாய்ங்கிறதுக்காக கவனிக்கிறேன். அவங்க அதை செய்கிறாங்கன்னு அப்படி எவ்வளோ அழகாக பிரிக்குது மார்க்கம். அப்படிங்கும்போது நம்முடைய வீடுகளில் வந்து ஒருத்தங்களை வந்து வாடகைக்கு விடுறதுனாலையோ தங்க வைக்கிறதுனாலையோ அவங்க ஏதாவது செஞ்சார்கள்னா அது பாதிக்குமாக இருந்தால், அப்போ இந்த ரசூலுல்லாஹ் அணிஞ்சிருப்பாங்க, அந்த அம்மாவுக்கு வந்து சேர்த்துக்கிறத, உங்கள் அம்மாவை சேர்க்காத, ஒன்றோட கொண்டு வீட்டில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, விரட்டி விட்டுருன்னு சொல்லியிருப்பாங்களே இல்லையா? அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மூத்த மகள் ஜெய்னபுடைய கணவர் வந்து அபுல் ஆஸ் என்பவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல. அவர் காஃபிராக இருக்கார். அவரை தேடி பிடிக்கிறதுக்கு அளவுக்கு படை போடுற அளவுக்கு அவரை வந்து ஒளிஞ்சிக்கிட்டு திரிகிறார். அவரை இஸ்லாமிய படை தேடிக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் இங்கே மதீனாவுக்கு வந்துடுறார், ஒளிஞ்சு மறைஞ்சி உள்ளே வந்துடுறார். வந்து எங்கே வந்துடுறாருன்னா ஜெய்னபுட்டே வந்துடுறார், ரசூலுல்லாஹ்வுடைய மகள்கிட்டையே மனைவியை நோக்கி வந்துடுறார். வந்த உடனே என்ன செய்கிறாங்கன்னா, ஜெய்னபு வந்து அவரை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, பிடிச்சாங்கன்னா கொண்டு விடுவாங்க. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, நேர சத்தம் போட்டு என்ன செய்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. பள்ளிவாசல் போய் வாசல் நின்று கொண்டு, நான் வந்து கது அஜர்த்து அபுல்லாஸ், என் கணவர் அபுல்லாஸுக்கு நான் அடைக்கலம் கொடுத்துட்டேன், யார் அவரை தொடக்கூடாதுங்கிறாங்க. யாரே கணவர் இஸ்லாத்துக்கு வரல, இவங்க இஸ்லாத்தில் இருக்கிறாங்க. ஆனால் கணவர் அடைக்கலம் தேடி வந்தவொன்னே மனைவி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கது அஜர்த்து அபுல்லாஸுனா புருஷனை சொல்கிறாங்க. அவர் பின்னாடி கடைசி காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், இந்த சம்பவம் நடக்கும்போது வரல. கது அஜர்த்து அபுல்லாஸுக்கு நான் வந்து நினைஞ்சிட்டேன், அடைக்கலம் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு பள்ளிவாசலில் தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கும்போது வெளியே நின்று கத்துறாங்க, என் கணவருக்கு நான் அடைக்கலம் கொடுத்து விட்டேன் அப்படின்னா என்ன தான், ஒரு ஆளுக்கு அடைக்கலம் கொடுத்தா யாரும் தொடக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்லிடுறாங்க.
பல அம்மா சல்லம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஸலாத்திஹி, ரசூலுல்லாஹ் தொழுகையை தொழுது முடித்த உடனே அக்பல் அலன்னாசி, மக்களை நோக்கி என்ன செஞ்சாங்கன்னா, ஐயுஹன்னாஸ் மக்களே, ஹல் சமீத்து மா சமீத்து, எனக்கு காதில் கேட்டது உங்களுக்கும் கேட்டுச்சான்னு கேட்குறாங்க. என் மக வெளியே இருந்து கத்துறாங்களே, அது எனக்கு கேட்டுச்சோ அது மாதிரி உங்களுக்கும் கேட்டுச்சான்றாங்க. ஆமாம் கேட்டுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது இன்னஹு யுஜூர் அலல் முஸ்லிமின் அதுனாகும், முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு குடிமகன் கூட ஒருத்தருக்கு அடைக்கலம் கொடுக்கலாம். அவர் அடைக்கலம் கொடுத்தா அரசாங்கம் அதுக்கு கட்டுப்படணும். ஜெயின என் மகளுங்கிறதுக்காக இல்லை, நீங்கள் யாரோ ஒரு ஆள் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தருக்கு அடைக்கலம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவருக்கு அந்த பவர் இஸ்லாமிய அரசாங்கத்தில் இருக்குது. நான் அடைக்கலம் கொடுத்துட்டேன்னா கவர்மெண்ட் விளைவிக்கிறணும். நம்ம நாட்டை சேர்ந்த ஒருத்தர் அடைக்கலம் கொடுத்து விட்டால் அவருக்கு அந்த உரிமை இருக்குதுன்னு சொல்லி விளைவிக்கிறணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, பிறகு நேர ஜெயினபுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அருமை மகளே, அக்ரிமி மசுவாஹூ, அவர் நல்லபடியாக கவனிச்சிக்க, உங்கள் கணவரை கவனிச்சிக்க, வலா யகுலு சீலைக்க, அவரோடு நீங்கள் தனிமையில் இருக்க வேண்டாம், அதாவது தாம்பத்தியம் ஈடுபட வேண்டாம். இப்போ இன்னக்கலா தஹிலின் லஹு, நீ அவருக்கு ஹலாலாக மாட்டாய். புருஷங்கிற முறையில் கவனிச்சிக்க, வச்சுக்க, சோத்தக்கத்தை போடு, உபசரம் பண்ணிக்க, ஆனால் தாம்பத்தியம் நடத்தக்கூடாது, உனக்கு ஹலால் இல்லை, ஒரு முஸ்லீம் இல்லாத காரணத்தினால அவருக்கு ஹலால் கிடையாதுன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, மகளுக்கு சொல்கிறாங்க. இது ஹாக்கிமில் வரக்கூடிய ஒரு செய்தி. அப்போ இந்த செய்தியின் பிரகாரம் என்ன தெரியுதுன்னு கேட்டால், அந்த கணவரை வச்சுக்கிட்டு அழகிய முறையில் வச்சுக்கங்கிறாங்கல்ல, அவரே ஜெயினபு வீட்டில் உட்காந்துட்டு அவர் என்ன செய்வார்? அவருடைய வேலையை தானே செய்வார். அவர் எந்த தெய்வ நம்பிக்கையில் இருக்கிற அந்த தெய்வங்களை தானே கூப்பிடுவார். படுக்கும்போது தெய்வத்தை கூப்பிடுவார், எந்திரிக்கும் போது கூப்பிடுவார், ஒரு படமாக வச்சு வணங்குவார், டாலரை கட்டி தொங்க போட்டு என்ன வேணாலும் செய்வார்ல. அந்த காலத்து நம்பிக்கை அதெல்லாம் செய்வார்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் அடைக்கலம் கொடுத்துக்கங்கிறாங்க. முதல் வெளியேற்று, அவர் சிறுக்கு இருக்கலாம் செஞ்சிருவார் உள்ள இடம் அப்படின்ற சொன்னாங்களா, அல்லது நீ வச்சுக்க அவர் இருந்துட்டு போகிறாரு, தாம்பத்தியம் மட்டும் கூடாது. காஃபிர் முஸ்லீம் அந்த திருமண உறவு கூடாதுங்கிறதுனால அது கூடாது. உனக்கு கணவராக இருந்திருக்கிறதுனால என்ன செஞ்சுக்க, நல்லபடியாக கவனிச்சுக்கேங்கிறாங்க. அப்போ இதில் என்னென்னு கேட்டால், நிறைய பேர் இந்த வாடகைக்கு ஒரு விஷயத்தை தப்பாக வழங்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், குர்ஆனில் சொல்லி காட்டுறான், லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீனி, மார்க்க விஷயமாக உங்களோடு சண்டைக்கு வராதவர்களாக இருந்தால், உலம் யுஹ்ரிஜுக்கும் மின் தியாரிக்கும், உங்கள் வீடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றாத மக்களாக இருந்தால், அந்த பர்ரூஹும், அவங்களுக்கு நன்மை செய்வதை அல்லாஹ் தடுக்கலை, ஓ துகுசிது இலைகும், அவங்களுக்கு நீதி செலுத்துவதை எல்லாம் தடுக்கலைன்னு சொல்லி 60வது சூறாவில் 8வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அவங்க அந்த மாதிரி நம்மளை அழிக்கிற மாதிரி கொள்கை இல்லாதவங்களாக இருந்தார்களே, ஆனால் யாராக இருந்தாலும் என்ன செய்யுங்க, நீங்கள் அதுக்குரிய வேலையை செய்யுங்கிறாங்க. அதேமாதிரி பெற்றோரை கவனிக்கும் மாதிரி எல்லாம் பல வசனங்களில் சொல்கிறானே. எப்படி சொல்கிறான்? அவன் தாய் சிரமத்தோடு பெற்றெடுத்தாள்னு சொல்கிறானே. சிரமத்தோடு பெற்றெடுத்தல் முஸ்லீம் கொண்டு உள்ளதா? ஒரு காஃபிரான தாயும் அந்த பிள்ளைய சிரமத்தோடு தான் பெற்றெடுத்திருப்பா. சிரமத்துக்கு மேலே சிரமமாக பெற்றெடுத்தால் அந்த தாயை நீ ஒழுங்காக கவனிச்சிக்க, பெற்றோரை கவனிச்சிக்க, தப்பான காரியத்தை செய்யும்படி உனக்கு ஏவினால் அதை செஞ்சாத. ஆனால் சாஹிப் ஹுமா ஃபி துன்யா மாரூஃபா, துன்யா விஷயத்தில் அழகான முறையில் அவங்களோட தோழமையாக இருந்துக்க. அவள் பெற்றோரை அரவணைத்து சேர்த்து கொள்ளுங்கள்னு மார்க்கம் 31வது சூறாவில் 14-15 வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அந்த பெற்றோரை இணை கற்பிக்கிறவளாக இருந்தாங்க, அந்த காரியத்தை நீ செய்யக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறானே தவிர அவன் செய்கிறது உன்னைய பாதிக்கும்னு சொல்லலையே. அதனால் நம்ம என்ன செய்யணும், வாடகைக்கு விடுதல் என்பது நம்ம யாருக்கும் வாடகைக்கு விட்டோம்னு சொன்னால், அவங்க குடியிருப்பதற்கு, சோறு திங்கிறதுக்கு, தூங்குவதற்கு, புருஷன் முன்னாடி சந்தோஷமாக இருப்பதற்கு, பிள்ளையை வளர்ப்பதற்கு, படிக்கிற, அதுக்கு தான் நம்ம வாடகைக்கு விடுறோம். அவங்க வாழ்க்கையில் ஒரு சிறு பகுதி எது, அந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம், அது அவங்க முறைப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் நம்ம அதுக்காக வாடகைக்கு விடலை. அவங்க செஞ்சது நம்மளை பாதிக்காது. அதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. அந்த மாதிரி அடிப்படையில் நீங்கள் உங்கள் இடத்த தாராளமாக என்ன செய்யலாம், வாடகைக்கு விடலாம். அந்த வாடகை விடுவது எதுக்கு வச்சிடக்கூடாது? ஒருத்தவங்க கேட்குறாங்க, நாங்கள் உங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு கோயில் கட்டிக்கிறோம், அதில் நாங்கள் வழிபாடு பூஜை நடத்துகிறோம், அதுக்குன்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு தரமாட்டாங்க, வீடு குடியிருக்கிறதுக்கு தான் தருவோம் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அதுக்குன்னு நீங்கள் வாடகை விடக்கூடாது. நீங்கள் வேறு காரியத்துக்கு வாடகைக்கு விடுறீங்க, அதில் அவன் வாழ்க்கை பிரகாரம் அந்த அம்சத்தையும் செஞ்சுருந்தானு என்று சொன்னால் அது உங்களை பாதிக்காது. அப்போ நீங்கள் திருமண மண்டபம் கட்டுறேங்கிறீங்க, திருமண மண்டபம் எது கட்டுறீங்க? திருமணம் செய்கிறது கட்டுறீங்க. திருமணம் கட்டும்போது அவன் என்ன செய்வான், அவனுடைய மந்திரப்படி ஓய் தான் அந்த திருமணத்தை நடத்துவான். அதே நேரத்தில் திருமணத்தில் பல காரியங்கள்லாம் நடக்கும். நாமத்து வாடகைக்கு விடுறது பூஜை செய்கிறதுக்காக வாடகைக்கு விடல, கல்யாணத்துக்கு தான் வாடகைக்கு விடுறோம். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் செஞ்சால் கூட அதுலேயும் குற்றம் வராது. ஆனால் என்ன செய்வாங்க, சில திருமணத்தில் அந்த நிரந்தரமாக இவங்களே செஞ்சு வைப்பாங்க, கோயில்கள்லாம் செஞ்சு வைப்பாங்க. அது மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்களே அது துணை செய்கிறேன் ஆயிரும். அப்படி நம்ம வேறுபடுத்தி பார்த்துக்கிறணும்.
அதுதான் அதில் உள்ள விஷயம். இலங்கை பாலமுனையில் இருந்து பௌசுல் ஹக் என்பவர் கேட்குறாரு, புகாரியில் 574வது ஹதீஸில் வந்து பகலின் இரு ஓரங்களில் உள்ள 2 தொழுகைகள் ஆகிய குளிர்ச்சியான 2 நேர தொழுகைகளை யார் தொழுகிறாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று வருகிறது. அசர் நேரத்தில் மிக வெப்பமாக உள்ளது, குளிர்ச்சியே கிடையாது. இந்த ஹதீஸை எப்படி விளங்குவது என்று கேட்குறாங்க. அதான் ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், மண் சல்லல் பர்தைனி, குளிரான 2 நேர தொழுகை யார் தொழுகிறாரோ தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் அப்படின்னு வருது. இந்த குளிரான 2 தொழுகை என்று சொல்வது எதை சொல்லுதுன்னு கேட்டால், அது ஃபஜரும் அசரும் தான். இரவில் தான் எப்பவும் குளிராக தானே இருக்கேன். அதனால் வந்து என்ன செய்யாது, இரவு தொழுகை மகரிப் இஷாவும் குளிராக தான் இருக்கேன். அதை சொல்ல தேவையில்லை, வெயில் இல்லாதனால. வெயில் இருக்கிற இடத்துலையே என்ன செய்கிறது, அது வந்து வெளிச்சம் வந்த பிறகும் உங்களுக்கு அந்த குளிராக இருக்கும் என்று சொன்னால் அது கொஞ்சம் சிறப்பு இருக்குங்கிற அடிப்படையில் சொல்கிறாங்க. அப்போ குளிரான 2 தொழுகைகளை யார் தொழுகிறாரோ என்பது, அது ஃபஜரையும் எடுத்துக்கிறேன், அசரையும் எடுத்துக்கிறேன், லொஹரும் ரொம்ப கொடூரமாக இருக்கும், அப்போ சொர்க்கத்துக்கு போயிட்டான் இருக்கு. அவர் என்ன கேட்குறாருன்னா, அசருங்கிற நேரம் வந்து அப்படி ஒன்றும் குளிராவெலாம் இல்லையே, நல்ல வெக்கையாக தானே இருக்குது, வெப்பம் அடிச்சுக்கிட்டு தானே இருக்குது, அதை ஏன் குளிரான நேரம்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்குறார். இதில் வந்து நம்ம கவனிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ லொஹர் தொழுகை இருக்குல்ல, லொஹர் தொழுகையை வந்து ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்ரிது வில் லுஹரி, லொஹரை நீங்கள் குளிர செய்யுங்கள்ங்கிறாங்க. இப்போ லொஹர் ஒரு 12 மணிக்கு லொஹர் வருதுன்னு வைங்க, மண்டையை புழக்கிற மாதிரி வெயிலாக இருக்கும் வெப்ப காலத்தில். கோடை காலத்தில் வந்து உச்சிக்கு வெயில் வந்துச்சுன்னு சொன்னால் கடுமையான வெப்பமாக இருக்கும். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த கடும் வெப்பத்தில் தொழுவாதீங்க, கொஞ்சம் குளிர செய்யுங்கள், அபுரிது குளிர செய்யுங்கள்ங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு 2 மணி நேரம் கழித்து தொழுவுங்கிறாங்க. உச்சிக்கு அந்த சூரியன் வந்த பிறகு தொழுதிங்கன்னா பயங்கர வெக்கையாக இருக்கும். கொஞ்சம் லேட் பண்ணிக்கிறங்க. லேட் பண்ணால் என்ன ஆகுனா, அந்த வெப்பம் குறையிற அளவுக்கு அது ஊருக்கு தகுந்தவாறு காலத்துக்கு தகுந்தவாறு மாற்றம் அடையும். இப்போ நம்ம ஊரில் ஒரு 2 மணிக்கெலாம் கொஞ்சம் குளிர் வெப்பம் குறைஞ்சிரும், ஒரு 2:30 மணிக்கெல்லாம் அந்த வெப்பம் வந்து கம்மியாக போயிடும்ன்று இருக்குமே. ஆனால் 2:30 மணிக்கு தொழுவுங்க லொஹர் தொழுகையை. அதை ரசூல்லா சொல்லும்போது அதை குளிர செய்யுங்கிறாங்க. அப்போ குளிருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், நீங்கள் வந்து கட்டுமையாக ஜில்லுன்னு இருக்குமே அப்படின்னு அர்த்தம் கிடையாது. லொஹரோட கம்பேர் பண்ணும்போது, லொஹரில் இருந்த என்ன மாதிரி நீங்கள் இருந்தீங்க, மண்டையை புழக்கிற மாதிரி வெயில் இருந்துச்சா இல்லையா, அதையே கொஞ்சம் லேட் பண்ணி குளிர வச்சோமா இல்லையா, அதுக்கு பிறகு தான் அசரே வருது. லொஹரையே கொஞ்சம் 2 மணி நேரம் கழித்து தொழுது அதை குளிருங்கிறாங்க ரசூல்லா. அப்போ இந்த குளிர் வெப்பமெல்லாம் வந்து ஒரு கம்பேர் பண்ணி சொல்கிற விஷயம். ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணி, லொஹரோட கம்பேர் பண்ணிங்கன்னா அசர் குளிர் தானே. நீங்கள் என்ன செய்றீங்க, ஃபஜரோட கம்பேர் பண்ணிங்கன்னா அது வந்து அது குளிராக இருக்காது, அது ஜில்லுன்னு இருக்கு, இது வெயிலாக இருக்குன்னு நினைப்பீங்க. உங்களுக்கு தாங்க முடியுதா இல்லையா, உங்களுக்கு தாங்க முடியுது. அந்த வெப்பம் வந்து கடுமளவுக்கு பெருமளவு குறைஞ்சிருச்சு. லொஹரில் படுற கஷ்டம் நீங்கள் அசரில் படமாட்டீங்க. அப்படிலாம் இருக்கிறதுனால அது குளிரான தொழுகை தான். குளிர் என்று சொல்லுவது வந்து நீங்கள் எப்படி இந்த குளிர்னு விளங்கிக்கிட்டீங்கன்னா, ஊட்டி கொடைக்கானல் குளிர் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லது சூரியன் வராத நேரத்தில் இருக்கும்ல ராத்திரியில், அந்த குளிர் நினைக்கிறீங்க, அதுவும் குளிர் தான். அதே நேரத்தில் அது மட்டும்தான் குளிரான்னு கேட்டால் இஸ்லாமிய பார்வையில் இல்லை. இந்த உச்சி வெயில் கொளுத்தும் வெயிலை விட்டு கடந்துட்டாலே குளிர்னு வந்துடுது. அதனால தான் லொஹர் தொழுகைக்கு ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 538வது ஹதீஸ் புகாரியில், அப்ரிது பில் லொஹரி, லொஹரை கொஞ்சம் குளிர வைங்கங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், 12 மணிக்கு தொழுகிற தொழுகை ஒரு 2:30 மணிக்கு தொழுவுங்க, கொஞ்சம் வெயில் குறைஞ்சிரும் என்பதை என்ன வார்த்தையை போட்டு சொல்கிறாங்கன்னு கேட்டால், குளிர வைங்கங்கிறாங்க. அப்போ 2:30 மணிக்கு நீங்கள் லொஹர் தொழுதாலே குளிரான இடத்துல தொழுகிறீங்கன்னு அர்த்தமாகுது. ஏன் அப்படி குளிருங்கிறாங்கன்னா, அதுக்கு முந்தின நிலையோட கம்பேர் பண்ணுங்கள். 2:30 மணிக்கு உள்ள நேரத்தையும் 12 மணிக்கு உள்ள நேரத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல மடங்கு குறைஞ்சிருக்கும். அது 40 டிகிரி இருந்தால் 33 டிகிரி இங்கே வந்திருக்கு தன்னால். அப்போ இது கொஞ்சம் தாங்கும் அளவுக்கு உள்ள ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால தான் அசர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த குளிரான நேரம் என்ற ஒரு வகையில் சொல்லி காட்டுறாங்க. என் பெயர் அப்துல் கலீம், நான் சேலத்தில் இருந்து பேசுகிறேன். முலர்குலத்து ரஜப மாதம் என்ற 4406வது ஹதீஸ் புகாரி ஹதீஸை விளக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புனிதமான மாதத்தை பற்றி சொல்கிறாங்க. சொல்லும்போது அவர் சொல்லக்கூடிய ஹதீஸ் என்ன ஹதீஸ் சொன்னார், 4406 சொன்னாரா. 4406 மட்டும் இல்லாமல்
3197, 4662, 5550, 7447 இவ்வளோ ஹதீஸ்லையும் இந்த செய்தி வருது. அவர் கேட்ட விஷயம் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மாதத்தை பற்றி சொல்கிறாங்க. அதாவது 12 மாதங்கள் இருக்கிறது. மின்ஹா அர்பாத்துன் ஹுருமுன், அதில் 4 புனித மாதங்கள். அவருடைய கேள்வி என்னென்று விளங்கிட்டு பதில் சொல்லும்போது, கேள்வி என்னென்று கேட்டால், 4 புனித மாதங்கள், சலாசத்துன் முத்தவாலியாத்துன் 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியவை. அதாவது அது என்ன தொடர்ச்சியாக வரக்கூடியவன்னா, துல்காதா, துல்ஹஜ்ஜு, முஹர்ரம். இந்த புனித மாதம்னா போர் செய்கிறது தடுக்கப்பட்ட மாதம். துல்காதா ஹஜ்ஜிக்கு மாதத்துலையும் ஹஜ்ஜிக்கு அடுத்த மாதத்துலையும் ஹஜ்ஜி மாதத்துலையும் போர் செய்யக்கூடாது. துல்காதா மாதத்துலையும் யுத்தம் செய்யக்கூடாது, துல்ஹஜ்ஜி மாதத்துலையும் யுத்தம் செய்யக்கூடாது, முஹர்ரம் மாதத்துலையும் யுத்தம் செய்யக்கூடாது. இது வரிசையாக வரக்கூடியது. துல்காதா, அடுத்து துல்ஹஜ்ஜி, அடுத்து முஹர்ரம். இந்த 3 மாதங்களும் தொடர்ந்து வரக்கூடிய மாதங்களாகும். அடுத்து 4வது மாதம் ஒன்று இருக்குல்ல புனித மாதம், அது என்ன, ரஜப். இந்த ரஜப்புன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரஜபு முலர் கோத்திரத்தாரின் ரஜபுங்கிறாங்க. அதெல்லாம் அவர் கேள்வி கேட்குறாரு. ரஜப்புன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே, முலர் கோத்திரத்தாரின் ரஜபுன்னு ஏன் சொன்னாங்க? அல்லது பைன ஜுமாதா ஓ ஷாபான். அப்போ ஜமாதுலாக இருக்கும் ஷாபானுக்கு நடுவில், ஜமாதுல் அவ்வளுக்கும் ஷாபானுக்கு நடுவில் இருக்குமே அந்த ரஜபு அப்படின்னு வேற சொல்கிறாங்க. அப்போ நான் 4 மாதம் புனிதம்னு சொல்லும் பொழுது மற்ற புனிதங்களுக்கு சும்மா சொல்லிடுறாங்க துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம்னு சொல்கிறாங்களே தவிர எந்த ஒரு கோத்திரத்து பேரையும் அதில் ஜாயிண்ட் பண்ணலை. ரஜபு சொல்லும்போது ரஜபு முலருங்கிறாங்க, முலர் கோத்திரத்தாருடைய ரஜபு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் முலர் கோத்திரத்து ரஜபு? நான் சொன்ன இந்த எல்லா ஹதீஸ்லையும் எந்த வாசகம் தான் வருது, முலர் கோத்திரத்தார் ரஜபுன்றது தான் வருகிறது. இந்த முலர் கோத்திரத்து ரஜபுன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த அரபு முலர் கோத்திரம்னா எதுன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய கோத்திரம் தான், குறைஷ் தான். முலருங்கிறவங்க யாருன்னு கேட்டால் குறைஷுடைய அந்த வம்சாவளியில் வரக்கூடிய ஒரு மூத்த ஒரு பாட்டனார் தான் முலர் என்பவர். முலருடைய ரஜபுன்னு சொல்கிறாங்கன்னா, முலர் என்பவர் யாருன்னு கேட்டால், இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வம்சம் குறைஷ் இருக்குல்ல, பனு ஹாஷிம், பனு முத்தலிபு, இந்த குரூப் எல்லாம் முலர் கோத்திரத்தார்னு சொல்லப்படுவாங்க. அப்போ இந்த முலர் கோத்திரத்தாருடைய ரஜபுன்னு சொல்வதற்கு என்ன காரணம்னு கேட்டால், இந்த ரஜபு விஷயத்தில் அன்றைய ஜாகிலியாக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தேவைக்கு தகுந்தவாறு மாற்றிக்கிடுவாங்க. என்ன மாற்றிக்கிடுவாங்க? அதாவது ரஜபு மாதத்துக்குள்ள ஒரு சண்டை செய்ய வேண்டி இருக்குன்னு வைங்க, ரஜபுக்கு பேரை மாற்றி விட்டுட்டு அடுத்த மாதம் ரஜபுன்னு ஆக்கிடுவாங்க. ரஜபுங்கிறது ஒரு மாதத்துக்கு சண்டை போடக்கூடாது, அவ்வளோதானே தவிர அந்த மாதம் ரஜபுன்னு அறியப்பட்டதாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. அப்போ அவங்களே ரஜபுன்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி ரஜபு வந்துருச்சு, சண்டைக்கு போகணும், அதனால் என்ன செய்வோம், ரஜபை ஜமாத்துல் அவ்வல்னு மாற்றிக்கிடுவோம் பேரை, அடுத்த மாதத்தை ரஜப் ஆக்கிடுவோன்றாங்க. அப்போ ரஜபுங்கிறது இவனா ஒரு மாதத்தை போர் செய்யாமல் இருந்து கொண்டு அதை ரஜபுன்னு மாற்றிக்கிடுவான். ஒருக்கா முந்தினதை பிடிச்ச ரஜபமா, ஒருக்கா பிந்தினதை பிடிச்ச ரஜபமா, ஒருக்கா ரஜபையே ரஜபுன்னு சொல்லுவான். அப்போ ரஜபு என்பது வேறு சமுதாயங்கள்லாம் சுழற்சி முறையில் வச்சுருந்தாங்க. குறிப்பிட்ட இதுதான் ரஜபுன்னு சொல்லி அதில் ஒரு பிடிவாதமாக மாற்றம் செய்யாமல் யாருமே இருக்கலை, இந்த முலர் கோத்திரத்தை தவிர. முலர் கோத்திரம் மட்டும் என்ன செய்வாங்கன்னா, ரஜபுன்னா ரஜபு தான், அதனுடைய புனிதத்தை முன்னாடியும் கொண்டு வர மாட்டாங்க, பின்னாடியும் தள்ளி போட மாட்டாங்க. ரஜபுங்கிறது பொதுவாக ரஜபுன்னு சொன்னால் என்னவாயிரும், அவன் விளைக்கிறவான்ல, அவன் தான் முஹர்ரத்தை பிடிச்சி ஒருத்தன் ரஜபுமா, ஒருத்தன் ரபியுல் பிடிச்ச ரஜபுமா. ரஜபுண்டா அது சுழற்சி முறையில் மாறக்கூடியது. ரஜபுண்டா என்னன்னு கேட்டால், உதாரணமாக ஒரு ரமலான் மாதத்தில் அவன் சண்டைக்கு போக நினச்சான்னு வைங்களேன், சண்டைக்கு போகக்கூடாதுன்னு நினச்சான்னா ரமலான ரஜபுன்னு சொல்லிக்கிடுவான். அங்கே ரஜபு மாதத்தை ரமலான்னு மாற்றிக்கிடுவான். மாற்றிக்கிட்டு போய் என்ன செய்வான், ரஜப் மாதத்துலேயே சண்டைக்கு போடுவான். என்னடான்னு கேட்டால், இப்போ ரமலான் ஆக்கிட்டேன் நாங்கள் இதை, அதை தான் நல்லா சொல்லிக்கிறேன். இன்னமும் நசிவு ஜியாதத்துன்னு குஃபுரி, இந்த மாதங்களை தள்ளி போடுதல் என்பது குஃபுர் அதிகமாக்குறதுன்னு நல்லா கண்டிக்கிறது இவங்கள தான். அதாவது ஒரு மாதத்தினுடைய ஒரு வருஷம் இதை புனிதங்கிறாங்க, அடுத்த வருஷத்துக்கு புனிதம் இல்லைங்கிறாங்கன்னு கூட குரானில் வசனம் இருக்குல்ல, யுஹில்லுன் ஆமன் ஹர்ரிமுன் ஆமன். ஒரு வருஷம் புனிதங்கிறாங்க, ஒரு வருஷம் புனிதம் இல்லைங்கிறாங்க, மாதத்தை தள்ளி போடுறாங்க, மாதங்களின் புனிதத்தை தள்ளி போடுகிறார்களே, இது குஃபுர் அதிகமாக்குறது என்று எல்லாம் கண்டிக்கிறான். அந்த வசனத்தில் இருந்தும் என்ன தெரியுதுன்னு கேட்டால், இந்த மாதங்களை துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரத்தை ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னு கேட்டால், துல்ஹஜ்ஜுங்கிறது ஹஜ்ஜுடைய மாதம், அதில் கண்டிப்பாக சண்டை செஞ்சான்னா அவனுக்கு வருவாயே அடிச்சு போயிடும். மார்க்க விஷயத்துக்கு தனியாக வைங்க, அவனுக்கு என்ன மார்க்கம், ஹஜ்ஜை வச்சு தான் அவன் சம்பாத்தியமே. அந்த ஹஜ்ஜுக்காக உலகமெல்லாம் கூடும் பொழுது தான் அவனுக்கு வியாபாரம் நடக்கும்.
அந்த பகுதி மக்களுடைய செழிப்பாக வாழ முடியும். அந்த ஹஜ்ஜிக்கு துல்கதால வர ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கு முந்தின மாதத்துலேயே. அது மாதிரி ஹஜ்ஜி முடிச்சுட்டு ஒரு மாதம் வரைக்கும் டேரா போடுவாங்க. 3 மாதம் சந்தை நடக்கும். 3 மாதம் அங்கே சந்தை நடக்கிறதுனால அப்போ சந்தை நடக்கும்போது சண்டை போட மாட்டான். ஏன்னா சந்தையில் வியாபாரம் பண்ணும்ல, அதுக்காக வேண்டி அந்த 3 வந்து மாற்ற மாட்டான். துல்கதா துல்ஹஜ் முஹர்ரத்தில் சண்டைக்கு போனான்னு வைங்க, எவனும் மக்காவுக்கு வரமாட்டான். அவனுக்கு சுற்றுலா பயணிகள் வரலைன்னா வியாபாரம் இருக்காது. அதனால் அந்த 3 மாதத்தில் வந்து எல்லோரும் ஒரே மாதிரி கடைப்பிடிப்பாங்க. துல்கதா இருந்தால் துல்கதா தான், போர் செய்யக்கூடாது. துல்ஹஜ்னா போர் செய்யக்கூடாது. முஹர்ரம்னா போர் செய்யக்கூடாது. ரஜபு போர் செய்யக்கூடாது. ரஜபு எதுக்குற நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோங்கிறாங்க. ரஜபில் போர் செய்யக்கூடாது தான். ஒருக்கா இதை ரஜபமோ ஒருக்கா அதை ரஜபமோ, அதுக்கடுத்து அதை ரஜபமோ, ரஜபு இல்லைமோ, அப்படி தான் நாங்கள் செய்வோம்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா இந்த ரஜபு விஷயத்தில் கோளாறு பண்ணிகிட்டு இருந்தாங்க. மற்ற 3லையும் கோளாறு பண்ணால் அவனுக்கு பெரிய அந்த பாதிப்பு அவனே உணர்வான். யாருமே மக்காவுக்கு வரமாட்டாங்க. ஹஜ்ஜிக்கு வரலன்னா வியாபாரம் இல்லை, அவனுக்கு வாழ்வாதாரம் இல்லை. ஒரு வருஷத்துக்கு உள்ள வருமானம் இந்த 3 மாதத்தில் கிடச்சிடும் அவனுக்கு. அந்த மாதிரி உள்ள விஷயமாக இருக்கிற காரணத்தினால ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ரஜபுனா டே உன் ரஜபு கிடையாதுடா, இன்றைக்கி ரஜபு நாளைக்கு ரமலான் நீ மாற்றுவிய, அந்த ரஜபை நான் சொல்லவில்லை. ஒரு ரஜபு முலர் கோத்திரத்தாரின் ரஜபு, அவங்க இது மாறாது. இந்த குறைஷி கூட்டம் மட்டும் என்ன செய்வாங்கன்னா ரஜபுன்னா ரஜபு தான், வேறு மாதத்துக்கு கூட ரஜபுல சண்டைக்கு போகவே மாட்டாங்க. ரஜபுடைய புனிதத்தை வேறொரு மாதத்துக்கு கொடுக்க மாட்டார்கள். அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க மாத்திரம் இருந்தாங்க. யார்? அந்த குறைஷியில் உள்ள அந்த முலர் கோத்திரத்தார் மாத்திரம்தான் இந்த ரஜபுன்னே கடைப்பிடித்தார்கள். வேறு எத்தனையோ கோத்திரத்தார் இருந்தாங்க. அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா ரஜபை வந்து ஒரு கேலி கூத்தாக்கி வச்சுருந்தாங்க. உன்னுடைய கேலி கூத்தான ரஜபுக்கு நான் சொல்லவில்லை, நான் முலருடைய ரஜபை சொல்கிறேன். அதான் உங்களுக்கு சந்தேகம் தானே, முலருடைய ரஜபுன்னு ஏன் சொன்னாங்கன்னு கேட்டால், முலர் மட்டும்தான் ரஜபை மாற்றாமல் இருந்தான். பாக்கி உள்ள கோத்திரத்தாரெலாம் ரமலானை பிடிச்ச ரஜபம்மா, ஷவ்வாலை பிடிச்ச ரஜபம்மா, ஷாபானை பிடிச்ச ரஜபம்மா, வசதி போல். அப்போ அந்த பேரை வந்து எதுக்கு வேணாலும் கொடுத்துக்குருவாங்கிற மாதிரி ஸ்டாண்டர்ட் இல்லாமல் இருந்துச்சு. குறைஷி கோத்திரத்தார் மட்டும் ஸ்டாண்டர்டாக ரஜபுன்னா அது அந்த மாதம்தான் ரஜபுன்னு வச்சுருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதுதான் ரஜபுங்கிறது முலர் கோத்திரத்தார் எதை ரஜபுன்னு மாற்றாமல் வச்சுருக்கிறாங்களோ அந்த மாதம் புனித மாதம் அப்படின்னு அதுக்கு தான் சொன்னாங்க. நாகப்பட்டினத்திலேருந்து ஷக்கீலாங்கிறவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஸ்டாகிராமில் கல்யாண பெண்ணுக்கு மேக்கப் பண்ணி எல்லாம் செஞ்சு அதை அப்படியே வீடியோவை எடுத்து சும்மா சில டைமில் மூஞ்சி மட்டும் மறைச்சிட்டு முதுகு கூந்தல் உடம்பில் உள்ள எல்லா பாகங்களும் புடவை உடுத்தினது அப்படியே காட்டி எல்லாம் செய்கிறார்களே, நிக்காக டைம் போட்டு விட்டு செய்கிறாங்களே, இது இஸ்லாத்துக்கு மாற்றமாச்சே. இந்த மாதிரி செய்கிறதுனால இவங்களுக்கும் கல்யாண பெண்ணுக்கும் பாவம் செய்கிறோம், அவங்க வீட்டில் உள்ள பெற்றோருக்கும் பாவம் தானே, இதை பற்றி நீங்கள் வந்து விளக்கம் தரும்னு சொல்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கல்யாண நேரத்தில் வந்து ஒரு பெண்ணை அலங்கரிக்கிறாங்கல்ல, கல்யாணத்துக்குன்னா பெண்ணை என்ன செய்வாங்க, கொஞ்சம் அலங்காரம் பண்ணுவாங்க. அலங்காரம் பண்ணதை என்ன செய்கிறாங்கன்னா, பேணுதலாக இருக்க அலங்காரம் பண்ணுவதை முகத்தை மட்டும் மறைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் இப்படி வீடியோவில் எடுக்கிறது. கூந்தல் அலங்காரம், ட்ரெஸ்ஸு, போக்குவரத்து, எல்லாத்தையும் அந்த அலங்காரத்தை பூராத்தையுமே வீடியோ எடுத்து அதில் பரப்பி விட்றாங்க, போடுறாங்க. அது வந்து இப்படி தான் மேக்கப் பண்ணணும்னு காட்டுறாங்க. இது குடும்பங்கிறாங்க. அலங்காரத்தை வெளிப்படுத்துறதுக்கு பெரிய தடையே இருக்குது மார்க்கத்தில் வந்து. அதாவது 24 வசனம், 24வது சூறாவில் 31 வசனத்தில் கட்டளை என்னன்னு கேட்டால், ஒலா யுபுதீன ஜீனத்தை ஹுன்ன, அவங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாது. இது அலங்காரம் தானே, கூந்தலுக்கு செய்கிற அலங்காரம், மருதாணி அலங்காரம், நீங்கள் வகை வகையாக என்னென்னலாம் வைக்கிறீங்களே, தலையில் வைக்கக்கூடியது, இதுன்னு எல்லாமே அலங்காரம் தானே. அந்த அலங்காரங்களை வெளிப்படுத்துகிறதா இருந்தால் கணவன், தகப்பன், அது மாதிரி மாமனார், பிள்ளைங்க, கணவனுடைய பிள்ளைங்க, சகோதரனுடைய பிள்ளைகள் அல்லது சகோதரிகளின் பிள்ளைகள், அது மாதிரி அவங்கள சேர்ந்த பெண்கள், இவங்க மத்தியில் தவிர வேறு இடங்களில் அலங்காரத்தை வெளிப்படுத்தாதீங்கன்னு எல்லாம் தெளிவாக 24:31 கட்டளை எடுக்கிறான். இவங்க அந்த அலங்காரத்தை மட்டும் தனியாக கவர் பண்ணி ஊர்வலமெல்லாம் பரப்புகிறாங்க. இது வந்து அலங்காரத்தை வெளிப்படுத்துகிறது தான் வரும். அதனால் இந்த செயல் செய்யலாமான்னு செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியுது. இதை கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்கிறாங்க. இந்த முசீபத்து இந்த இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கெலாம் வந்த பிறகு இந்த முசீபத்து ஜாஸ்தியாக தான் போச்சு. எதுக்கு எடுத்தால் அவன் பலவிதமான அந்த அலங்காரத்தை வச்சுக்கிட்டே கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கெலாம் இடம் கொடுக்குறதுங்கிறது, அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாதுங்கிறது தெளிவான தடை இருக்கும்போது அதை வந்து ஒரு பெண்ணை கொண்டு நிப்பாட்டி அலங்காரத்தை வெளிப்படுத்தினா என்ன, அல்லது அவளோட வீடியோவில் எடுத்து வெளிப்படுத்தினா என்ன, எல்லாம் அலங்காரம் தானே. அதனால் அந்த மாதிரி செய்தாங்கன்னா அது தப்பு, அது மார்க்கத்தில் கூடாது. பாஷா அரும்பாக்கம், சென்னை. பள்ளிவாசல்களில் பெறப்படும் சந்தாக்களை
ஃபோன்பே மூலமாக செலுத்தினாலும் கமிஷன் எடுக்க நிர்வாகத்தினர் கமிஷன் எடுக்கிறார்கள், இது சரியான செயலான்னு கேட்குறாங்க. அதாவது பொதுவாக வந்து இந்த கமிஷன் எடுக்கிற விஷயமாக சரியான ஒரு புரிதல் இருக்கணும் நமக்கு. இப்போ ஜக்காத்து விஷயம் இருக்குன்னு வைங்களேன், ஜக்காத்தை வந்து தன்னால் கொண்டாந்து மக்கள் தந்தாங்கன்னா அது ஒரு வகை, ஆனால் பெரும்பாலும் தரமாட்டாங்க. அப்போ நம்ம யாராவது அனுப்பி விட்டு நாங்கள் என்னென்ன பணிகள்லாம் செய்கிறோம் அப்படின்னு விலைக்கு சொல்லி தான் அந்த என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஜக்காத்தை வசூல் பண்ண வேண்டி இருக்கிறது. அவங்களா கொண்டாந்து தரக்கூடியதும் இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு ஆளை பிரதிநிதி அனுப்புகிறேன், நீங்கள் போய் ஜக்காத்தை வசூல் பண்ணிட்டு வாங்கன்னு. அவர் நம்ம என்னென்ன பணி செய்கிறோங்கிறதெல்லாம் சொல்லி காட்டி ஒரு ஆள்கிட்ட வசூல் பண்ணுறான்னு வைங்க. இப்படி வசூல் பண்ணிட்டு வந்தார்னு சொன்னால் அவருக்கு அதிலேருந்து ஏதாவது கொடுக்கலாமா, அந்த ஜக்காத்தில் இருந்தே வசூல் பண்ணிட்டு வர்றதுலேருந்தே கொடுக்கலாமான்னு சொன்னால் அது நியாயமான ஒரு ஊதியத்தை நம்ம அதிலேருந்து கொடுக்கலாம். ஏன்னு கேட்டால் ஜக்காத்தை செலவிடுற 8 வகையை எல்லாம் என்ன செய்கிறான், 9:60 வசனத்தில் சொல்லுகிறான். அந்த 8 வகையில் ஒரு வகை என்னன்னு கேட்டால் ஒரு ஆமிலின் அலைஹா, அதுக்காக உழைப்பவர்களுக்கு கொடுக்கலாம்ங்கிறான். ஜக்காத்தை ஏழைக்கு கொடுங்க, மிஸ்கின்னு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு வகையாக எல்லாம் என்ன செய்கிறான்னா ஒரு ஆமிலின் அலைஹா, அதுக்காக உழைக்கிறவங்களுக்கும் கொடுங்கங்கிறான். அப்போ ஜக்காத்துக்காக உழைக்கிறன்னா என்ன அர்த்தம், வசூல் பண்ணுறது தானே. ஜக்காத்துக்கு உழைத்தல்ங்கிற என்ன அர்த்தம், போய் பிரயாணம் பண்ணி போகிறது, வசூல் பண்ணிட்டு வர்றான். வசூல் பண்ணிட்டுருக்குன்னு போனான்னு சொன்னால் அவனுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்வான், அவன் சாப்பிடணுமா இல்லையா, அவனுக்கு என்ன செய்வது என்றால் அந்த வாங்கிட்டு வர்ற ஜக்காத்தில் இருந்த இந்த ஒரு மாதம் 10,000 நீ வாங்கிக்க, அல்லது 5,000 தேவைக்கு அந்த 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 உழைப்புக்கு என்ன கொடுக்கணுமோ. ஊர் உலகத்தில் உள்ள நியாயப்படி தானே எதுவுமே செய்யணும். ஊர் உலகத்தில் ஒரு சம்பளம் இருக்குது, ஒரு மாதம் அலைஞ்சால் என்ன சம்பளம், ஒரு மாதம் சீட்டில் உட்காந்துக்கிட்டு வேலை செஞ்சால் என்ன சம்பளம் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ஒரு ரீசனபிளான ஊதியம் ஒன்று இருக்கும். அதை விசாரித்த அடிப்படையில் ஜக்காத்து வசூல் பண்ண போகிறாங்கல்ல, வசூல் பண்ண வந்தவொன்னே இந்தாங்க அவ்வளோ வசூல் பண்ணியிருக்கிறீங்க, இந்தாங்க உங்களுக்கு ஊதியம். அது வந்து ரொம்ப சில 20% 30%லாம் கொடுக்குறாங்க. 1 லட்ச ரூபா வசூல் பண்ணால் ஒரு வார்த்தை தான் பேசுவார், 1 லட்சம் கிடைச்சினா 30,000 எடுத்துக்கிடுவார். இப்படியெல்லாம் ரொம்ப கூட குறைய கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஊதியம் ஜக்காத்து பணம், இது ஜக்காத்து பணங்கிற ஒரு பொறுப்பு உணர்வோட நியாயமான முறையில் அவங்களுக்கு ஊதியம் கொடுத்தல் என்பது மார்க்கத்தில் உள்ளது. அது மாதிரி ஜக்காத்து வசூலிக்க போகிறவங்க ஃப்ரீயாக சேவையாக செய்யணும்லாம் சொல்ல முடியாது. அப்படி இருக்குமே ரசூலுல்லாஹ் அது ஒரு செக்ஷனை சொல்ல மாட்டான்ல, அதில் பாடுபடுறவங்களுக்கு கொடுங்கன்னு ஏன் சொல்கிறான். உழைப்பவர்களுக்கு சும்மா உழைக்க மாட்டான், அவனும் மனுஷன் தானே, அவனுக்கு தேவை இருக்குமா இல்லையா. அப்போ அதை போய் வசூல் பண்ணுறவனும் அதுக்காக பாடுபடுறான், உழைக்கிறான் என்று சொன்னால் உழைக்கிறவனுக்கு கொடுக்கலாம். ரசூலுல்லாஹ் காலத்தில் ஜக்காத் வசூலிக்க போகிறவங்களுக்கு அதுக்குரியதை ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்க, கொடுத்துருக்குறாங்க. அதனால் நிறைய பேர் வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, எங்களுக்கு அந்த வேலையை கொடுங்க, நாங்களும் எங்களுக்கு எதாவது கிடைக்கும்ல அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாரே கேட்பாங்க. அதெல்லாம் தர முடியாது, இது மக்களுடைய அழுக்கு, என் குடும்பத்தாருக்கு நான் தரமாட்டேன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தமாகுது. ஜக்காத் வசூல் பண்ணிட்டு சேவையாகவும் யாரும் செய்யலை. ஜக்காத் வசூல் பண்ணுற சஹாபாக்களை வசூலிக்க போனாலும் சரி, சேவையை செய்யலை, ரீசனபுளாக வாங்கி, அது ரீசனபுளாக இருக்கணுமா இல்லையா, ரீசனபுளாக இருக்கணும். 10 லட்ச ரூபா வசூல் பண்ணிட்டு 3 லட்ச ரூபா எனக்குண்டான்னா இது வந்து அயோக்கியத்தனம் தானே. இப்படி கொள்ளையடிக்கக்கூடிய வகையிலையும் பல நிறுவனங்களில் நடந்து கொண்டு தான் இருக்குது. அப்படி இல்லாத வகையில் இந்த உழைப்புக்கு இதுதான் நியாயமான சம்பளம், இப்படி தான் உலகத்தில் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் கொடுத்தால் அது மார்க்கிறது தப்பு இல்லை. அதே நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ ஜக்காத்துக்கு வசூலிக்க என்னை நியமிச்சிட்டாங்கன்னு வைங்க, என்னையை நியமிச்சிட்டாங்க, நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஆள் என்னையை தேடி வந்து என்ன செய்கிறாருன்னா, இந்தாங்க ஜக்காத்து பணம் ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, இதை ஜமாத்தில் சேர்த்துருங்கன்னு என்கிட்ட தர்றாரு. நான் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு ரசீதை போட்டுவிட்டு அதில் நான் கமிஷன் எடுத்துக்கிறது. அப்படியே நான் உழைக்கவே இல்லை, அவனாக கொண்டாந்து நான் அந்த ஆஃபீஸில் இருக்கேன்னு என்கிட்ட தர்றான். நம்ம பாடுபடவுனா இல்லை, நம்ம உழைக்கவுனா இல்லை, தேடி வந்து தருவதில் வந்து இவருக்கு எதாவது உழைப்பு இருக்குதா, எந்த உழைப்பும் இல்லை. நம்ம தேடி சென்று பேசி புரிய வச்சு கஷ்டப்பட்டு அலைஞ்சு வாங்கிட்டு வந்தோம்னா நம்முடைய உழைப்பு இருக்கிறது. உழைப்புங்கிற வகையில் அதிலேருந்து ஊதியம் எடுத்துக்கொள்வதற்கு மார்க் அனுமதிக்கும். உழைப்பே இல்லாமல் நம்மளை தேடி வந்து தரக்கூடிய விஷயத்தில் அப்படியே முழுசாக தானே அந்த நிறுவனத்தில் ஒப்படைக்கணும், அதில் எடுக்கிறாங்க. அதுதான் அவர் கேட்குறாரு. என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு வந்து என்ன செய்கிறாருன்னா, ஜிபேயில் அந்த சந்தாக்களை ஜிபேயில் ஒருத்தர் அனுப்பி விட்றாரு. ஜிபேயில் அனுப்புறதுங்கிறது உதாரணமாக நாங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிர்வாகம் பண்ணுறதுக்கு, ஒரு மாதம் 100 ரூபா அனுப்பி உதவுங்கள் அப்படின்னு நம்ம ஒரு அறிவிப்பு மாதம் போடுவோம். சில சகோதரர் அனுப்புகிறாங்க. இந்த 100 ரூபா வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்களா தான் அனுப்புகிறாங்க, நம்ம போய் தேடிலாம் வாங்குறது கிடையாது. அவங்களா அனுப்பின ரூபாயில் வந்துக்கிட்டு அது தலைவராகவோ செயலாளராகவோ பொருளாளராகவோ ஒரு கணக்கராகவோ இருக்கக்கூடிய ஒரு ஆள், இந்த மாதம் இந்த ஜிபேயில் வந்த தொகை 1 லட்ச ரூபா, அதிலேருந்து நான் ஒரு 25,000 ரூபா எடுத்துக்கிறேன்டா, நியாயமாகுமா, நீ எதுக்கு எடுக்கிற, அதுவாவில் வருது,
அதை நீ போய் உழைக்கலை, நீ போய் பாடுபடலை, நீ எந்த உழைப்பும் செய்யலைங்கும்போது அந்த பணத்தை அதுவாக அவங்க அனுப்பி விட்றாங்கன்னு சொன்னால் அதில் எப்படி கமிஷன் எடுக்கிறது? எடுக்கக்கூடாது. எடுக்கிறாங்கங்கிறார். அதாவது சந்தாக்களை ஜிபே ஃபோன்பே மூலமாக செலுத்தினாலும் கமிஷன் எடுக்கிறார்கள். நிர்வாகத்தில் எடுத்துறாங்களாம். ஒரு பள்ளிவாசல் நிர்வாகின்னு ஒருத்தர் இருப்பார்ல, பள்ளிவாசலுக்கு முத்தவள்ளி ஒரு நிர்வாகின்னு இருப்பார். பள்ளிவாசலுக்கு சந்தா அனுப்புவாங்கள்ல, இவர் என்ன செய்கிறது? இந்த மாதம் சந்தா 1 லட்ச ரூபா வந்திருக்குது, என்னுடைய கமிஷன் 30, இவருக்கு இது கமிஷனு, இவர் நிம்பாடு இருக்கிற அதுவாக வருது. நீ இல்லாட்டும் யார் இருந்தாலும் வருமே, அதுக்கு கமிஷனே எடுக்கிறதுக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லையே, உழைப்பு இல்லையே. உழைப்பே இல்லாத நேரத்தில் எடுக்கிறாங்க. கூடுமானா கூடாது தான், ஆனால் செய்கிறாங்க. இந்த பொருளாதாரத்தை வசூல் பண்ணுற இடத்துல வந்து நிறைய முறைகேடுகள் பண்ணுறாங்க. எல்லை மீறி கமிஷன் எடுக்கிறாங்க. அதாவது ஏண்டா இவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு சில பேர் ஜக்காத்தில் வாங்கி 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் வருஷத்துக்கு என்ன செய்வாங்க, ரமலான் மாதத்தில் அடிச்சிருவாங்க அவங்களுக்கு கிடைக்கிற பங்குன்னு சொல்லி. ஏன்னா 30%, 40% அவங்க சும்மா போய் ஒருக்கா பேசி என்ன செய்வாங்க, வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கு உள்ள தொகை அவ்வளோ. இப்படிலாம் நடக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் இரையச்சமற்ற ஒரு செயல். அந்த பணம் வந்து பல பர்பஸுக்கு உள்ள ஒரு விஷயம். நம்ம அதில் ஒரு வகையை உழைக்கிறது. உழைப்புக்குன்னு எப்போ வருதோ அதுக்கு உள்ள நிர்ணயத்தை தான் நம்ம கொடுக்கணும். அந்த நிர்ணயத்தை தாண்டி வாங்குறாங்க என்பதற்கு தான் அவர் சுட்டி காட்டுறாரு. அது தன்மை இருக்குது, ஆனால் தப்புது. தென்காசி யூசுப் கேட்குறாரு, கழிவறையில் வைத்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறலாமா? நபிகள் நாயகம் அவர்கள் கூறக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்களா? ஒரு ஆள் வந்து பாத்ரூமில் இருக்கிறார், பாத்ரூமில் இருந்துக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறார். அல்லது நம்ம உட்காந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் சலாம்ங்கிறார். பாத்ரூமுக்குள்ளே இருந்து கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாமா என்பது அவருடைய கேள்வி. இது சம்பந்தமாக நசையிலையும் திருமதியிலையும் அபுதாவுதிலையும் ஒரு ஹதீஸ் இருக்குது, ஒரு சரியான ஹதீஸ். இப்னு உமர் அறிவிக்கிறாங்க. என்ன ஹதீஸ்ன்னா, மர்ர ரஜுலுன் அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து சென்றார். ஒஹு எபூலு, நபி அவர்கள் சிறுநீர் கழித்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஓரமாக என்ன செய்கிறாங்க, சிறுநீர் கழித்து கொண்டு இருக்கும் பொழுது அப்படி பேக்கில் அப்படி கடந்து போகிறார். கடந்து போகும்போது ரசூலுல்லாஹ் சிறுநீர் கழிக்க அறியாமை காலத்து மக்கள் தானே, நாகரிகம்லாம் பிறகு தான் கற்றுக்கிட்டாங்க. காட்டு மிராண்டி மாதிரி இருந்தவங்க தான். அதனால் ஒரு சல்லம் அலைஹி, ரசூலுல்லாஹ் யூரின் போயிட்டு இருக்காங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறார். அப்போது சல்லம் அலைஹி, ரசூலுல்லாஹ்வுக்கு அவர் சலான் சொன்னார். ஃபலம் யருத் அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் சொல்லலை. பொதுவாக சலான் சொன்னால் பதில் சொல்லணும்ல. இவர் வந்து ரசூலுல்லாஹ் வந்து யூரின் போயிட்டுருக்கும்போது என்ன செய்யறார், அவர் கடந்து போகும்போது ரசூலுல்லாஹ் யூரின் போயிட்டுருக்கிறாங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும்ட்டார். ரசூலுல்லாஹ் அவருக்கு பதில் சொல்லலை அப்படிங்கிற ஹதீஸ் வந்து நசை திருமதி அபுதாவுதில் இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் அதாவது சலாம் சொல்வதை விட சலாமுக்கு பதில் சொல்வது கட்டாயமாயிடுது. சலாம் சொல்வது சுன்னத்து, அது சொல்லிட்டாருன்னா நீங்கள் பதில் சொல்வது கடமை. அந்த கடமையான ஒரு நிலையில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, அவர் சலான் சொன்ன சலாத்துக்கு பதில் சொல்லாமல் இருந்து விட்டார்கள். அப்படின்னா பதில் சொல்ல தேவையில்லை. பதில் சொல்ல வேண்டிய இல்லைன்னா சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். சலான் சொல்லியும் கூட பேசாமல் இருந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம், இது சலான் சொல்வதற்குரிய இடம் இல்லை, அதான் எனக்கு அர்த்தம். இது ஒன்றே போதுமானதாக இருக்குது. எனது பெயர் அகமது ரைஸு, காயல்பட்டினம், சவுதி அரேபியா, ஜித்தா என்று கேட்குறாரு. வீட்டில் நானும் என் மனைவியும் இருக்கிறோம். எனக்கு குழந்தைகள் இல்லை, எனக்கு தாய் தந்தையரும் இல்லை, என் மனைவிக்கும் தாய் தந்தையர் இல்லை. எனக்கு ஒரு சகோதரியும் 4 சகோதரர்களும் இருக்கிறார்கள். எனது மனைவிக்கு 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். அதில் ஒரு சகோதரி மரணித்து விட்டார். இப்போது கேள்வி என்னவென்றால், எனது சம்பாத்தியத்தில் வாங்கிய சொத்துக்கள் எனக்கு இருக்கிறது. எங்கள் இருவரின் மரணத்திற்கு பிறகு இந்த சொத்துக்கள் இஸ்லாமிய சரிய சட்டப்படி யாருக்கெல்லாம் சேரும், பதில் சொல்லணும்னு கேட்குறாங்க. அதாவது இவங்களுக்கு இவருக்கும் பிள்ளைக்குட்டி இல்லை, அவங்களுக்கும் பிள்ளைக்குட்டி இல்லை, இவங்களுக்கும் தாய் தந்தை இல்லை, அவங்களுக்கும் தாய் தந்தை இல்லை. இருக்கிறதுலாம் யார் இருக்கிறாங்க, இவர் தரப்பில் யார் இருக்கிறாங்களாம். அதாவது எனக்கு ஒரு சகோதரி, 4 சகோதரர்கள். இந்த ஆண் கேள்வி கேட்குறாருல, அந்த ஆண், அவருக்கு வந்து ஒரு சகோதரி இருக்கிறாங்க, 4 சகோதரர்கள் இருக்கிறாங்க. இதை தவிர யாருமே இல்லைன்னு சொல்கிறார். இப்போ எங்களுடைய சொத்தை எப்படி பங்கு வைக்கிறேன்னு கேட்குறாங்க. சொத்து பங்கு என்பது வந்து இண்டிவிஜுவலாக தனித்தனியாக தான் கேட்கணும். நீங்கள் தனியாக கேட்கணும், உங்கள் மனைவி தனியாக கேட்கணும். உங்கள் பேரில் உள்ள சொத்துக்கு உள்ள சட்டம் தனி, உங்கள் மனைவி பேரில் உள்ள சொத்துக்கு சட்டம் தனி. நீங்கள் 2 ஒரே செகண்டில் செத்து போவீங்களா? மரணம் வந்து 2 பேருக்கு ஒரே நேரத்திலேயே வராதுல. நீங்கள் மௌத்தாயிட்டீங்கன்னா உங்கள் சொத்தில் மனைவிக்கு பங்கு போய் சேரும். உங்கள் மனைவி மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க உசுரோடு வந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா அவங்க சொத்து உங்களுக்கு வரும். அப்போ கணவன்கிட்டருந்து மனைவிக்கு வாரிசு உரிமை இருக்குது, மனைவிட்டேருந்து கணவனுக்கு வாரிசு உரிமை இருக்கிறதுனால நாங்கள் இறந்து விட்டாலும் இப்படி கேள்வி கேட்பீங்க. தனித்தனியாக கேட்கணும். முதல்ல கணவர் உங்களை எடுத்துக்கிறோம். நீங்கள் இருக்கிறீங்க,
இப்போ கணவருக்குள்ளது நான் சொல்கிறேன். கணவருங்கிற முறையில் கேள்வி கேட்டவர் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் மூத்தா போயிடுறீங்க, உங்கள் மனைவி இருக்கிறாங்க. இப்படி இருந்தார்களே ஆனால் உங்கள் சொத்தை வந்து மனைவிக்கு வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் வந்து அதாவது மனைவிக்கு வந்து 8ல் 1 கொடுக்கணும். பொதுவாக மனைவிக்கு என்ன செய்யணும், 8ல் 1 கொடுக்கணும். வந்து என்ன மனைவிக்கு வந்து 4ல் 1 கொடுக்கணும். ஏன்னா பிள்ளை இல்லை, அவங்களுக்கும் பிள்ளை இல்லை, உங்களுக்கும் பிள்ளை இல்லை. மனைவிக்கு 4ல் 1 கொடுக்கணும். மீதி உள்ள 3 தான் இருக்குது. அந்த 3 தான் என்ன செய்யணும், நீங்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பங்கு வச்சுக்கணும். அப்படி பண்ணுவதாக இருந்தால் உங்கள் சொத்தை வந்து 12 பாகமாக ஆக்கணும். உங்கள் சொத்தை 12 பாகமாக ஆக்கி அதை நீங்கள் மூத்தா போயிடுறீங்க, உங்கள் மனைவி ஹயாத்தோடு இருப்பாங்க. அந்த 12ல் காவாசி எவ்வளவு, 3 மனைவிக்கு சேர்ந்துடும். 12ல் 9 இருக்கும்ல, அந்த 9 என்ன செய்யணும்னு கேட்டால் 4 சகோதரர்களுக்கும் ஆளுக்கு 2 வீதம் 8 கொடுத்துடணும். சகோதரிக்கு 1 கொடுத்துடணும். அப்போ உங்கள் சகோதரிக்கு 1 போயிடும், உங்கள் சகோதரன்மார்களுக்கு ஆளுக்கு 2 வீதம் 8 போயிடும் 9, உங்கள் மனைவிக்கு 3 போயிடும் 12. அப்போ உங்கள் சொத்தை பிரிக்கிறது இப்படி தான் பிரிக்கணும். அல்லது நீங்கள் மூத்தா போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மனைவி மூத்தா போய் இருந்தாங்கன்னு வைங்க, அப்போ எப்படி பிரிக்கணும்னு கேட்டால் அது நீங்கள் மூத்தா போயிட்டீங்க, உங்கள் மனைவி இல்லை, அவங்க 4 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் இருக்கிறாங்கன்னு சொன்னால் மொத்த சொத்தை 9 பங்காக வைக்கணும். 9 பங்காக வச்சு 4 சகோதரர்களுக்கும் ஆளுக்கு 2 கொடுத்துடணும், சகோதரிக்கு 1 கொடுத்துடணும். 9 முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் மூத்தா போனதுக்கு பிறகு மூத்தா போகும்போது அதுக்கு முன்னாடி உங்கள் மனைவி மூத்தா இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு சட்டம். மனைவி மூத்தா போக மரணிச்சு இருந்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு சட்டம். ரெண்டையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் மரணிக்கும் பொழுது உங்கள் மனைவி உயிரோடு இருந்தார்களே ஆனால் 12 பங்காக வச்சு 8, 1, 3 என்று பிரிக்கணும். உங்கள் மனைவி முன்னாடி உங்களுக்கு முன்னாடி மூத்தா போய் இருந்தாங்கன்னு சொன்னால் 9 பங்காக வச்சு 4 சகோதரர்களுக்கும் தலா 2 வீதம் 8, ஒரு சகோதரிக்கு 1, ஆக மொத்தம் 9. இது வந்து உங்களுக்கு உள்ள கணக்கு. உங்கள் பேரெலாம் சொத்து இருந்து அப்படி உங்கள் மனைவி இறந்துட்டாங்கன்னா மனைவிக்கு என்ன செய்யணும்னு அது தனியாக பார்க்கணும்ல. அப்போ மனைவி இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் உசுரோடு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிறோம். உங்கள் மனைவி இறந்துட்டாங்க, நீங்கள் உசுரோடு இருக்கிறீங்க. உங்கள் மனைவியின் பேரில் என்ன சொத்து இருக்குது அந்த சொத்துக்கு தான். உங்கள் மனைவியின் பேரில் என்ன சொத்து இருக்கோ அந்த சொத்தில் வந்து பாதி கணவனுக்கு வந்துடும். மனைவிக்கு உள்ள சொத்தில் பாதி கணவனுக்கு வந்துடும். அது போக ஒரு சகோதரி அவங்களுக்கு இருக்காங்கிறிய, ஒரு சகோதரி மூத்தா போயிட்டாங்கிறிய, ஒரு சகோதரி தான் இருக்கிறாங்க. ஒரு சகோதரி இருந்தாங்கன்னா சகோதரிக்கு பாதி கணவருக்கு பாதின்னு வரும். எப்போ உங்கள் மனைவி வந்து மூத்தா போகும்போது கணவராகிய நீங்கள் உசுரோடு இருந்தால் உங்களுக்கு பாதி, அவருடைய சகோதரிக்கு பாதி என்ற வகையில் கணக்கு முடிஞ்சிடும். அதே நேரத்தில் வந்து உங்கள் மனைவி மூத்தா போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மூத்தா போயிருந்தீங்க, உங்கள் மனைவி பேரில் ஒரு சொத்து இருக்குது, நீங்கள் முந்தைய மூத்தா போயிட்டீங்க. இப்போ அவங்களுக்கு யார் இருக்கிறா, ஒரு சகோதரி தான் இருக்கிறாங்க, வேறு யாருமே இல்லை என்று சொன்னால் எல்லாம் சகோதரிக்கு போயிடும். பாதி தான் முறைப்படி வரேன், மீதி யாரும் இல்லைங்கிற பட்சத்தில் திருப்பி எல்லாமே அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அதனால் வந்து இப்படி குறிப்பிட்டு பிரித்து தான் அந்த வாரிசுரிமை கேள்வி என்ன செய்யணும், கேட்கணும். ஜித்தாவிலிருந்து சாகுல் அமீது கேட்குறார், சமீப காலமாக சமூக ஊடகத்தில் பரவும் வீடியோ பற்றிய கேள்வி. அதாவது மலக்குள் மௌத்து உயிரை கைப்பற்றுவதாக சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ள மரணங்களின் தொகுப்பை பரப்புகின்றனர். அதை வைத்து மார்க்க பிரச்சாரம் செய்கின்றனர். அதன் உண்மைத்தன்மை பற்றியும் இஸ்லாமிய பார்வை என்ன என்பதை பற்றியும் விளக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்னென்னு கேட்டால், அந்த மரணத்தினுடைய சிந்தனை ஊட்டுவதற்காக வேண்டி சில மரணங்கள், அதிசயமான மரணங்கள்லாம் அந்தந்த சிசிடிவியில் பதிவாகிருக்கும். அதை எடுத்து காட்டி ஒழுங்காக நடந்துக்கிறங்கடா, எப்படி வேணாலும் மரணம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சில வீடியோக்களாக தொகுத்து என்ன செய்கிறாங்க, பரப்புகிறாங்க. உதாரணமாக ஒரு பெண்ணு நியூஸ் வாசிக்கிட்டே இருப்பாங்க, நேயர்களுக்கு வணக்கமாக வணக்கம் சொல்கிறவங்களே போய் இறந்துருவாங்க, இப்படி இருப்பாங்க. இது வந்து சிசிடிவி கேமரா எடுத்துருக்குமா, அதை காட்டுறது, பார்த்துருங்களா, செய்தியை கூட வாசிக்க முடிஞ்சா, வணக்கம் சொல்ல முடிஞ்சா, முதல்ல இந்த போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லுவது. இப்படி வந்து விசித்திரமான ஒரு வகையான மரணங்கள்லாம் ஏற்படும். டான்ஸ் ஆடி தீர்த்துட்டு ஒருத்தர் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பான், சந்தோஷமாக குஷியில் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவான், 4 ஸ்டெப் எடுத்து வச்சோன்னு விழுந்துடும், அல்ப பாடியாயிருவான். அது அந்த கிளிப்பிங்க எடுத்துக்கிறது. இப்படி திடீர் மரணம், எதிர்பாராத மரணம், மனுஷன் நம்பிக்கை இல்லாத எதிர்பார்க்காத வகையில் இறந்துடுறாங்கல்ல, அந்த மாதிரி வீடியோக்களையாக தொகுத்து இதை வைத்து நம்ம பிரச்சாரம் பண்ணலாமான்னு கேட்குறாரு. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பண்ணலாம்ல. ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னால் மரணம் எப்படி, அந்த வீடியோவை காட்டாமல் நீங்கள் பிரச்சாரம் பண்ணலாம்ல. வீடியோவை காட்டாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது மரணம் வரலாம்,
நீங்கள் சாப்பிடும்போது மரணம் வரலாம், நீங்கள் தூங்கும்போது மரணம் வரலாம், சந்தோஷமாக ஒரு கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கையெழுத்து போடும்போது மரணம் வந்து விடலாம். அப்போ எந்த நேரத்துலையும் வரலாம்னு சொல்லலாம்ல? சொல்லலாம்னு சொன்னால் அந்த அதுபடி நடந்த சம்பவத்தையும் எடுத்து சொல்லலாம் தானே. அதில் வீடியோ சிசிடிவி வீடியோக்களில் காட்டுறதெல்லாம் நிஜமாக இருந்தால் செய்யலாம். அப்போ நிஜமாக நடந்த விஷயங்களை வைத்து அது என்னத்தை ஏற்படும்னா, சாதாரணமாக சொல்வதை விட அதில் நீங்கள் போய் ஒன்றும் சொல்லலை, உள்ளது தானே சொல்கிறிய. இப்போ ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கும்போது நியூஸ் வாசிக்கும் போது இறந்துட்டாருங்கிறது பொய்யா நிஜமா? நிஜம். அதை காட்ட பார்க்குறவனுக்கு என்ன தோணும்னு கேட்டால், என்னடா செய்தி வாசிக்க எவ்வளோ மேக்கப் பண்ணி எவ்வளோ டிசைன் வந்து உட்காந்தாரு, இவ்வளோ கேமராலாம் பார்த்துட்ருக்கு, நேயர்களேங்கிறார் ஆள் பட்டுன்னு போயிட்டார அப்படின்னு நினைக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டால், நமக்கு ஒரு அச்சம் அதிகமாக வரும். எந்த நேரத்தில் வேணாலும் மூத்து வரலாம், மரணத்துக்கு பயந்துக்கிறன்னு, நம்ம திமிர் பிடிச்சி அலையக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அது உதவுமாக இருந்தால், நீங்கள் உள்ளதைத்தானே சொல்கிறீங்க. உண்மையை சொல்வதற்கு என்ன இருக்குது? ஆபாசங்க பாசமாக இருந்தால் நீங்கள் சொல்லிடாதீங்க. அப்படி இறந்து போகிற ஒரு ஆள் வந்து நிர்வாண குளத்தில் இறந்துட்டார்னு வைங்க, அதை போய் எடுத்து காட்டக்கூடாது, அது ஆபாசம், அது வேறு விஷயம். அப்படி இல்லாமல் ஒரு சாதாரணமான மரணங்கள் வந்து நிறைய என்ன செய்யும் நடக்கும், அந்த மாதிரி வீடியோக்கள் எடுத்து காட்டலாம். அல்லது சில பேர் வந்து அதிசயமாக சேவாமல் பிழைக்குவாங்க. காரும் மோதி சட்டினி ஆயிரம் இவன் கீழே சிரிச்சுட்டு வச்சுட்டு வருவான் ஒருத்தன், அவனுக்கு ஒன்றுமே ஆகியிருக்காது. இந்த மாதிரி அதிசயம் இது நடந்த நிகழ்வாக இருந்தால் அல்லாஹ் நாடினால் எந்த நேரத்தில் நல்லா உங்களை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்வதற்கு பயன்படுத்துறது. நடந்த சம்பவங்களை வந்து நீங்கள் ஃபிரௌனை பற்றி சொல்லலாம், அபூஜஹலை பற்றி சொல்லலாம்னா இப்போ நடந்த நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு போங்க. ஃபிரௌனுக்கு நடந்ததெல்லாம் சொல்லி மக்களுக்கு பிரச்சனை பண்ணத்தானே சரி, அது ஒரு சம்பவங்கள் தானே. கடந்த காலத்தில் உள்ள சம்பவங்களை சொன்னால் நிகழ்காலத்தில் உள்ள சம்பவத்தை சொல்லக்கூடாதா? சொல்லணும். அது எந்த வகையில் நீங்கள் தடை செய்வீங்க? அது வீடியோவாக இருக்கிறனால தடைப்பீங்களா? வீடியோவுக்கு என்ன தடை இருக்குது? மார்க்கத்துடைய அம்சத்துக்கு உட்பட்டு இருந்தால் அது தப்பு இல்லை. அதே நேரத்தில் வந்து இப்படி செய்கிறதோடு என்ன செய்கிறாங்கன்னா, சில ஆட்கள் வந்து பொய்யா கிராஃபிக் உண்டாக்குறாங்க. இது நடந்த சம்பவங்கள் அப்படி எடுத்துறது காட்டினாத விஷயம். இவனாவே வகை வகையாக மௌத்தாகிற மாதிரி இப்போ ஏஐயில் என்ன வேணாலும் செய்யலாம்ல. ஏஐயில் வந்து என்ன செய்யலாம், சாப்பிடும்போதே சாவுற மாதிரி ஒரு ஆளை வீடியோ எடுத்து காட்டுனா வீடியோ தயார் பண்ணி தந்துடும். அது நிஜமும் கிடையாது. வேணால் ஒரு ஆள் மாதிரி தோற்றத்தை பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஆக்கி சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு காட்டுவான். அப்போ ஏஐ மூலமாகவோ அல்லது கிராஃபிக்ஸ் மூலமாகவோ இந்த மாதிரி காட்சிகளை உருவாக்கி செஞ்சீங்கன்னா அது பொய். அது வந்து பொய்யை கொண்டு மார்க்கத்தை பரப்பலாமா? எதுக்கு பொய் சொல்கிறீங்க? உண்மையில் இது உண்மையில் லட்சக்கணக்கான சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு பொய்? எதுக்கு? இல்லாத ஒன்றுக்கு கிரியேட் பண்ணி காட்டுற ஒரு விஷயம் கிடையாது மௌத்துங்கிறது. பல வகையாக நடந்துக்கிட்டு தானே இருக்குது. பல வகையான மூத்துகள் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதுகளை நீங்கள் எடுத்து சொல்லி இப்படிலாம் மூத்து வரலாம், அப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம், கவனமாக இருந்துக்கிறங்க, எந்த நேரத்துலையும் வரும், ஒழுங்கான மனுஷனாக வாழுங்கன்னு சொல்லுவது வந்து அது தாவாவுக்கு எந்த வகையிலையும் கெட்டதாக வராது. கிராஃபிக்காக செஞ்சீங்கன்னு சொன்னால் அவனுக்கு கிராஃபிக்னு தெரிஞ்சவன உள்ள பயமும் போயிடும். சும்மா செஞ்சுருக்காங்களா, நடக்கவே இல்லையா அப்படின்ட்டுருவான். நடந்ததை சொல்லி செஞ்சீங்கன்னா அவனுக்கு பயத்தை உண்டாக்கும். நீங்கள் இதை ஒருத்தன் போட்டு காட்டுவீங்க, இன்னொருத்தன் சொல்லுவாடா இது நெசமாக இல்லைடா, சும்மா கற்பனடாது, பொய்ய சொல்கிறாங்கடா அப்படின்னா என்னவாயிரும், மரணத்துடைய பயத்து பதில் ஒரு கேலி குத்தா தமாஷா போயிடும் உங்களுக்கு. அதனால் வந்து மெய்யான சம்பவங்களை வைத்து சொல்வதற்கு மார்க்கத்தில் கூடாது என்று யாராவது சொல்வார்களே, அதனால் அவங்க ஆதாரங்கள் ஏன் கூடாதுங்கிறீங்க? கடந்த கால வரலாறை சொல்லலாம்னு இருக்குல்ல, நிகழ்காலம் இதுவும் கடந்த கால வரலாறு சொல்ல போனால் நேற்று நடந்தது கடந்த காலம் தானே. நேற்று ஒருத்தர் செத்து போனால் அதை பற்றி சொல்லக்கூடாதா? 100 வருஷத்துக்கு முந்தைய செத்ததை பற்றி சொல்லலாமா? நேற்று ஒருத்தர் செத்து போனால் அதை பற்றி சொல்லக்கூடாதுன்னா எப்படி? அது எதை வேணாலும் சொல்லலாம். அதில் ஒரு இப்ரத்து ஒரு படிப்பின ஒரு பாடம் இருக்குமே, ஆனால் எதை வேணாலும் சொல்லிக்கிறலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ரியாத்திலிருந்து முகமது யூசுப் கேட்குறாரு, தலாக்கான வீட்டில் போய் அந்த பெண் வீட்டார் யாரும் பேசக்கூடாது, உறவுகள் பேசக்கூடாது, நல்லது கெட்டது கலக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு பிரச்சனை ஏற்படுது, பிரச்சனை ஏற்பட்டு விவாகரத்து ஏற்பட்டுருது. விவாகரத்து ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த இவன் தலாக்கு விட்டுறான்னு வைங்க, கணவன் சைட்லேருந்து தலாக்கு விட்டுறான். அப்போ அந்த மனைவி பாதிக்கப்படுறான். பாதிக்கப்படும் போது அந்த மனைவியுடைய குடும்பத்தார் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவன்கிட்ட எந்த உரம் வச்சுக்கிறாதையே, உறவினராக கூட இருப்பான். கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது உறவினராக இருந்து கூட கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்க, அந்த வீட்டுக்கு போகாதீங்க, தண்ணி கூட கொடுக்காதீங்க, நல்லது கிட்டதை கலந்துக்கிறாதீங்க, கூப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்களே, இது சரியான்னு கேட்குறாங்க. இதில் வந்து 2 விஷயம் அதில் இருக்குது. அதாவது விவாகரத்து என்பது மார்க்கம் அனுமதிச்சிருக்கிறதுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. பெண்கள் சைடுக்கும் மார்க்கம் அனுமதிச்சிருக்கிறது, ஆண்கள் சைடுக்கும் மார்க்கம் அனுமதிச்சிருக்கிறது. இவங்களும் விவாகரத்து வாங்கிக்கிறலாம், அவங்களும் வாங்கிக்கிறலாங்கிறது மார்க்கம் அனுமதித்த ஒரு விஷயம். இந்த அனுமதிச்சதுங்கிறது மார்க்க அனுமதின்னு ஒரு பக்கம் இருந்தாலும்,
உலகத்தில் அது செல்லும்னு இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அது சரியாக இருக்குமான்னு ஒரு பார்வை இருக்குது. ஒரு மனைவியை எந்த ரீசனும் இல்லாமல், அவன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லாமல், ஒரு காரணம் இல்லாமல் ஒருத்தன் செய்கிறான், விவாகரத்து பண்ணுறான். இப்போ இது மார்க்கத்தில் விவாகரத்துக்கு அனுமதி இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியுது இவன் செய்கிற விவாகரத்துக்கு தப்பு. இவன் போய் வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டு தான் வேணாங்கிறான். இந்த பெண்ணை விவாகரத்து செய்வதற்கு ஏற்றவாறு இவள்கிட்ட எந்த மிஸ்டேக்கும் இல்லை, நல்ல குடும்பத்தில் ஒட்டி நல்ல பெண்ணாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா, அவளை போய் செஞ்சிட்டான்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அது அநியாயமாக இருந்தால், மார்க்கப்படி அவனுக்கு உரிமை இருக்குங்கிற விஷயம் வேறு. ஆனால் நம்ம சம்மந்தப்பட்டவனுக்கு தெரியும் இது சரியான விவாகரத்தா அநியாயமான விவாகரத்தான்னு தெரிய தானே செய்யும். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இப்படி பாவி அநியாயத்துக்கு ஒரு பொண்ணு வாழ்க்கை வீணாக்கிட்டியடா, எந்த தப்பும் இல்லையடா, ஒழுங்காக வாழ்ந்துருக்கலாம், அவன் இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டு அதில் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி, அப்போ நீ என்ன செய்கிற, இந்த பொண்ணை வேணாங்கிறதுக்காக வேண்டி ஏன்டா இப்படி பழி சுமத்தி பொய் சொல்லி விவாகரத்து செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது அதனால் மன ரீதியாக அவங்க பாதிக்கப்படுவாங்களா படமாட்டாங்களா? படுவாங்க. அப்போ மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கிற அளவுக்கு இவனுடைய இது அநீதியானதாக இருக்குமே. ஆனால் சட்டப்படி செல்லத்தக்கதும் கூட சிலத்தில் அநியாயமாக இருக்கும். உலக சட்டப்படி அதை செல்லணும்னு மார்க்கம் ஆக்கி வச்சுருக்குது. வச்சா கூட அது சிலர் அந்த குடும்பத்து பார்வையில் பார்த்தோம்னு சொன்னால் இவன் அநியாயம் பண்ணுறான், இவன் பக்கம் தான் தப்பு இருக்குது, இது இந்த விவாகரத்து செஞ்சுருக்க தேவையே இல்லை, இவன் செய்கிற எல்லாமே பொய்யா இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது அந்த பெண்ணுக்கு கோபம் வரும். பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு பெண்ணுடைய அப்பனுக்கு கோபம் வருமா இல்லையா? கோபம் வரும். அவங்க குடும்பத்தாருக்கு கோபம் வருமா இல்லையா? கோபம் வரும். அந்த கோபத்தின் அடிப்படையில் இவனோட இப்படி ஒரு அநியாயம் செஞ்சவனோட நான் உறவு வச்சுக்கிற மாட்டேன்னு சொல்வார்களே. ஆனால் அந்த ஒரு உரிமை அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. பாதிக்கப்பட்டவர்கள் அல்லாட்ட கையேந்திரதுக்கு உரிமை இருக்கிறது. அதே நேரத்தில் விவாகரத்து பண்ணுறான், நம்ம பார்த்தாலே தெரியுது இந்த பொண்ணு சரியாக நடக்கலை, இது நம்மளாக இருந்தாலும் விவாகரத்து பண்ணிடுவோம் அப்படி ஒன்று இருக்குன்னு வைங்களேன். அது மாதிரி ஒன்று செஞ்சுருந்தான்னா அவனை வெறுக்க முடியுமா? அவனை பகைக்க முடியுமா? நீங்களும் எத்தனை செய்வீங்க? அந்த மாதிரி ஒரு பெண்ணாக இருந்தால் நீங்களும் அதை செய்வீர்களாக இருந்தால் நீங்களும் செய்கிற ஒரு விஷயத்தை அவன் செய்திருப்பானே. ஆனால் அவனை வெறுக்கலாமா நீங்கள்? சரி இந்த பொண்ணு நம்ம இருந்தாலும் செஞ்சு தான் இருப்போம், இந்த பொண்ணு கொஞ்சம் ஒழுங்காக நடந்திருக்கணும், விவாகரத்து அளவு கொண்டு போனது இந்த பொண்ணு தான் காரணம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரிய வந்தால் அப்போ இந்த சொந்தம் அதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. நீங்கள் எப்போ போல் அவனோட பழகலாம், பேசிக்கிடலாம். இவன் ஒரு அநியாயம் பண்ணலை, சரியாக தான் செஞ்சுருக்கிறான், அவனுடைய நடவடிக்கையில் தப்பு இல்லை. அப்போ நடவடிக்கைகளில் தப்பு சரிங்கிற வகையில் ஒரு முடிவு எடுக்கலாம். பொதுவாக விவாகரத்து நடந்தவனு அப்படி டோட்டலாக அறுத்துட்டு போகிறதுங்கிறது கிடையாது. அதில் உள்ள நியாய அநியாயங்கள் குடும்பத்தாருக்கு தெரியும். இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் இவன் அநியாயமாக பண்ணியிருக்கிறான், கடுகளை இவன்ட்ட நியாயமே இல்லை அப்படின்னா அதுக்காக எவ்வளோ செலவழிச்சிருப்பாங்க. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ காசு சேர்த்து கஷ்டப்பட்டு அவ்வளோ பண்ணி செலவு பண்ணி இப்படி பலவிதமான வேலைகள்லாம் செஞ்சு இருந்து அந்த பெண் இப்படி தெருவில் நடத்த நிப்பாட்டி விட்டானே, இனி ஒரு வாழ்க்கை புதுசாக கிடைக்குமா, ரெண்டாவது வாழ்க்கைங்கிற ஒரு லேசாவாக இருக்குது, இப்படியெல்லாம் நினைத்து பார்க்கக்கூடியவர்களுக்கு அதுக்கு காரணமானவன் மீது என்ன செய்யும், அது மனசு ஆடுற வரைக்கும் அந்த கோபம் இருக்கத்தான் செய்யும். அந்த கோபத்தின் அடிப்படையில் அவங்க பேசாமையோ ஒதுங்கி இருந்தாங்கன்னு சொன்னால் அதை குற்றம் சொல்ல முடியாது. அந்த பாதிப்புக்கு உள்ளானவங்க பக்கம் நியாயம் இருக்கும்போது அப்படி இருக்குது. அநியாயமான முறையில் இல்லாமல் நியாயமாக வாரது பண்ணியிருந்தான்னு சொன்னால் பேசாத, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அல்லாதான் அந்த அனுமதிச்சிருக்கிறான், இவன் நியாயமாக தானே செஞ்சுருக்கிறான், அல்ல அனுமதிச்சும் இருக்கிறான், இவனும் நியாயமாக தான் நடந்திருக்கிறான் என்று நம்மளுக்கு தெரியும்ல. ஊர் உலகத்துக்கு தெரியாட்டான சம்மந்தப்பட்டவனுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த மாதிரி அடிப்படையில் அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதில் தப்பு வராது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய நிகழ்ச்சி நம்ம இதோடு முடித்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அமைதியுள்ள பார்ப்போம்.